கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் யாவருக்கும் கிறிஸ்துக்கள் அன்பு வாழ்த்துக்கள். தேவனுடைய மிகப்பெரிதான கிருபையில் மீண்டுமாக நம்ம ஒன்றா சேர்ந்திருக்கிறோம். தேவனுடைய மகத்துவம் தியானிக்கப்படுவதற்காக தேவன் நன்றி எடுத்துக்கொண்டு நம்ம இந்த பாட செல்லலாம். அதுக்கு முன்பாக அரியன் சார்ந்துள்ள வெள்ளூர் மற்றும் ஆம்பூருடைய அனைத்து அங்கு அன்பு வாழ்த்தும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய மிகப்பெரிதான கிருபையில் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கோம். அந்த வகையில் நம்ம இனி பார்க்கக்கூடிய பிரதர் சொன்ன பாடத்தின் தலைப்பு என்னன்னா, டிஸ்கவரிங் அவர் ஸ்பிரிச்சுவல் சர்வன்ட்ஸ் இன் அவர் எக்லீசியா. தமிழில் நம்முடைய சபையின் ஆவிக்குரிய ஊழியர்களை கண்டுபிடித்தல். தலைப்பு என்னங்க? தலைப்பு உள்வாங்கிக்கலாம். நம்முடைய சபையின் ஆவிக்குரிய ஊழியர்களை கண்டுபிடித்தல் என்ற தலைப்பின் கீழாக நம்ம தியானிக்க இருக்கிறோம். கடந்த வாரம் முதல் நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்த எலெக்ஷனை பற்றின தெய்வீக ஒழுங்குமுறை பற்றின விஷயத்தை நம்ம தியானிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம் இல்லையா? இந்த வாரம் அதான் பார்க்க போகிறோம் நம்ம. அப்போ மிகப்பெரியதான ஒரு தலைப்பில் ஒரு கேள்வியை நம்ம கண்டுபிடிக்கலாம். நம்முடைய சபையின் ஆவிக்குரிய ஊழியர்களை கண்டுபிடித்தல் என்ற வார்த்தையை சொல்கிறாங்க. கண்டுபிடித்தல் எடுத்துக்கலாம். கண்டுபிடித்தல் என்ற வார்த்தையை எப்போ நம்ம பயன்படுத்துவோம்? எதை நம்ம கண்டுபிடிப்போம்? தேடுறது தான் கண்டுபிடிக்கிறதா? தொலைச்சிட்டா கண்டுபிடிக்குதா? மறைஞ்சிருக்கும் இல்லைங்களா? மறைஞ்சிருக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்? கண்டுபிடிப்போம் இல்லைங்களா? ஜென்ரலாக இந்த வார்த்தையின் அர்த்தம் என்னென்னா, ஏதோ ஒரு மறைஞ்சிருக்குது. அப்போ என்ன அர்த்தம்னா, நம்முடைய சபையில் ஆவிக்குரிய ஊழியர்களை நம்ம என்ன பண்ணோம்? கண்டுபிடிக்கணும். எதன் அடிப்படையில்? வேதத்தின் அடிப்படையில். சரிங்களா? அப்போ அது முன்பாக ஒரு கேள்வியோடு நம்ம இந்த பாடத்தில் கடந்து செல்லலாம். நம்ம ஜென்ரலாகவே ஒரு கார் ரிப்பேர் பண்ணோம். ரிப்பேர் ஆகிடுச்சு, ரெகுலராக ரிப்பேர் ஆகிட்டு இருக்கு. எந்த மாதிரி மெக்கானிக் நம்ம சூஸ் பண்ணுவோம்? அதே போல் ஒரு உடம்பு சரியில்லை, அடிக்கடி சிக்காகிறோம், பெரிய பிரச்சனை நம்மகிட்ட இருக்குது. எந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் நம்முடைய ஹார்ட் பிரச்சனையோ இல்லை லிவர் பிரச்சனையோ ஒரு பிரச்சனை இருக்குது. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம யாரை சூஸ் பண்ணுவோம்? எந்த மாதிரியான டாக்டர் சூஸ் பண்ணுவோம்? ஸ்பெஷலிஸ்டாக சூஸ் பண்ணுவோம். அதே போல் ஒரு படிக்க போகிறோம், பசங்களை படிக்க வைக்க போகிறோம் வச்சுக்கலாமே, என்ன மாதிரி டீச்சர்ஸை நம்ம சூஸ் பண்ணுவோம்? நல்லா பெஸ்ட்டு இல்லையா? எல்லா பதில் என்ன தான் இருக்கும்? த பெஸ்ட் தான். நம்ம ஜென்ரலாக பெஸ்ட் தான். ஏதோ ஜென்ரலாக எடுத்துக்கலாமே, ஒரு ஃபுட்டு சாப்பிட போகிறோம் வச்சுக்கலாம், நல்ல ஒரு இடத்துக்கு நம்ம சூஸ் பண்ணோம். இது ஜென்ரலாக ஒரு வியூ தான். அப்போ சாதாரண உலக வழக்கில் நம்ம எடுத்துகிட்டு இருக்க ஒவ்வொரு விஷயத்துக்குமே நம்ம என்ன சூஸ் பண்ணுறோம்? த பெஸ்ட்டு, நல்ல விஷயமா பார்த்து சூஸ் பண்ணும்போது, நம்முடைய எக்லிஷாவில், நம்முடைய சபையில் நமக்கு சர்வ் பண்ணக்கூடிய, நமக்கு ஊழியம் செய்யக்கூடிய ஊழியர்களை எப்படி சூஸ் பண்ணலாம்? த பெஸ்ட்டாக தான். தேவனுடைய பால் பெஸ்ட்டாக தான் இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ண போகிறது தான் நம்ம பாடத்தினுடைய மொழி கருத்தாவே. அப்போ அது மட்டும் இல்லை, நம்ம பார்க்குறோம் நிறைய ஊழியங்கள் இருக்குது எதுலன்னா நமக்கு தெரிஞ்ச விஷயத்தில். பட் நம்ம என்ன சூஸ் பண்ண போகிறோம்னா, நம்முடைய சபைக்கு வேண்டிய ஊழியர்களை நம்ம சூஸ் பண்ண போகிறோம். ஆனால் எல்லோரும் சூஸ் பண்ணலாமா? அதான் வார்த்தை பார்த்தோம், கண்டுபிடித்தல்ன்ற வார்த்தை நம்ம ஜானித்தோம். அப்போ ஏன் கண்டுபிடிக்கணும்னா, எல்லாருக்குமே அந்த தாளம் தான் பண்ணாது இருக்காது. தேவன் ஸ்பெஷலாக சில பேர் கொடுத்துருப்பாரு. அப்போ நம்ம யாரை கண்டுபிடிக்கணும்னா, ஃபைண்ட் த ரைட் பீப்புள். அப்போது நிறைய ஊழியர்கள் இருந்தாலும் கூட எந்த ஊழியத்துக்கு யார் என்ன பண்ணுவாங்க? செட் ஆவாங்க. எந்த ஊழியத்துக்கு யார் ரைட் பர்சன் என்ன பண்ணோமே, அந்த பர்சன் சூஸ் பண்ணுறது யாருடைய வேலை? ஒவ்வொரு எக்லிசால் ஒவ்வொருத்தருடைய வேலை என்னென்னா, அப்போ யார் அந்த ரைட் பர்சன், யார் எனக்கு வேண்டிய, அதாவது எங்களுக்கு வேண்டிய ஒரு வேலை செய்யக்கூடிய பிள்ளைகள் யாருன்றதை யார் சூஸ் பண்ணணும்? எக்லிசால் ஒவ்வொரு சூஸ் பண்ணணும். ஏன்னா அதான் பார்க்குறோம், நம்முடைய இந்த வேலைக்கே உரியவர்களை நம்ம கண்டுபிடிக்கிற ஒர்க் தான் என்ன ஒர்க்னா, நம்முடைய தனிப்பட்ட ஒருத்தருடைய ஒரு கடமையாக இருக்குது. அப்போ சர்வன்ட்ஸ் ஆஃப் த எக்லிஷாவுக்கு சர்வ் பண்ணக்கூடியவர்களை கண்டுபிடிக்கிற விஷயத்தை நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஆல்ரெடி போன வாரம் பார்த்துருக்கோம். அப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹெல்த்தி எக்லிஷா அப்படின்ற வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு நம்ம எக்லிஷா, சென்னை எக்லிஷா ஹெல்த்தி எக்லிஷா வரணும்னா நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கு எப்படி சொல்லலாம்? எப்போ சொல்லலாம் ஹெல்த்தி எக்லிஷான்னு? எப்போ சொல்லலாம்? நல்ல ஆவிக்குரிய விஷயத்தில் பண்ணணும், நல்லா டெவலப் ஆகிருக்கணும், தேவனால் பிளஸ் பண்ணப்பட்டிருக்கணும் இல்லையா? அப்போ தேவனுடைய சித்தத்தின்படி அப்போ நல்லா ஹெல்த்தி எக்லிஷாவாக இருக்கணும்னா, அப்போ தேவன் நினைச்ச மாதிரி, தேவன் ஏற்படுத்தின விஷயமா என்ன பண்ணணும்? நம்ம ஒவ்வொரு விஷயம் செய்யும்போது தான் ஹெல்த்தி எக்லிஷாவாக மாறும். அது நிறைய பேர் என்ன பண்ண ஒரு முன் உதாரணமாக இருக்கும் இல்லைங்களா? அப்போ அந்த வகையில் அப்போ நம்முடைய எக்லிஷா ஹெல்த்தியாக வரணும்னா, அப்போ ஆவிக்குரிய போஷாக் நம்ம நிறைய வரணும் இல்லையா? நிறைய டெவலப்மெண்ட் அது வரணும் இல்லையா? அதுக்குரிய ஒரு ஊழியர்களை தெரிந்து கொள்கிற விதத்தை யார் சரியாக பண்ணணும்? அந்த எக்லிஷாவுக்கு ஒவ்வொரு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் பண்ணணும், கரெக்டாக பண்ணால் தான் அந்த எக்லிஷா வந்து டெவலப் ஆகிட்டு நல்லா ஹெல்த்தி எக்லிஷாவாக இருக்கும், தேவனால் ஆசிரியப்பட்ட எக்லிஷாவாக இருக்கும். ப்ளஸ் பண்ணப்பட்ட எக்லிஷாவோ அப்போ காலப்போக்கில் என்ன பண்ணாது, அந்த எக்லிஷா வந்து டெவலப் ஆகிட்டு இருக்கும்போது ஒரு மெச்சூர் ஸ்டேஜ் என்ன பண்ணும்,
ஒரு வளர்ந்த முதிர்ச்சி ஸ்டேஜில் போனால் எக்லிஷா போய் நிற்கும். அப்போ அந்த அளவுக்கு காரணமானக்கிற விஷயம் என்னென்னா, நாம் தேர்ந்தெடுக்கிற ஒரு ஊழியர்கள் எந்த மாதிரி இருக்கணும், ஒரு ரைட் பர்சனாக, எப்படி த பெஸ்ட் பர்சனாக பண்ணோம், எப்படி சூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி நம்முடைய எக்லிஷா நல்ல ஒரு மெச்சூர் ஸ்டேஜில், ஒவ்வொரு இண்டிவிஜுவல் மெச்சூர் ஸ்டேஜ் போகணும், நல்லா வளர்ந்து போகணும்னா அதுக்குரிய மிக முக்கியமான வேலை எதுனா, நமக்குரிய ஊழியர்களை நமக்கு வேண்டிய விஷயத்த என்ன பண்ணணும், கரெக்டாக தெரிந்து கொள்கிற கண்டுபிடித்து பண்ணக்கூடிய விஷயம் தான் நம்ம கரெக்டாக பண்ணணும். அப்படி இருக்கும்போது நம்ம எதை பண்ணணும்னா, குவாலிஃபையான பர்சனை, எப்படி குவாலிஃபையான பர்சனை நம்ம சூஸ் பண்ணோம். மிக முக்கியமான விஷயம் அது மட்டும் இல்லாமல் சரியான எண்ணிக்கையில். அப்போ சரியான நபரை சூஸ் பண்ண முதல்ல சரியான எண்ணிக்கை பண்ணும். நான் சொன்ன பாயிண்ட் புரிஞ்சுக்கலாம். முதல்ல என்ன தேவை, நமக்கு சரியான பர்சனை நம்ம கண்டுபிடிக்கணும். அது மட்டும் அந்த பர்சனை பண்ணோம் சரியான எண்ணிக்கையில் வேணும். நிறைய பேர் சூஸ் பண்ணுறது என்ன பண்ணோம், அவங்களுடைய இஷ்டத்துக்கு பண்ண முடியாது. பட் எது சரியான பர்சனை சரியான எண்ணிக்கையில் பெற்றிருக்க எக்லிஷா எப்படி இருக்கு தெரியுமா, போக போக நல்ல பிளஸ்ட் எக்லிஷாக மாறும். ஏன்னா சரியான பர்சன் இருக்காரு, சரியான எண்ணிக்கையில் அவங்க இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த எக்லிஷா எப்படி டெவலப் ஆகும், தேவையான ஆசீர்வாதம் பண்ணப்படுறது இதுவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருஷமும் அதை வளர்ச்சி எப்படி போயிட்டுருக்கோம், அப்படி கீழே போகும் மேல் நோக்கி போகுமா, மேல் நோக்கி போகும். எது அடிப்படையில்னா அவன் சூஸ் பண்ணுற சர்வன்ஸ் ஊழியக்காரர் அடிப்படையில் தான், அவங்க சூஸ் பண்ணுற விஷயத்தை பேஸ் பண்ணி தான் அந்த எக்லிஷா எப்படி டெவலப் ஆகுன்றது நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்படின்னா மோர் ரெஸ்பான்சிபிள், பெரிய கடமை யார்கிட்ட இருக்குது, இப்போ வரக்கூடிய சர்வர்ஸ்க்கு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அவங்க சூஸ் பண்ணக்கூடிய எக்லிஷா மெம்பர்ஸ் என்ன பண்ணுறதுன்னா நமக்கு ஒரு கடமையாக இருக்குது. அப்படின்னா இதோடைய முடிவை தீர்மானிக்கிறது யார், ஆக்சுவலாக இங்கே டெசிஷன் மேக் பண்ணுறது யார், ஒவ்வொரு இண்டிவிஜுவல் தான் அந்த டெசிஷன் மேக் பண்ணுறாங்க. அப்படின்னா கடைசி இந்த விஷயத்தினுடைய கடைசி அத்தாரிட்டி யார் கையில் தான் இருக்குது, ஃபைனல் அத்தாரிட்டி யார் தான் பண்ண போகிறாங்க, எக்லிஷா தான் முடிவெடுக்க போது. எனக்கு வேண்டிய ஊழியர்கள் எப்படி இருக்கணும், எத்தனை பேர் இருக்கணுன்றத சூஸ் பண்ணுறது யார் தான். அப்போ மாபெரும் பொறுப்பு, மாபெரும் கடமை யார்கிட்ட இருக்குது. சப்போஸ் நல்லா பண்ணாலும் அதுக்குரிய பலன் அனுபவிக்கிறது யார் தான் பண்ண போகிறாங்க, எக்லிஷா பண்ண போகுது. சப்போஸ் சரியான விஷயத்தை தேர்ந்தெடுக்க விட்டுட்டு அதுக்குரிய பாதிப்புகள் யார் தான் அனுபவிக்க போகிறாங்க, எக்லிஷா தான். அப்போ எல்லாமே யாரும் என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஒவ்வொருத்தரும் தன்னுடைய கடமையை சரியான வேதத்தின் அடிப்படையில் தங்களுக்குரிய குவாலிட்டியான பர்சன் ஃபைன் பண்ணிவிட்டு கண்டுபிடிச்சிட்டு அவன் நிற்க வைக்கிறது யாருடைய கடமையாக இருக்குன்னா, மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி ஒட்டுமொத்த எக்லிஷா இருக்குது. ஏன்னா வசனம் இருக்குதா, எக்லிஷா தான் கடைசியை டிசைட் பண்ணோம் ஃபைனல் அத்தாரிட்டின்னு நம்ம வாசிச்சிருப்போம். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 15 வாசி சிஸ்டர். மத்தேயு 18ஆம் 15 முதல் 17 வசனங்கள். உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவனிடத்தில் நீ போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து. ஒரு ப்ராப்ளம் வருது, குற்றம் செஞ்சிருக்கான், குற்றத்தை எப்படி டீல் பண்ண சொல்றானா, முதல் தனியாக பேசு, அப்புறம் 2-3 பேர் சாட்சி கூப்பிட்டு போ. அவங்களும் செவி கொடுக்கல அப்படின்னா கடைசி என்ன சொல்ற அப்புறம் வாசிங்க. அவர்களுக்கு அவன் செவி கொடாமற் போனால் அதை சபைக்கு தெரியப்படுத்து. சபைக்கும் செவி கொடாது இருப்பானால் அவன் உனக்கு அஞ்ஞானியை போலவும் ஆயக்காரனை போலவும் இருப்பானாக. என்ன டிசைட் பண்றாங்கன்னா, ஒவ்வொரு ஸ்டேஜா மாறிட்டு கடைசி எங்க தான் போய் ஃபைன் டெசிஷன் கொடுக்குறாரு, சபைக்கு போறாரு. சபைக்கும் கேட்கல, சொல்லி கேட்கலன்னா எங்க பண்ணுங்க, அந்நிய ஆயக்காரன் போய் விட்டுருங்க. அப்போ கடைசி ஃபைனல் அத்தாரிட்டி ஃபைனல் முடிவு இருக்குது யாருன்னா சபை ஜனங்கள். அப்போ அந்த விஷயத்தை பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லா முடிவும் பார்த்தோன்னா, எதை பேஸ் பண்ணி சொல்கிறோன்னா எக்லிஷாவுடைய முடிவு தான் இறுதியானது. எதன் அடிப்படையில்னா இந்த வேத அடிப்படையில் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ ஒவ்வொரு எக்லிஷாவுக்கு ஒவ்வொரு மெம்பர்ஸ் யார், ஆவியில் ஜெபிக்கப்பட்டவங்க. அப்போ ஸ்பிரிட் பிகாட்டன் இல்லையா, அப்போ அவங்க சொல்கிற விஷயம் எல்லாமே தேவனுடைய முடிவு சார்ந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த டெசிஷன் தான் பார்த்தோன்னா வாசிக்கலாம். சச் டெசிஷன் ஆஃப் த கொஸ்டின் இஸ் டு பி ஃபைனல் பைனிங் அப்பான் போத். அப்போ இதுதான் ஃபைனல் டெசிஷன். ஃபைனலாக யார் தான் முடிவு எடுக்க போகிறாங்கன்னா எக்லிஷா எடுக்க போகிறாங்க. திஸ் இஸ் த ஹையஸ்ட் ட்ரிபுனல். அப்போ ஒரு கோர்ட்டில் ஒரு முடிவு எடுக்க அந்த மாதிரி இந்த இங்கே இருக்கக்கூடிய விஷயத்தை முடிவு செய்யக்கூடியது யாருன்னா, நிர்ணயிக்கிறது யாருன்னா எக்லிஷா மெம்பர்ஸ் தான். எந்த கேஸ் இருந்தாலும் சரி, எக்லிஷா இருக்கிற எல்லா முடிவுகளுக்கும் எல்லா ஒரு கிளாஸ் ஆரம்பிக்கணும், கிளாஸை பார்த்தோன்னா எப்போ ஆரம்பிக்கலாம், எத்தனை ஆரம்பிக்கலாம், எல்லா முடிவுகளுமே எடுக்கிறதுடைய ஒட்டுமொத்த டெசிஷன் யாருதுன்னா யாரு தான், எக்லிஷாவுடைய ஒவ்வொருத்தருடைய டெசிஷன் தான். ஏன்னா சாதாரண விஷயம் இல்லை, அந்த முடிவு இருக்குது, ஈஸியாக எடுத்துலாம் அந்த முடிவை. அப்போது முடிவு நம்ம கையில்னு சொல்லும்போது நம்ம எப்படி இருக்கணும், ஆக்சுவலாக முடிவு பண்ண போகிறது யார் தான், நம்ம எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ண போகிறோம், நமக்குரிய ஊழியர்கள் யாருன்றத. அப்போ முடிவு பண்ணனா சிம்பிளாக இருந்தலாமா, அப்போ முடிவு பண்ணதுக்கு ஒன்று வேணும், என்ன வேணும்,
அவன் முழுமையாக அர்ப்பணிக்கப்பட்டிருக்கணும். அப்போ முழுமையாக அர்ப்பணிக்கப்பட்ட சிந்தையோட இந்த முடிவு எடுக்கணும். ஈஸியாக எடுக்கிற விஷயம் கிடையாது. அப்போ முழுமையாக அர்ப்பணிக்கப்பட்டவங்க என்ன முடிவு எடுப்பாங்களோ அந்த முடிவுகள் எடுக்கக்கூடிய பிள்ளைகளாக யார் இருக்கணும்? ஒவ்வொரு எக்லிஷியா மெம்பர்ஸ் இருக்கணும். இஷ்டத்துக்கு எடுத்துட முடியுமா? எனக்கு இது பிடிச்சிருக்கு நான் செய்ய எடுத்த முடியுமா? அப்போ எடுக்கிற முடிவுகள் ஒவ்வொரு பிரதர்ஸ் எப்படி இருக்கணும், சிஸ்டர்ஸ் எப்படி இருக்குன்னா, முழுமையாக அர்ப்பணிக்கப்பட்டவர் எப்படி எடுப்பாங்க, அந்த மைண்ட் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்றத பார்த்து எடுக்கணும். எப்படி எடுக்கக்கூடாது அப்படின்னா, எப்படி எடுக்கக்கூடாது? ஃப்ளஷ்லி மைண்டடா, ஒரு மாம்சீகமாக எண்ணத்தோடோ அல்லது அதோட நோக்கத்தோட எந்த ஒரு காரியத்தோடு எடுக்கக்கூடாது. எந்த முடிவை, எந்த டிசிஷனை, சபையில் எடுக்கிற ஒவ்வொரு டிசிஷனுமே எந்த அடிப்படையில் இருக்கக்கூடாதுன்னா, நமக்கு விருப்பமானது, நமக்கு பிடிச்சிருக்கு அப்போ எடுக்க முடியும் எதிர்க்கூடாது. ஏன்னா கீழே வாசிங்க சிஸ்டர், அதே விஷயம் தான் எங்கே ஃபாலோ பண்ண சொல்கிறார் பாருங்க. சபையின் வாக்கு என்பது ஒவ்வொரு நீதிமானாக்கப்பட்ட மற்றும் முழுமையாய் அர்ப்பணித்துள்ள விசுவாசிக்கு ஒரு காரியம் தொடர்புடையதான தனது சொந்த சித்தத்தை அல்ல, மாறாக கர்த்தருடைய சித்தம் குறித்த தனது நம்பிக்கையினை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பினை மாத்திரமே அளிக்கின்றதா இருக்கின்றது. என்ன வாய்ப்பு கொடுத்துருக்கா சபைக்குன்னா, அவன் எதுவும் செஞ்சிடக்கூடாது சொல்கிறா பாருங்க. கர்த்தருடைய வாக்கு என்பது ஒவ்வொரு நீதிமாக்கப்பட்ட மற்றும் முழுமையாக அர்ப்பணிக்கப்பட்ட விசுவாசிக்கு ஒரு காரியம் தொடர்புடையதான தம் சொந்த சித்தத்தை அல்ல, மாறாக கர்த்தருடைய சித்தம், தேவ சித்தம் என்னன்றத என்ன பண்ணோம், வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு தானே. அப்போ வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புன்னும் போது அது எப்படி பயன்படுத்தக்கூடாது? மாம்சிகமாகவோ அல்லது எனக்கு பிடிச்சிருக்குது என்னுடைய நோக்கம் இது அப்படின்ற அந்த அடிப்படையில் எந்த முடிவு எடுக்கக்கூடாதுன்னா, தேவனுடைய சித்தத்தின்படி செய்யக்கூடிய விஷயத்த தன் சித்தப்படி எடுத்து செய்யப்படக்கூடாது. அப்படி கீழே வாசிங்க சிஸ்டர். ஏனெனில் அவன் கர்த்தருடையவனாய் முழுமையாக இருப்பானானால் அவன் தன் சொந்த சித்தம் மரித்து போனதாக எண்ணுவான், மற்றும் தான் என்ன செய்ய வேண்டுமென கர்த்தர் விரும்புவாரோ அதையே தான் செய்திடவும் பேசிடவும் வேண்டுமென உணர்ந்து கொள்வான். மிக முக்கியமான விஷயம், அவர் என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா, தன் சித்தம் செஞ்சிடலாமா? இல்லவே இல்லை. ஏன்னா நான் முழுமையாக அர்ப்பணிக்கும் போது நம் சித்தம் என்ன பண்ணுறேன், வெறுத்துடுறேன். என் சித்தம் இல்லை தேவனே, என் சித்தம் ஆயிடுச்சு, மறிச்சிச்சு ஞானஸ்நானத்தில். இனிமேல் நான் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் யார் சித்தமாக இருக்கணும்? உன் சித்தமாக இருக்கணும். ஏன் விருப்பமாக இருக்கக்கூடாது, உன் விருப்பமாக இருக்கணும். அப்படின்னு முடிவெடுத்த பிறகு நாம் எடுக்கிற ஒவ்வொரு முடிவு, சின்ன முடிவாக இருந்தாலும் சரி பெரிய முடிவுகளாக இருந்தாலும் சரி, எல்லாமே எப்படி இருக்குன்னா நம் சித்தம் அல்ல. அப்போ தேவன் சித்தம், அவர் என்ன விரும்புவாரோ, அது என்ன செய்ய நினைப்பாரோ, அவர் என்ன பேசுவாரோ அது எடுக்கிறது யாருடைய கடமையாக இருக்குன்னா, ஏன்னா தேவன் டைரெக்டாக பண்ண போது கிடையாது, யார் வழியாக பண்ண போகிறாரு? எக்லிஷியா வழியாக என்ன பண்ண போகிறாருன்னா அவர் முடிவை தெரிவிக்க போகிறாரு. அப்படின்னா இந்த முடிவு எடுக்கும்போது, இந்த முடிவுக்கெல்லாம் எடுக்கும்போது எந்த மாதிரி மனநிலைமை இருக்கலாம் ஒவ்வொரு எக்லிஷியா மெம்பர்ஸும்? எப்படி இருக்கணும்? ரொம்ப தாழ்மையாக, ரொம்ப ப்ரேஃபுல்லாக இருக்கணும். ஈஸியாக எடுக்கிற முடிவு கிடையாது எக்லிஷியாவில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தும். அப்போ எடுக்கிற ஒவ்வொரு முடிவுகளும் தேவனுக்கு பிடிச்சிருக்குதான்னு பார்க்கணும், தேவன் விருப்பம் இருக்குதான்னு பார்க்கணும். அந்த விருப்பம் சித்தத்தின்படி இருக்கான்னு பார்த்துட்டு அது எடுக்கிற முடிவு கூட ஹம்பிளாக எடுக்கணும், ப்ரேஃபுல்லாக எடுக்கணும். ஏன் அப்படி எடுக்காமல் இருந்தால் என்ன ஆகும்? யாருக்கு பாதிப்பாகும்? இப்போ எடுக்கலை, இந்த மாதிரி ஒரு ப்ரேயர்ஃபுல்லாக ஹம்பிளாக எடுக்கலை, நம்ம ஏதோ ஃப்ளஷ்லி மைண்ட் எடுத்தோம்னா எந்த முடிவு எடுத்தாலுமே பாதிக்கப்பட யார் தான்? ஒட்டுமொத்த எக்லிஷியா பாதப்படும் இல்லையா? அப்போ பாதிக்கப்படுமா? அவருடைய வளர்ச்சி டெவலப் ஆகுமா? டெவலப் ஆகாது. அப்படியே மெச்சூர் ஸ்டேஜ் போகுமா? வளர்ச்சியில் கண்டிஷன் இருக்கக்கூடிய விஷயமா மாறிடும். அப்போ ஒவ்வொருத்தருடைய வளர்ச்சியும் எதை அடிப்படையாக இருக்குன்னா, நம்ம எடுக்கிற முடிவுகள் அடிப்படையாக இருக்குது. அந்த முடிவுகள் எப்படி இருக்கணும்னா நம் சித்தப்படி, நம்முடைய விருப்பப்படி இருக்கக்கூடாது. அப்போ தேவன் என்ன விரும்புவாரோ, தேவனுடைய சித்தம் என்னவோ அதன்படி இருக்கிறதான் விரும்புவார். ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தரும் யாருங்க? புதிய சிருஷ்டி. நம்மளுடைய வளர்ச்சி எதை சார்ந்து இருக்குது? எக்லிஷியா எடுக்கிற ஒவ்வொரு முடிவு சார்ந்து இருக்கிறதுனால ஏதோ முடிவு எடுத்தோம் செஞ்சோன்றது கூடாது. நம்ம எடுக்கிற முடிவு ஒவ்வொன்றும் தேவசத்துக்கு உட்பட்டதாக இருக்கிற பார்க்கணும். ஏன்னா நம்முடைய நியூ கிரியேஷன் வளர்ச்சியே எதை பேஸ் பண்ணியிருக்குது? எக்லிஷியா நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தை பேஸ் பண்ணியிருக்குதுங்கும் போது அப்போ எவ்வளோ கேர்ஃபுல்லாக, எவ்வளோ பார்த்து என்ன பண்ண விஷயத்த அணுக வேண்டியது, ரொம்ப ப்ரேஃபுல்லாக அணுக வேண்டியது. அப்போ ஒரு விஷயத்த உலகத்தை எடுத்துக்கங்களேன், நம்ம எடுக்கிற ஒவ்வொரு முடிவு, பெரிய முடிவு எடுக்கும்போது ஈஸியாக எடுத்துருவோமா? நம்ம என்ன பண்ணுவோம்? ரொம்ப யோசிப்போம், ரொம்ப நம்ம திங்க் பண்ணுவோம். திங்க் பண்ணிவிட்டு இது ஓகே பண்ணலாம் வேணாமான்னு திங்க் பண்ணி எடுக்கும்போது அப்போ தேவனுடைய பிள்ளைகள் தெரிந்து கொள்கிற விஷயத்தில், நம்முடைய ஊழல் தெரிந்து கொள்கிற விஷயத்தில் ஒவ்வொன்றும் பார்த்து பண்ணணும். ஏன்னா நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சி, புதுசிஸ்ட வளர்ச்சி எல்லாம் இது பேஸ் இருக்குது. அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்கிற விஷயம் என்னென்னா, ஒரு பாதம் கழுவுற வேலை தான். பாதம் கழுவுற வேலைனா இந்த பாதம் கழுவுற வேலை வந்து யார் பண்ண போகிறாங்க? நமக்கு பண்ண போகிறாங்க. அப்போ பண்ணக்கூடிய விஷயத்தில் 2 விதம் இருக்குது, 2 வேலை இருக்குது. என்ன வேலை? பாதம் கழுவுற வேலை எக்லிஷியாவில் இருக்குது. அந்த வேலையை 2ஆக பிரிக்கலாம். என்ன வேலை? ஒன்று எல்டர்ஸ், ஒன்று டீக்கன்ஸ்.
அப்போ எல்டருடைய வேலை இருக்குது, பாதுகாக்கிற வேலை இருக்குது. டீக்கனுடைய பாதுகாப்பு. அப்போ எல்டர்னு அர்த்தம் மூப்பர்கள், டீக்கன்ஸ்னா உதவிக்காரர்கள். அப்போ ஒரு சபையில் 2 விதமான ஊழியம் இருக்குது. ஒன்று யார் செய்கிற ஊழியம், எல்டர்ஸ் பண்ணுற ஊழியம், மூப்பர்கள் பண்ணக்கூடிய ஊழியம் இருக்குது. அதே போல் டீக்கன்ஸ் உதவிக்காரர் பண்ணக்கூடிய ஊழியம் இருக்குது. அப்போ 2 பேருடைய வேலை என்ன அப்படின்னா, ஒன்று மூப்பர்கள் பண்ணக்கூடிய வேலை என்ன, ஆவிக்குரிய போஷிப் கொடுக்குறது. ஆவிக்குரிய போஷிப்னா ஸ்பிரிச்சுவல் ஃபுட்டு, தமிழ் இங்கிலீஷ் சொல்கிறீங்க. ஆவிக்குரிய ஊழியன்னு அர்த்தம். ஆவிக்குரிய போஷிப்புன்னு அர்த்தம். அப்போ வேதத்தில் இருக்கிற ஆழமான கருத்துக்களை, ஆழமான விஷயங்களை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு ஊழியம். அப்போ ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் மேட்டரை பேஸ் பண்ணி தான் இருக்கும். பட் இது யாரோ பண்ணுவாங்க, எல்டர்ஸ் பண்ணுவாங்க, மூப்பர்கள் பண்ணுவாங்க. அப்போது டீக்கன்ஸ் என்ன செய்வாங்க, சப்ஜெக்ட் மட்டும் பேசிட்டு சப்ஜெக்ட் டிஸ்கஸ் பண்ணி போயிட்டோம்னா எல்லா வேலை முடிஞ்சிருமா? இல்லை, இன்னொரு ஒர்க் இருக்குது டீக்கன்ஸ் பண்ணக்கூடிய ஒர்க். அது என்ன, ஃபிசிக்கல் நீட்ஸு, டெம்போரல் நீட்ஸ் சொல்லலாம். அப்போ வந்து இந்த மீட்டிங் நடத்தணும்னா இதுக்கு பின்னாடி பண்ணாங்க ஒர்க்கு, சேர் போடுறது, மைக் செட் பண்ணுறது, இதெல்லாம் யார் பண்ணுற ஊழியம்? இதெல்லாம் ஃபிசிக்கல் நீட்ஸு, டெம்போரல் நீட்ஸ். அப்போ இந்த மாதிரி 2 வேலையாக நம்ம எக்லிசியால் பிரிக்கலாம். ஒன்று ஸ்பிரிச்சுவல் நீடு பண்ணுறது யாருன்னா எல்டர்ஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபிசிக்கல் நீடால் வந்து டெம்போரல் நீட்ஸ் யார் பண்ணுவாங்க, டீக்கன்ஸ் பண்ணுவாங்க. இது 2 தான் மேஜர் இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது. அப்படின்னா இவங்க 2 பேரும் தெரிந்து கொள்வது எதன் அடிப்படையில் தெரிந்து கொள்ளணும்? நம்ம அடுத்த கேள்வி, சபையின் ஊழியக்காரர்களை தேர்ந்தெடுக்கும் சரியான முறை எப்படி, எதை பேஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம்? நம்மளே யோசிச்சுட்டு நம்மளே திங்க் பண்ணி இது நல்லா இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கலாமா? எந்த சோர்ஸ் அடிப்படையில் கண்டுபிடிக்கலாம் கேட்குறேன். வேதத்தின் அடிப்படையில் தான் இல்லையா, வசனம் இருக்குங்களே அது கண்டிப்பாக. அப்போ நமக்கு தெரியும் ஆதிகால சபையில் தான் அந்த முறைமை வந்திருக்குது. அப்போ எப்படி அவங்க கண்டுபிடிச்சாங்க, எப்படி அவங்க தெரிந்தெடுத்தாங்க அப்படின்றத நம்ம முதல்ல பார்த்துட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். எப்படி எந்த அடிப்படையில் இந்த விஷயத்தை பண்ணிட்டு வராங்க பார்க்கலாம். வசனங்களை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அந்த பட்டணத்தில் அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அநேகரை சீஷராக்கின பின்பு லீஸ்திராவுக்கும் இக்கோனியாவுக்கும் அந்தியோகியாவுக்கும் திரும்பி வந்து. நம்ம எப்படி பேசிக் சப்ஜெக்ட் போட்டு ஓப்பன் மீட்டிங் போட்டு பேசிக் வராங்க இல்லையா, அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எப்படி வந்தாங்க, ஆதிகால சபையில் சுவிசேஷம் மறைக்கப்பட்டுச்சு, நிறைய பேர் சீசன் வந்துட்டாங்க. நிறைய பேர் பார்த்துட்டோம். முதல்ல ஸ்டார்டிங்கில் 3000 அப்படி நிறைய கவுண்ட் வரும். அப்படி வந்தோடனே என்னாச்சுன்னா நிறைய பேர் வந்துட்டாங்க. வந்த உடனே என்ன ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு கவுன்சிலிங் கொடுக்குறாரு. வரைய வாசிங்க சிஸ்டர். சீசருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். என்ன சொல்றாரு, சீசர் மனதை திடப்படுத்துறாரு. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டாங்க. அப்போ நிறைய உபத்திரம் வரப்போகுதுன்னு திடப்படுத்திட்டு நிறைய விஷயத்த நம்ம கற்றுக்க போகிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணா, இந்த மாதிரி கண்டிஷனில் நிறைய சபையாக ஃபார்ம் ஆகிட்டாங்க. எக்லிஷா ஃபார்ம் ஆகிடுச்சு. எக்லிஷா ஃபார்ம் ஆன பிறகு என்ன சொல்கிறாருன்னா, நெக்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது என்ன சொல்கிறார் வாசிங் சிஸ்டர். அல்லாமலும் அந்தந்த சபைகளில் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் விசுவாசித்து பற்றி கொண்ட கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவித்தார்கள். நிறைய சபை நிறைய பேர் வந்தோன்னே என்ன பண்ணுறாங்க, நெக்ஸ்ட் முறைமை பண்ணுறாங்க. தெய்வீக முறைமை என்ன பண்ணுறாங்கன்னா, நெக்ஸ்ட்டு அந்த சபையில் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து. அப்போ எக்லிஷா பெருசாச்சு. எக்லிஷா வேண்டிய தேவையை என்ன பண்ணோம், பூர்த்தி பண்ணணும் இல்லைங்களா. அப்போ தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்கு கூடிய பர்சன்ஸை தெரிந்து கொள்ள சொல்கிறாரு. அப்போ எப்படி ஏற்படுத்துகிறாரு, மூப்பரில் ஏற்படுத்தி வைத்துனா எப்படி ஏற்படுத்தியிருப்பாங்க, ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னா பிரதர் 4 பேர் என்ன பண்ண கவுண்ட் பண்ணி நீங்கள் இருங்க அப்படி சொல்லியிருப்பாங்களா? ஏற்படு அதான் அர்த்தம் அதுக்கு. ஆனால் பட் அந்த அப்பாயிண்டட் வார்த்தை இருக்குல்ல இங்கிலீஷில், அதுக்கு ஒரு கிரேக்க வார்த்தை இருக்குது, ஆர்டைன். அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா கிரேக்கரில் கிரிட்டோனியோ அப்படின்னு சொல்லுவாங்க. புதிய வார்த்தை தான். கிரிட்டோனியோன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா ஏற்படுத்தி வைத்து சொன்னார் இல்லையா, நியமிச்சுன்னு சொல்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன எக்ஸாக்டாக மீனிங்னா ஹோட் பை ரேசிங் தட். அப்போ கைகளை உயர்த்துவதன் மூலம் தெரிவு செய்தல். அப்போ ஆர்டைன் அல்ல வந்து ஏற்படுத்தி வைத்துன்ற வார்த்தை என்ன அர்த்தம்னா கிரிட்டோனியோ. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம், ஆக்சுவல் அர்த்தம் ஓட் பை ரேசிங் த ஹேண்ட், கைகளை உயர்த்தி தெரிந்து கொள்வது. அப்போ அந்த முறைமை தான் எங்கே ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னா பழைய ஏற்பாடு ஆதிகால சபையில் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. நிறைய வசனம் அதுக்கு நிறைய டிரான்ஸ்லேஷனில் பார்க்கலாம். அப்படியே ஒன்று வாசிங் சிஸ்டர். மவுத் நியூ டெஸ்டமெண்ட் acts and in every church after prayer and fasting they selected elders by show of hands. அப்போ கைகளை உயர்த்தி தெரிந்து கொள்றதா. அப்போ நீ அறிக்கையில் பார்த்தோட அதில் அப்படி தான் இருக்கும். என்னென்ன சொல்கிறாங்க, ஒவ்வொரு விஷயத்துலையுமே
அவங்க என்ன பண்ணா பை ஓட் மூலியமாவா, பை கை ரேஸ் பண்ண. அப்போ இது மாதிரி நிறைய டிரான்ஸ்லேஷன் தான் கொடுக்கப்பட்டிருக்குது. அப்போ அப்பாயிண்டட் தெம் அன்டு தெம் பை ஓட். அப்போ இது எல்லாமே எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா, அப்போ எக்லிஷா பண்ணக்கூடிய விஷயம் வந்து எப்படி தான் தெரிந்து கொள்ளணும் ஏற்படுத்தணும்னா, இஷ்டப்படி பண்ணுறது கிடையாது. வேதத்தின் அடிப்படையில் ஆதிகால சபையில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எக்லிஷா ஒன்றா சேர்ந்த பிறகு யார் எல்ட்ரா வரணும், யார் டீக்கனாக வரணுன்றதை எப்படி சொல்லி சூஸ் பண்ணாங்களாம். கைகளை உயர்த்தி என்ன பண்ணியிருக்காங்க, சூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மெத்தட் என்ன பண்ண போகிறோம், இப்பயும் பண்ண போகிறோம், வரக்கூடிய காலம் பண்ண போகிறோம். அப்போ இதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாருன்னா தெய்வீக ஏற்பாடு. அவர் எக்லிஷா ஏற்படுத்துகிற ஒரு தெய்வீக ஏற்பாடு தான் இந்த ஒரு எக்லிஷா எலெக்ஷன் பார்க்குறோம். அப்போ அந்த வகையில் இது எப்படி இருந்திருக்கூடா, எப்படி இருக்காதுன்னா, ஒரு பர்சன் வந்து நான் எல்ட்ரா இருந்திருக்கேன், நான் டீக்கனாக இருந்திருக்கேன்னு சொல்ல முடியுமா? அது வேதத்துக்கு சரியானுமா, முரண்பாடாக இருக்குமா? அப்போ சொல்கிறா பாருங்க, நோ பிரதர் ஷுட் அசியூம் பப்ளிக் டியூட்டிஸ் இந்த சர்ச். அப்போ அவரே அசியூம் பண்ணிட்டு நான் என்ன கரெக்டாக இருக்கும் அப்படின்னு என்ன பண்ண, அவரே போயிட்டு நான் இருந்துக்கிறேன், எலெக்ஷன் கொடுக்காமலே நான் இருந்துக்கிறேன், எல்ட்ரா இருந்துக்கிறேன், ரொம்ப வருஷமாக இருக்கிறேன், நான் இருந்துக்கிறேன் அப்படின்றது எங்கே இல்லை, வேதத்தின் அடிப்படை இல்லை. அப்போ தேவன் சூஸ் பண்ண மெத்தடே வேறு மாதிரி இருக்குது. அப்போ நம்ம பார்க்குறோம் கைகளை உயர்த்தி பண்ணுற விஷயம். இன்னொரு கேள்வி நம்ம வரலாம், ஏன் இந்த முறைமை எதுக்கு பிரதர்? இருக்கிற ஒரு 150 பேர் 100 பேர்னா செலக்ட் பண்ணிட்டு போயிடலாம் ஒருத்தர், அப்படியே அவரே வந்து என்ன பண்ணலாம், இந்த வருஷம் நியமிச்சிடலாம், ஏற்படுத்திடலாம், நெக்ஸ்ட் வருஷம் அவர் நியமித்திடலாம், அப்படி பண்ணலாம்ல. இதுதான் எங்க நடந்துட்டு இருக்குது, எங்க நடந்துட்டு இருக்குது. பாபிலோன் சபையில் என்ன பண்றாங்க, ஒருத்தரே என்ன பண்ணுவார், பல வருஷம் பாஸ்டா இருப்பார், அடுத்து யார் பாஸ்டா வருவார், அவங்க பையன் வருவார். அப்போ அதாவது எப்படி எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, அப்போ இதுக்கு பேர் தான் குருமார்கள்னு ஒரு வகுப்பார் பிரிஞ்சிருவாங்க. இன்னொரு பக்கம் யார் பிரிஞ்சிருவாங்க, பாமர மக்கள். அதாவது நீ பார்த்துருப்பீங்க, அந்த ஸ்டேஜ்லேயே இருப்பாங்க, அந்த ஸ்டேஜை விட்டு இறங்க மாட்டாங்க. ஒரு குரூப்பு கீழவே இருப்பாங்க எப்பவுமே, அவங்க யார், பாமர மக்கள். அப்போ இந்த மாதிரி 2 குரூப் வந்துடும் பார்த்தீங்களா. இந்த 2 குரூப்பையும் வராமல் தடுக்கிறதுக்கு என்ன மெத்தட்னா, கைகளை உயர்த்தி பண்ணுற மெத்தட் பெஸ்ட் மெத்தடு. தேவன் சொன்ன முறைமையும் படி பார்த்தோம்னா அதான் தேவன் கொடுத்துருக்க முறைமையே. அப்போ இது முறைமையை போனால் என்ன விஷயம் வந்துடும்னா, குருமார் தனி வகுப்பார வந்துடுவாங்க, அப்புறம் சாதாரண ஜன விசுவாசம் தனியாக வந்துடுவாங்க. இந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் வந்துடும் இல்லையா. அப்போ அதுக்காக தான் பண்ணனா தேவன் சொல்கிறாரு, சூஸ் பண்ணுங்க, உங்களுக்கு யார் விருப்பமோ, உங்களுக்கு யார் பெஸ்ட்டுன்னு தோணுதோ நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். உங்களுடைய சர்வன்ஸை, உங்களுக்கு வேலை செய்யக்கூடிய ஆளை யார் சூஸ் பண்ணணும், நீங்கள் சூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறார். அப்போ நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ண வேண்டிய மிக முக்கியமான வேலை, நமக்கு வேண்டிய ஊழியர்களை நம்ம என்ன பண்ணோம், இஷ்டப்படி இல்லை, வேதத்தின்படி நம்முடைய ப்ரேஃபுல் இல்லாமலாம் இல்லை, ப்ரேஃபுல்லோட மிக அம்பலாக பண்ண வேண்டிய மிக முக்கியமான மெத்தட், தெய்வீக முறைமை என்னென்னா எல்டர்ஸ் அண்ட் டீக்கன் சூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள். அப்படின்னா இப்போ பார்த்தது முதல் இன்ட்ரொடக்ஷனாக பார்த்தோம், எப்படி சூஸ் ஏன் சூஸ் பண்ணுறோம், எதுக்காக இவங்க அப்படின்றத பார்த்தோம். எல்டர்ஸுடைய ஒர்க் என்ன, ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய, இந்த பக்கம் சத்தமாக வர மாட்டேங்குது. எல்டர்ஸுடைய ஒர்க் என்ன, மூப்பரில் ஒர்க் என்ன, ஆவிக்குரிய போஷிப்பு. ஆவிக்குரிய போஷிப்னா வேதத்தில் இருக்கிற விஷயங்களை, ஆழமான கருத்துக்களை, ஆழமான பாடத்தை எடுத்து சொல்ல விஷயம் பின்னாடி பார்க்கலாம், ஒவ்வொரு லிஸ்ட்டை பார்க்கலாம். அப்போ ஆவிக்குரிய போஷிப்பு ஜென்ரல் அவுட்ல எடுத்துக்கலாம். ஆவிக்குரிய போஷிப்பை கொடுக்கக்கூடிய ஒர்க் யாரோட ஒர்க்னா எல்டர்ஸோட ஒர்க்கு. டீக்கனோட ஒர்க்கு ஃபிசிக்கல் நீட், அதாவது டெம்பரல் தேவை, நமக்கு வேண்டிய விஷயம், எக்லிஷா தேவைக்கிற எல்லா ஒர்க்கையும் பேஸ் பண்ணியிருக்கிற விஷயம் எல்லாம் பார்த்தோன்னா யார் பண்ண வேண்டியது, டீக்கன் பண்ண வேண்டியது. அப்படின்னா ஆவிக்குரிய போஷிப் யார் போஷிக்கணும், இப்போ எல்டர்ஸ் போஷிக்கல. அப்போ எல்டர்ஸுடைய ஒர்க் என்னன்னா மெயினாக ஒரு 3 ஒர்க் இருக்குது அவங்களது. என்ன ஒர்க்னா, முதல் எக்லிஷாவுடைய இருக்கக்கூடிய எல்டர்ஸ் ஒர்க் என்னன்னா, அவங்க ஆக்சுவலாக வந்து கீழான மேய்ப்பர் தான் தேவனுக்கு. அந்த மேய்ப்பர்கிட்ட எத்தனை ஆடு இருக்கும், ஆடுகள் இருக்கு இல்லையா. அப்போ ஆடுகள் இருக்கும், அந்த ஆடுகளுக்கு தேவையான விஷயத்த எப்படி ஒரு மேய்ப்பன் பண்ணுவாரோ அதே போல் இங்கே இருக்கக்கூடிய எல்டர்ஸுடைய ஒர்க் என்னன்னா, ஆடுகளுடைய தேவை என்ன அப்படின்னு முதல் பார்க்கணும். அப்போ அந்த மாதிரி பார்க்குற விஷயத்தில், செயல்படுத்துகிற விஷயத்தில் 3 விஷயம் இருக்குது. முதல்ல ஃபீட் த ஃப்ளாக். ஃபீட் த ஃப்ளாக்னா மந்தையை போஷிக்கிறது, அது வேண்டிய சாப்பாடு கொடுக்குறது முதல் ஒர்க்கு. 2வது வேலை ப்ரொடெக்ட் த ஃப்ளாக், அப்படின்னா பாதுகாக்கிற வேலை 2வது விஷயம். ஏன் பாதுகாக்கிற வேலை வேணும் உங்களுக்கு? முதல் ஃபீட் பண்ணுறது எல்லாத்தையும் ஃபீட் பண்ணலாமா? அப்படி தான் நம்ம பண்ணுவோமா? நம்ம வீட்டில் குழந்தைகளுக்கோ இல்லை
இருக்கிற பெட் அனிமல்ஸ்க்கோ அப்படி பண்ணுவோமா? இஷ்டத்துக்கு இல்லாத கொடுத்துருவோமா? எது அதுக்கு தேவை, எது கொடுத்தா, எந்த ஃபுட் கொடுத்தா ஹெல்த்தியாக இருக்கும், எது கொடுத்தா வந்து பிரச்சனை வராது, உடம்பு சரியில்லாம் போகாது, பார்த்து பார்த்து கொடுப்போம் இல்லையா? அந்த மாதிரி யார் கொடுக்கணுமா? எல்டர்ஸ் கொடுக்கணும். டிஃப்ரெண்ட் ஃபுட் கொடுக்கணும். ரெண்டாவது விஷயம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். ஏன் ப்ரொடெக்ஷன் தேவை? என்ன வந்து ஆட்டு மந்தைக்குள்ள ஓனாய் வரும் இல்லையா? அப்போ ஓனாயை வராமல் பாதுகாக்கிற விஷயம், உள்ளுக்குள்ளே ஓனாயை ஃபார்ம் ஆகாமல் பார்க்குறதும் யாருடைய வேலை? எல்டர்ஸோடைய ஒர்க்கு. மூணாவது விஷயம் பில்ட் த ஃப்ளாக். அப்படியே இருக்கிற 4 மந்தையே 4 ஆடு 4 ஆடவே கடைசியில் இருக்கணுமா? அந்த அந்த ஆட்டுடைய எண்ணிக்கை என்ன பண்ணணும்? அந்த ஆட்டுடைய பலத்தை புஷ்டி ஆக்குற விஷயம், அதை பலப்படுத்துகிற விஷயம், டெவலப் பண்ணுற விஷயம் யார் பண்ணணும்? பில்ட் பண்ணுறது எல்டர்ஸுடைய ஒர்க்கு. மிக பிரதானமாக ஒர்க் யாருதுன்னா எக்லிஷால யாரோட ஒர்க்கு அது? அப்புறம் ஈஸியான ஒர்க்கா? ஒரு மேய்ப்பர் ஒர்க் ஈஸியான ஒர்க்கா? எப்படி தேடுவார் பாருங்க. அவர் ஒரு ஒரு ஆட்டுக்கு வேண்டிய ஃபீடிங் கொடுக்கணும்னா எப்படி தேடுவார்? ரொம்ப ரிஸ்க் எடுப்பார்ல. அப்படிப்பட்ட ஒரு ஒர்க் தான் இந்த ஒர்க்கு. முதல் பாயிண்ட், ஒவ்வொரு பாயிண்ட் நம்ம பார்க்கலாம். முதல்ல ஃபீட் த ஃப்ளாக். வசனம் வாசிங்க சார். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். நான் போன பின்பு மந்தையை தப்பவிடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். முதல் சொல்றாரு பாருங்க, எல்டர்ஸ் சொல்றாரு ஃபீட் பண்ணுங்க. ஏன்னா மந்தை யாருது? தேவன் தம்முடைய அப்போ சம்பாதி கொண்ட சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்தாவி உங்களை கண்காணியாக வைத்த மந்தை முடியும் குறித்து என்ன பண்ணுங்க? எச்சரிக்கையா இருங்க. ஏன்னா இந்த மந்தை தேவனுடையது. நீ கண்காணி தான். கண்காணி பண்ணும்போது என்ன பண்ணுங்க? ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. ஃபீட் பண்ணுற விஷயத்தில் இஷ்டத்துக்கும் கொடுத்துடக்கூடாது ஃபீடிங் கூட. அது மட்டும் இல்லாமல் நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள். அப்போ மிகப்பெரிய வேலை யார் வேலைனா எல்டர்ஸ் வேலை. ஃபீட் பண்ணுற வேலை. என்ன ஃபீட் பண்ணணும்? ஆடுகளுக்கு தேவை என்ன, ஆடுகள் எது கொடுக்கணும், எது கொடுக்கணும், எது நல்ல ஃபுட்டு, எது பாதிக்கிற ஃபுட் என்ன பண்ணணும் தெரிஞ்சிருக்கணும். அப்போ அவர் கொடுக்கணும்னா இவர் இப்படி எடுத்துருக்கணும் சாப்பாடை. ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இல்லாத இருந்தால் என்ன பண்ண முடியாது? அந்த ஃபுட்டை தெரியாது, இது காரமாக இருக்கும் உதாரணம் சொல்லலாம், ஒரு இது வந்து உடம்பு பாதிப்பு உண்டாக்கும்ன்றதை யாருக்கு முதல்ல டேஸ்ட் பண்ணியிருக்கணும்? அவர் டேஸ்ட் பண்ணியிருக்கணும். டேஸ்ட் பண்ணிட்டு தான் பண்ணணும், கொடுக்க முடியும் இல்லையா? அந்த மாதிரி மிகப்பெரிய வேலை இருக்குது. அந்த வார்த்தை, இந்த வசனத்துக்கு பிரசில் பேர் கொடுத்த கமெண்ட் பார்த்தோம்னா, டு ஃபீட் அப்படின்னா டீச், நெக்லெக்ட் நோ பார்ட். அதாவது எது தேவையோ அது என்ன பண்ணக்கூடாது, விட்டுக்கூடாது. யாருக்கு? ஃபீட் பண்ணாமல். எக்லிஷாக்கு கிவ் தெம் த மீட் இன் டியூ சீசன். அப்போ ஏற்ற கால சத்தியத்தை கொடுக்குதுல ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சொல்லுவாங்களே அரைச்சமாகவே அரைக்கிறது எங்கே பாபிலோன் ஸ்டைலு. பட் இங்கே எப்படி இருக்கக்கூடாது? ஒரு நியூ அதாவது ஏற்ற கால சத்தியம், இந்த காலத்து சூரிய சத்தியம் என்னன்னு புரிஞ்சுட்டு அந்த ஏற்ற கால சத்தியத்தை கொடுக்கக்கூடிய ஒர்க் யார் பண்ணனா? எல்டர்ஸ் கரெக்டாக பண்ணணும். எந்த டைமில் எந்த ஃபுட் யார் கொடுக்கணும், ஆடுகள் கொடுக்கணுன்றதை பார்த்து பார்த்து கொடுக்குறா பாரு. த க்ரீன் பேஷஸ் அண்ட் ஸ்டில் வாட்டர்ஸ் ஆஃப் டிவைன் ட்ரூத். அப்போ எங்கே அம்மன் தண்ணீரோட இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி இடத்த கொண்டு போய் சேர்க்கணும். த ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் ஸ்பிரிச்சுவல் திங்ஸ் ப்ராப்பர் ரெஸ்ட் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த எல்டர்ஸ். அப்போ மிகப்பெரிய பொறுப்பு, மிகப்பெரிய கடமை யார் கையில் கொடுக்கப்பட்டிருக்கு? ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்போது ஈஸியான ஒர்க்கா? சும்மா வந்து இது எல்டா நான் இருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிற ஒர்க் அது. அப்போ மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பு இருக்குது. எந்த வேலை செய்யறதில்ல. ஏன்னா பிரதர் சொல்லும்போது இது சிங்கிள் ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது, டபுள் சொல்கிறார். அவன் தேவன் அர்ப்பணிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் டீச்சராகவும் இருக்கிறாங்க எக்லிஷாக்கு, சர்ச்சுக்கு. அவன் மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணுறாங்க. எந்த விஷயத்துலேருந்துனா எல்டராக இருந்துட்டு. அப்போ ஏன்னா இது சாதாரண ஒர்க் கிடையாது, மிகப்பெரிய பொறுப்பு. எக்லிஷா முழுவதையும் ஃபீட் பண்ணணும். ஃபீட் பண்ணும்போது எது அவங்களுக்கு சரியான ஃபுட்டுன்னு பார்க்கணும். அப்படி பார்க்கணும்னா இவங்க தனிப்பட்ட ஸ்டடி இருக்கணும். ஸ்டடி இருந்து இது நல்ல ஃபுட்டு கொடுக்கணும், இது ஹெல்த்தியான ஃபுட்டு, இது சாப்பிட்டா மந்தை என்ன பண்ணும், நல்லா செழித்தோனும் வளரும் அப்படின்றத பார்த்து 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 கொடுக்குற வேலை யாரோட வேலைன்னா மூப்பருடைய வேலை. சரிங்களா? வசனம் வாசிங்க. 1 பேதுரு 2:5-3 வசனம். எப்படி மேய்க்க கூட தான்
நம்ம பண்ண வேண்டிய, அதாவது எல்டர்ஸ் பண்ண வேண்டிய வேலை என்னன்னா, உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்க்கணும். எப்படி மேய்க்கக்கூடாது? ஏதோ நியமிச்சிட்டாங்க, ஏற்படுத்திட்டாங்க அப்படின்ற ஒரு காரணத்தால் கட்டாயமாக அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்கு அல்ல, உற்சாக மனதோடு. அப்போ எல்டராக வரக்கூடியவர்கள் எப்படி ஃபீட் பண்ணணும்? எக்லிஷாவுக்கு எப்படி மேய்க்கணும்? கட்டாயம் இல்லை, மனப்பூர்வம் அவனை பண்ணோம். எப்படி நம்மளை மேய்ப்போமோ, எல்டர் எப்படி தன்னை மேய்ச்சி கொள்வாரோ, இப்போ யோசிச்சு பாருங்களேன். அப்போ அந்த மாதிரி யாரை மேய்க்கணும்? நம்ம என்ன பெஸ்ட்டாக சாப்பிட நினைப்போம், நல்ல ஃபுட் சாப்பிட நினைப்போம், ஹெல்த்தியாக சாப்பிட. அந்த மாதிரி எக்லிஷா கொடுக்குற விஷயம் எப்படி தான் இருக்கணும்? அதே ஹெல்த்து எப்படி நம்ம புஷ்டியாகிறதுக்கு நம்முடைய ஆவிக்குரிய விஷயத்துக்கு என்ன பெஸ்ட்டாக அதை பார்க்குற மாதிரி எக்லிஷா எல்லாத்தையும் பெஸ்ட்டாக பார்க்கணும். அப்போ உற்சாக மனதோடு செய்யணும். ஏன்னா அந்த வேலை வந்து ஈஸியான வேலை கிடையாது, டஃப்பான ஒர்க் தான். பட் என்ன சோறு வரும் இல்லையா? அப்போ சோறு வந்தால் கூட எப்படி செஞ்சிடக்கூடாது, வெளியே காட்டக்கூடாது. சோறு காமிக்க மன உற்சாகமாக இந்த வேலையை செய்ய வேண்டியிருக்குது. அப்போ ஒவ்வொரு எக்லிஷாவுடைய எல்டர்ஸும் அவங்க பண்ணக்கூடிய ஒர்க் வந்து பிரதானமான ஒர்க் என்னென்னா எக்லிஷாக வேண்டிய ஃபீடிங் கொடுக்குறது. ஆனால் என்ன பண்ணிட்டு கூடாதுன்னா, என்ன பண்ணணும்னு சொல்கிறா முதல்ல பாருங்க வாசிங்க சிஸ்டர். 1 பேதுரு 5:3 சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல. என்ன பண்ணக்கூடாது? எல்டர்ஸு கொடுத்துருக்க சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளாம மந்தைக்கு மாதிரியா கண்காணிப்பு செய்யணும். மந்தைக்கு மாதிரியா இருக்கணுமா? கண்காணிப்பு செய்யுங்கள். கண்காணிப்பு. அப்போ கண்காணிப்பு பண்ற விஷயம் வந்து எப்படி இருக்கணும்? ஒரு மந்தைக்கு ஒரு மாதிரியா இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும்? நீங்களும் ஒரு மாதிரியா பாக்குறீங்கன்னு எப்படி இருக்கணும்? மாதிரின்னு அர்த்தம். எக்ஸாம்பிள், உதாரணம். அதாவது ஒரு மந்தை நான் அன்பு கட்டுக்கணும் அப்படின்னு நினைச்சா யாரை பார்க்கணும்? நம்ம கிறிஸ்து அப்போஸ்தலரை விட்டுடலாம். நடைமுறை லைஃப்ல நம்ம ஒருத்தர்கிட்ட அன்பு கற்றுக்கணும், இல்லை பொறுமை கற்றுக்கணும், சாந்தம் கற்றுக்கணும், கீழ்ப்பது கற்றுக்கணும், நீடிய இது மாதிரி நிறைய குணம், ஆவிக்குரிய குணம் கற்றுக்கணும்னா யாரை பார்க்கணும்? அந்த அந்த மந்தை எல்டர்ஸ் பார்த்து, பிரதர் நான் இவரை போல இருக்கணும். நடைமுறை சயின்ஸ் சொல்கிறேன். எப்பவுமே கிறிஸ்து போல இருக்கணும், அப்போஸ்தலர் போல இருக்கணும், அந்த மாற்றம் கிடைத்தே இல்லை. பட் நடைமுறையில் நம்ம பக்கத்தில் இருக்கிற சகோதரர் எப்படி பிரதர்ஸ் எல்டர்ஸ் எப்படி இருக்குன்னா, ஒரு மந்தைக்கு ஒரு மாதிரி ரோல் மாடலாக இருக்கணும். அப்போ மந்தை என்ன பண்ணும்? பார்க்கும், பிரதர் இவர் மாதிரி பேசணும், இவர் மாதிரி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லணும். பட் இவர் பேசுகிற விஷயத்தை பார்த்து, பிரசங்கம் பண்ணுற விஷயத்தை பார்த்து, இவரை போல் பிரசங்கம் பண்ணணும்னு நினைக்கலாமா? நினைக்கணும். அதை விட எது பெஸ்ட்டாக நினைக்கணும்னா, அவர் பண்ணக்கூடிய பிரசங்கத்தை விட அவருடைய கேரக்டருக்கு பார்த்தீங்களா சத்தமாக பேசணும். எக்லிஷால அவர் சப்ஜெக்ட் பேசுகிறத விட அவருடைய கேரக்டர் என்ன பண்ணும்? சொல்கிறப்ப லெட் யுவர் கேரக்டர் ஸ்பீக் சோ லவுட். அப்போது ஒரு எல்டர்ஸுடைய முக்கியமான வேலைன்னா அவர் பேசுறதை விட அவர் வாழ்க்கை பேசணும். எப்படி இருக்கார் பாருங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அவர் பேசி அன்புன்னு பேசுறது ஈஸி தான். பட் அதை பார்த்து கற்றுக்கிறத விட எக்லிஷ் என்ன கற்றுக்கணும்? அன்பு காமிக்கிறார் பாருங்க, பொறுமை காமிக்கிறார் பாருங்க, இதை போல் நான் காமிக்கணும், இதை போல் நான் இருக்குன்றத அவர் பேசுகிற வார்த்தையை பேஸ் பண்ணி கிடையாது, அவருடைய குணத்துடைய தன்மையை பார்த்து எக்லிஷா வந்து ஆச்சரியப்படணும். இந்த மாதிரியான எல்டர் தான் யார் தேவை? எனக்கு தேவைன்றதை சூஸ் பண்ணுவதுக்கு முன்பாக என்ன பண்ணோம்? எக்லிஷா டிசைட் பண்ணோம். எனக்கு வேண்டிய ஊழியர் இப்படி இருக்கணும், இவர் பார்த்து கற்றுக்கணும். அப்போ என்ன புரிஞ்சுக்கலான்னா, ஒரு மந்தை எப்பவுமே பார்த்து கற்றுக்கிற மாதிரி ஒரு கேரக்டராக இருக்கணும். ஒரு விஷயம் ஒரு டிசிஷன் மேக் பண்ண முடியல, ஒரு முடிவு எடுக்க முடியலன்னு எக்லிஷா திணறும் போது அந்த முடிவு யாரை போல எடுக்கணும்னு நினைக்கணும்? இவர் எடுத்தால் எப்படி இருப்பார்? எல்டரமாக எடுக்கணும் முடிவை அப்படின்னு எல்டர்ஸை பார்த்து, மூப்பரில் பார்த்து எடுக்கக்கூடிய ஒரு செயல்படுத்தக்கூடிய ஒரு எக்லிஷா மெம்பர்ஸ் பண்ணக்கூடிய விஷயமா யார் இருக்குன்னா எல்டர்ஸுடைய வாழ்க்கை இருக்கணும். அப்போ மிக முக்கியமான ரோல் மாடல் யார்? எல்டர்ஸ். ஈஸியான ஒர்க்கா ரோல் மாடல்ன்றது? அப்போ அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒர்க் யார் பண்ணுறாங்கன்னா எக்லிஷா மெம்பர்ஸ் பண்ணுறாங்க. அப்போ பேட்டர்ன் ஆஃப் ஹியூமிலிட்டி, ஃபெய்த்ஃபுல்னஸ், ஜீல் அண்ட் காட்லினஸ். அப்போ ஒரு பேட்டர்ன், இந்த மாதிரி நான் ஜீல் காமிக்கணும், வைரம் காமிக்கணும், இந்த மாதிரி நான் வந்து தாழ்மை காமிக்கணுன்றத தாழ்மைக்கும் அன்புக்கும் வைரத்துக்கு எக்ஸாம்பிளாக வச்சு ஓடக்கூடியதாக இருக்கணும். அப்போ என்ன சொல்கிறேன்னா, இது மெயினான விஷயம் சொல்லும்போது, பிரதர் சொல்லும்போது வாசிங் சிஸ்டர், வார்த்தைகளில் அல்ல, ஜீவியமே உண்மையான சத்தியமே தரநிலையாக காணப்பட வேண்டும். என்ன தரநிலையா? ஸ்டாண்டர்ட் எதை வைக்கணுமா? சத்தியம். அப்போ ட்ரூத் தான் ஸ்டாண்டர்டு. அதை பேஸ் பண்ணி யார் வாழணும்? எல்டர்ஸ் வாழணும். அப்போ எல்டர்ஸ் வாழதை பார்த்து யார் ஃபாலோ பண்ணணும்? அதை
எக்லிசியால ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி நம்ம வாழணும்னு பார்க்கணும், ஃபாலோ பண்ணணும். அடிக்கல வாசிங்க சார் ஒவ்வொன்றும். மற்றவை அனைத்தும் திவ்ய சித்தத்திற்கு முற்றிலும் முரணானவைகளாக இருக்கின்றன. மற்றும் சத்தியத்தினை தனது அன்றாட ஜீவியத்தில் கடைபிடிக்க தவறுகின்ற நபர் தான் சரியான அளவில் கர்த்தருடைய ஆவியினை பெற்றிருக்கவில்லை என்பதை நிரூபிக்கின்றவராய் இருப்பார். என்ன சொல்ற பாருங்க, மெயினாக சொல்ற விஷயம் என்னன்னா, அப்போ சத்தியத்தினுடைய தரநிலை வச்சுட்டு ஓடக்கூடியவராக யார் இருக்கணும்? நமக்கு வேண்டிய ஊழியர்கள் பிரதானமான வேலை எல்டர்ஸ் ஊழியம் பண்ணுறக்கூடிய இருக்கணும். அப்போ அவர் எப்படி இருக்கக்கூடாதுன்னா, சத்தியத்தின் தனது அன்றாட ஜீவிதத்தில் கடைபிடிக்க தவறுகின்ற நபர் தான் சரியான அளவில் கர்த்தருடைய ஆவியை பெற்றிருக்கல என்பதை நிரூபிக்கணும் இருப்பார். அப்போது எதை பார்க்கணுன்னா, ஒரு எல்டர் வந்து சத்தியத்தை பிடிச்சிட்டு இருக்காரா, அந்த தரநிலையோட இவர் வாழ்க்கை என்ன பண்ணுது, ஒத்து போதான்னு பார்க்கணும். யார் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எக்லிசியால ஒவ்வொருத்தரும் நம்ம எல்லாரும் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு எல்டராக நான் எனக்கு நியமிக்கணும்னு இவர் நினைக்கிறேன்னு வச்சுங்களேன். அவர் எப்படி இருக்குன்னா, சத்தியத்தினுடைய தரநிலை இருக்குல்ல, ஸ்டாண்டர்ட் இருக்குல்ல, அந்த ஸ்டாண்டர்டுக்கு கிட்டத்தட்ட ஓடக்கூடிய ஒரு நபராக இருக்கார் அவர் அப்படின்னு என்ன பண்ணணும், ஒவ்வொரு நாள் செக் பண்ணணும். ஏன் செக் பண்ணால் அப்படி இருக்கிறது தான் நம்மளும் என்ன பண்ணுவார், அதே போல் ஒரு வழிக்கு கொண்டு போவார்னு பார்க்குறோம். அடிக்கையில் வாசிங்க சார். ஆகையால் நம்மில் எவரேனும் நம்முடைய அன்றாட ஜீவியங்களில் நம்முடைய உதடுகளை கொண்டு நாம் போதித்தவைகளுக்கு இசைவாக நாம் ஜீவிக்கவில்லை என்பதை கண்டுகொள்வோமானால் அது கவலைக்கிடமான காரியமாயிருக்கும். என்ன சொல்கிறாருங்க, யோசிச்சு பாருங்க. வேதம் சத்தியம் இருக்குது நம்மகிட்ட, வேதத்துடைய விஷயம் ஒரு மாதிரி இருக்குது, அவர் வாழ்க்கை வேற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி தான் யார் வாழ்ந்துட்டு இருக்காங்க இப்போ? பைபிள் ஒரு மாதிரி இருக்கும், கிறிஸ்டியன் பேர் வச்சுட்டு இருப்பாரு, பட் அவர் வாழ்க்கை எப்படி இருக்கும்? பைபிளுக்கு சம்மந்தமெல்லாம் வாழ்க்கையாக இருக்கும். இங்கே பேசும்போது பேசிட்டு போயிடுவார், வீட்டுக்கு போனால் வேறு முகம் இருக்கும், வேறு லைஃபே வேறு மாதிரி இருக்கும். அப்போ அந்த விஷயங்கள் யார் இருக்கக்கூடாதுன்னா, சபையில் இருக்க எக்லிசியால இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய எல்டர்ஸுடைய வாழ்க்கை எப்படி இருக்கக்கூடாதுன்னா, வேதம் ஒரு மாதிரி இருந்துட்டு இது ஒரு மாதிரி இருந்தால் செட்டாக இந்த மாதிரி ஆளாக இருக்கிறாங்களா, சூஸ் பண்ணாதீங்க. எல்டரா இருக்கிறாரா, சந்தோஷமாக சூஸ் பண்ணுங்க. அப்போ என்ன சொல்கிறாரா, மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து அந்த வேதத்தின்படி அவர் வாழ்க்கை இருக்குதான்னு என்ன பண்ண சூஸ் பண்ண வேண்டியது யார் அப்படி கடமைன்னா, எக்லிசியாவுடைய கடமையாக இருக்குது. ஏன் இப்போ தான் சூஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்முடைய வளர்ச்சி எதாவது எப்படியா இருக்குது, அவன் போஷிக்கிற விஷயத்த நம்ம சாப்பிட்டு நம்ம நல்ல டெவலப் ஆகிற விஷயமா இருக்குது. அப்படி கீழே வாசிங்க சார். ஏனெனில் தன்னுடைய இருதயத்தில் கர்த்தருக்கு இசைவாக இல்லாதவர் எவரும் சீக்கிரத்தில் தன்னால் போதித்தவைகளுக்கும் இசைவற்று போய்விடுவார் என்பது நமக்கு தெரியும். பார்த்தீங்களா, சொல்கிறா பாருங்க. அப்போ அந்த மாதிரி வாழ்க்கையை வாழல வேதத்தின்படினா கொஞ்ச நாள் தான் பார்க்கறது நல்லா செழுமையாக இருப்பார், போக போகன்னா வரவர் அப்படியே கீழே போயிட்டு தேவன் விரும்பாத விஷயம் செஞ்சுட்டு என்ன பண்ணுவார்னா, அந்த சபையினுடைய ஒரு முக்கியமான ஸ்தானத்தை நம்ம இழந்துட்டு இருப்பார். அப்போ இதை நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, மிக முக்கியமான வேலை எல்டர்ஸ் வந்து எந்த மாதிரி வாழ்கிறாங்கன்றது யார் பார்த்துட்டு இருக்கணும், ஒவ்வொரு நாளும் ரொம்ப வாட்ச் பண்ணோம். எல்டர்ஸ் முன்னாடியே செலக்ட் பண்ண முடியாது வாட்ச் பண்ணோம், செலக்ட் பண்ண பிறகும் இவங்க வாழ்கிறாங்களான்னு நம்ம வாட்ச் பண்ணுறது நம்ம மிகப்பெரிய விஷயம். அப்போ எல்டர்ஸ்க்கு வந்து ஈஸியான ஜாப்பா, ஈஸியான டாஸ்கா அது? நம்ம நினச்சிட்டு இருப்போம், அவர் வந்து பிரசங்கம் பேசி ஜாலியாக போயிட்டுருக்காரு, சப்ஜெக்ட் இருக்கிறாரு வராரு, சப்ஜெக்ட் இருக்கிறாரு போயிட்டுருக்காங்க. பட் பேக்ரவுண்டில் பல ஒர்க் இருக்கும் அவருக்கு, ஒரு ஒர்க் ரெண்டு ஒர்க் இல்லை. நமக்கு தான் ஒரு எல்டரு, பட் எல்டருக்கு எத்தனை எக்லிசியால் மெம்பர்ஸு சொல்கிறது புரியுதுங்களா? எல்லாம் சேர்த்து ஒரு எல்டரு எத்தனை எல்டர் இருக்கா அது மாதிரி. அப்போ அத்தனை பேருக்கும் உங்களுக்கு எல்லாம் சேர்த்து 3-4 எல்டர்னு வச்சுக்கலாம். ஆனால் அந்த ஒரு எல்டருக்கு 2 எல்டர் 3 எல்டருக்கு எத்தனை எக்லிசியா மெம்பர்ஸு? அப்போ எல்லாருடைய தேவையை பார்த்து அவன் யோசிச்சுட்டு பேக்ரவுண்டில் நிறைய விஷயம் பண்ணிட்டுருப்பாங்க, அது யார் கண்ணுக்கு தெரியாது, எக்லிசியாவுடைய பார்வைக்கு தெரியாது, சபையுடைய பிரதருடைய பார்வைக்கு தெரியாது அவர் என்ன பண்ணிட்டுருக்கார் என்ன பண்ணுறாருன்னு. அவர் பின்னாடி பல ஒர்க் பல ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும். எக்லிசியா மேலே இருக்கிற கவனத்தில் இது பண்ணலாம் அது பண்ணலாம் யோசிச்சு வச்சுருப்பார். அப்படி எக்லிசியானா தெரியாது, ஈஸி சொல்லிட்டு போயிடுவாங்க, எல்டராமா அது ஈஸி தான்ப்பா அப்படி நல்லா இருந்துலாம், எல்டர் நல்ல ஒரு அந்த மாதிரி இல்லை. ஏன்னா இந்த விஷயங்கள் வந்து சாதாரணமாக செய்கிற விஷயம் கிடையாது. ஒவ்வொரு நாளும் ரொம்ப பார்த்து பண்ண வேண்டிய வேலையாக இருக்குது எல்டர்ஸ் ஒர்க்கு. அப்போ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னா ஒரு மந்தைக்கு தவறான ஃபுட்டு கொடுத்துட்டா அந்த மந்தை என்ன ஆகும், நாளைக்கு பாதிப்புள்ளாயிடும். அந்த மந்தை பாதிப்பாச்சா பக்கத்து மந்தை என்ன பண்ணும், அதே மாதிரி கரெக்ட் ஆகிடும். அப்போ இந்த மாதிரி கரப்ஷன் ஆகிட்டு ஒரு மிகப்பெரிய இழப்பு வரும் இல்லையா, அந்த இழப்பதெல்லாம் பார்த்து எது சரியான ஃபுட்டு, எது கொடுத்தா ஹெல்த்தியாக இருக்கும், எது கொடுத்தா அது பாதிக்காதுன்றது பார்த்து ஒவ்வொரு விஷயத்தை நம்ம செய்யக்கூடிய விஷயம் யாருடைய ஒர்க்குனா எல்டர்ஸ் ஒர்க்கு பார்க்குறோம். அப்போ இப்படி இருக்கிறவங்க இது மாதிரி ஒரு பொசிஷன் பார்த்தாச்சு, ஒரு நிலைமை, ஒரு சர்வெண்ட்டாக பார்த்துட்டோம், ஊழியன்னு பார்த்துட்டோம். அப்போ இந்த ஊழியத்தை விரும்பலாமா பிரதர்?
கிறிஸ்தவ மண்டலத்தில் வந்து விரும்புகிறாங்க, பாஸ்டர் ஆகிறதுக்கு, பிஷப் அது விரும்புகிறாங்கல்ல, இல்லை பெரிய பெரிய ரெவரண்டாக விரும்புகிறாங்க. அப்போ இந்த ஊழியம் செய்து விரும்பலாமா? விரும்பலாம், விரும்பலாம். வேற இந்த பக்கம் அமைதியாக இருக்குது பார்த்தா, அமைதி மௌனம் சம்மதத்துக்கு அறிவு பார்த்துக்கலாமா? விரும்பக்கூடாது. இந்த பக்கம் விரும்பலாம். எது சரியான பதில்? வசனம் சொல்லுது, கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான். வசனம் படிச்சிருக்குமா? 1 தீமோத்தேயு 3 இருக்குது, கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலை. அப்படின்னா விரும்பி செய்கிற வேலை தான் அது. ஏன்னா என்ன மாதிரி ஒரு மைண்ட்லனா அவங்க அந்த மாதிரி விரும்புகிறவங்க நேரமே இருக்காது. அந்த வாஷிங் அந்த இங்கிலீஷில் இருக்குது, if one properly attends to the shepherding of the flock. அப்போ இந்த மாதிரி எக்லிஷியா எல்டராக இருக்கிற சரியான விதத்தில் வந்து ப்ராப்பர்லி அட்டென்ஸ் ஷெப்பர்டிங் ஆஃப் த ஃப்ளாக், அதாவது மந்தையை சரியாக போஷிக்கிறதா இருந்தால் he will not have time for he will not have time for other interests. அதாவது எக்லிஷியா எல்டருக்கு வந்து நல்லா போஷிக்கிற எக்லிஷியா எல்டர் இருந்தால் அவர் மற்ற வேலை இருக்கு இல்லையா, அவர் பர்சனல் ஒர்க் இருக்கு இல்லையா, அந்த பர்சனல் ஒர்க் செய்யறதுக்கு கூட என்ன பண்ணாதான், டைமு இருக்காதான். ஏன்னா அந்த அளவுக்கு இது மேலே கன்சிடர் திஸ் அண்ட் ஆனர் அண்ட் ப்ரிவிலேஜ் ஃபார் அப்போ தேவன்கிட்ட வந்த ஒரு மிகப்பெரிய ஹானர் இது. அதுக்கு கனம் கொடுத்து இந்த வேலையை செய்தனால அவருக்கு என்ன கிடைக்காதான், டைமே இருக்காது தன்னுடைய பர்சனல் ஒர்க் பண்ணுறது கூட. அப்போ அந்த மாதிரி மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது இதில். ஏன்னா இந்த கண்காணி விரும்புறது ஏன் நல்ல வேலை சொல்கிறாரா? அவருடைய வாசிச்சு கீழே those கண்காணிக்குரிய மேய்ப்பனுக்குரிய பணியினை விரும்புவது என்பது நல்லதொரு விருப்பமாகும், குறிக்கோளாகும். ஒருவர் மந்தையை மேய்த்து பேணும் பணியை சரியாய் கவனித்துக் கொள்வாரானால் மற்ற காரியங்களுக்கு அவருக்கு நேரம் இராது. என்ன சொல்றாரு? மற்ற காரியங்களை அவருக்கு நேரமே இருக்கு. அந்த அளவுக்கு கண்காணிப்பை செய்யறது பண்ணுவாங்க. சப்போஸ் நேரம் நிறைய இருக்குது, எல்டருக்கு வந்து நேரம் நிறைய இருக்குது அப்படின்னு அர்த்தம் அவர் என்ன செய்யலை கண்காணிப்புக்கு எதை ஒரு விஷயத்தை பண்ணணுமோ சொல்கிறா பாருங்க. அந்த விஷயம் வந்து அட்டென்ஸ் டு த ஷெப்பர்டிங் ஆஃப் த ஃப்ளாக், அந்த ப்ராப்பர்லி அட்டென்ட் பண்ணுறாருல அந்த விஷயத்தை யார் பண்ணிக்க மாட்டாங்க, எல்டர் பண்ணிக்க மாட்டாங்க. எல்டர் ஃப்ரீயாக இருக்கார், எந்த ஒரு ஒர்க்கும் இல்லை அர்த்தம்னா அவர் வந்து சரியான ஒரு போஷிப் பண்ணல, எக்லிஷா வேண்டியது பார்த்து பண்ணல, அவர் இஷ்டப்படி வராரு போகிறான்னு இருக்கும். அப்போ இந்த மாதிரி எல்டர் அவர் இருப்பாரா ஃப்யூச்சரில் பார்த்து நம்ம சூஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அப்போ சூஸ் பண்ணக்கூடிய எல்டர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கணும், விரும்பலாம், தப்பு கிடையாது. எக்லிஷாவோட வேலை செய்யுது, ஆக்சுவலாக அது ஒரு பொசிஷன் கிடையாது, ஒரு போஸ்ட் கிடையாது, என்னது ஒரு வேலை. ஒரு சர்வன் என்ன பண்ணுவார் வீட்டில், அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய வேலை. எக்லிஷாவுடைய 40 பேருடைய காலை கழுவுறது, அந்த ஒர்க் பண்ணுறதுக்கு விரும்பலாம், தப்பு இல்லை. ஏன்னா எக்லிஷா மெம்பர்ஸை பாதம் கழுவணுன்ற எண்ணத்தில் பண்ணுறது தவறு கிடையாது. பட் நான் எல்டராகிறேன், எல்டருக்கு பிடிக்கும், நான் 4 பேர் பேச முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் உண்டாது இல்லை எல்டர் ஒர்க்கு. பட் இறங்கி ஊழியம் பண்ணுற ஒர்க்கு, அப்படி ஒர்க் பண்ணோம்னா டைமே இருக்காது எக்லிஷா எல்டருக்கு. அந்த அளவுக்கு பிஸியாக இருப்பார் சர்வ் பண்ணுற விஷயத்தில். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி எல்டராக சூஸ் பண்ணுறதுல இதை பார்க்கணும் பார்த்தோம். சப்போஸ் எல்டராக வர்றவங்க ஒரு சீனியராக இருக்கணும், அல்லது வந்து நரைத்த முடியோட இருக்கணுமா, அவங்க சூஸ் பண்ணலாமா எல்டரா? எதில் அட்வான்ஸாக இருக்கணுமா? அட்வான்ஸ் ஒன்ஸ் இந்த ட்ரூத், வேதத்தில் அட்வான்ஸாக இருக்கணும், வயசில் கிடையாது. வயசில் இருக்கணும், புரியுதுங்களா? வயசு கிடையாது, ஞானமாக செயல்படுறதா இருக்கணும். அப்போ அந்த அளவுக்கு எல்டருடைய குவாலிஃபிகேஷன் இருக்குது. அப்போ இந்த மாதிரியான எல்டராக சூஸ் பண்ணோம். நம்முடைய எக்லிஷாவுக்கு, நம்முடைய சபைக்கு வேண்டிய போஷ் கொடுக்கறதுக்கு நல்ல ஞானமுள்ளவராக இருக்காரா, வேதத்தில் தேடி இருக்கிறாரான்னு பார்த்து என்ன பண்ணோம் சூஸ் பண்ண. தவிர இவர் ரொம்ப நாளாக இருக்கார் எங்கே எக்லிஷாவில் 10 வருஷமாக இருக்கார், என்ன பண்ணலாம் எல்டர் கொடுக்கலாம், அது கிடையாது. அந்த ஒரு விஷயமே கிடையாது. ரொம்ப வருஷமாக வந்துட்டு இருக்க எக்லிஷா டைமுக்கு வராரு போகிறான்றனால அவர் எந்த மாதிரி வேலை செய்தார் எக்லிஷாவில் நம்ம பார்க்கணும். மிகப்பெரிய கடமை நான் எக்லிஷாவோட ஜனங்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நமக்கு எல்லாருக்கும் ஒரு கடமை என்னன்னா, நம்ம எல்லாரையும் வாட்ச் பண்ணோம், யார் அதிகமாக இன்வால்வ் ஆகுறாங்க, எதில் இன்வால்வ் ஆகிறாங்க. உதாரணம் ஒரு மீட்டிங் வச்சா அந்த மீட்டிங்க்கு எல்டர்ஸ் பண்ணுறாங்களே, ஆல்ரெடி எல்டர்ஸாக இருக்கிறவங்க ஒரு ஊழியம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த ஊழியத்தை நல்லா பெஸ்ட்டாக பண்ணுறாங்க யார் பார்க்கணும்? நம்ம தான் பார்க்கணும். யார் பண்ணலன்னு நம்ம யார் தான் பார்க்கணும்? அப்போ போன வருஷம் வச்சுருந்தோம் ஒரு குறிப்பிட்ட நபர்ஸை, இந்த வருஷம் அப்படியே ஒரு நிறைய ஒரு ஃபீடிங் கொடுக்குறதுல கம்மியாக இருக்குது, சரியாக ஃபீட் பண்ணலை அப்படின்னு யார் கவனிக்கணும்? எக்லிஷியா மெம்பர்ஸ் கவனிக்கணும். இது பண்ணாரா, சூப்பராக பண்ணிட்டு இருக்காருன்னு என்கரேஜ் பண்ணுறது யார் தான் பண்ணணும்?
அப்போ ரொம்ப ரொம்ப வாட்ச் பண்ணணும். எக்லிசியாவில் இருக்கிற ஒவ்வொரு மெம்பர்ஸும் நம்ம கையில் ஃபைனல் டெசிஷன் கொடுத்தாச்சு. அப்போ முடிவெடுக்கிறது நம்ம தான். அந்த முடிவுக்கு யாரை அக்செப்ட் பண்ணுவார்? தேவன் அக்செப்ட் பண்ணுவார். ஏன்னா அந்த முடிவு தேவனுடைய முடிவாக இருக்கும். அப்போ அந்தளவுக்கு மிக முக்கியமான ஒர்க் என்ன ஒர்க்னா, எக்லிசா எல்டர்ஸை செலக்ட் பண்ணுறது பிரதானமான வேலை. இந்த வேலையை சப்போஸ் மாற்றி பண்ணிட்டோம், நல்லா பண்ணால் சந்தோஷமாக இருக்கிறது யார் தான்? எக்லிசா ஒரு நல்ல வளர்ச்சிக்குள்ள போகணும். நிறைய போஷ் படிக்கணும். டிஃப்ரெண்ட்டான வியூஸ், டிஃப்ரெண்ட்டான விஷயம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம நிறைய டைம் யோசிக்கலாம். என்னென்னா என்னப்பா எல்லா லீவ்லேயுமே என்ன பண்ணுறாங்க? மீட்டிங் வச்சிடுறாங்க. அம்மா தானே வைக்கிறோம் தானே, அது வைக்க வேண்டிய யாரோட கடமை? எல்டர்ஸோட கடமை. ஏன்னா போஷிப் கொடுக்கணும் இல்லையா? அப்போ ஏதாவது ஒரு போஷிப் கொடுக்குற சான்ஸ் கிடைச்சா அவங்க வேலையை கரெக்டாக பண்ணுவாங்க. என்ன வேலைன்னா போஷிக்கிற வேலை. அந்த போஷிப்பை வாங்கி சாப்பிட்ற வேலை யார் வேலை? சிம்பிளான வேலை தான் நமக்கு கொடுத்துருக்குது. கொடுக்குற போஷிப்பை வாங்கி சாப்பிட்றோமா ஹெல்த்தியாக இருக்குது யார் தான்? அப்போது சூஸ் பண்ணும்போது சரியாக பண்ண மட்டும்னா ஹெல்த்தி வராது. அப்போ சூஸ் பண்ணும்போது, செலக்ட் பண்ணும்போது நம்ம பண்ணுற மிஸ்டேக்கோ சரியோ அதோடைய பாதிப்பு யாருக்கு வரும்? எக்லிசியா ஒவ்வொருத்தரும் பாதிப்புல. சப்போஸ் சரியான ஒரு ஃபில்டராக சூஸ் பண்ணலை, ஒரு பெருமை மிக்கவரா, அதில் ஒரு ஒரு அதிகாரமாக அந்த அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடிய ஒரு நபராக சூஸ் பண்ண வச்சுக்கோங்க, எக்லிசியா எல்டரா, அவர் என்ன பண்ணுவார்? எல்லாரும் பிடிச்சி வேலை வாங்கிட்டு இருப்பார். எக்லிசியா டெவலப் ஆகுமா? டெவலப் ஆகாது. அவர் மிகப்பெரிய கஷ்டத்துக்குள்ள போகும். அப்போ முன்னாடியே சூஸ் பண்ணிடணும். இது மாதிரி இருப்பாரான்னு பார்க்கணும், இப்போயே பார்க்கணும், ஒவ்வொரு நாள் பார்க்கணும். இவர் இந்த மாதிரி ஒரு ஹம்பிளாக இருக்காரா, ப்ரேயர்ஃபுல்லாக இருக்காரா, இவர் எல்டரை சூஸ் பண்ணால் இவர் நம்மளை போஷிப்பாரான்றதை எக்லிசியா டெய்லி வாரம் மீட்டிங்லாம் பண்ண பார்த்துட்டே இருக்கணும். அதை பார்த்து ப்ரேயர்ஃபுல்லாக ஹம்பிளாக சூஸ் பண்ண வேண்டிய யார் கிழமை? இது முதல் விஷயம். ஃபீட் பண்ணுறது எல்டருடைய ஒர்க்கு. அந்த ஃபீடிங்கை சரியாக சாப்பிட்ற ஒர்க் யாருது? எக்லிசியா. ஆனால் பார்க்கணும், ஃபீடிங்கை நல்ல ஃபீடிங் கொடுக்குறான்னு பார்க்கணும். இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், protect the flock. வசனம் வாசிங்க சிஸ்டர். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். என்ன சொல்றாரு? ப்ரொடெக்ஷன் பண்ணோம், பாதுகாக்கணும். ஏன் பாதுகாக்கணும்னா மந்தைக்குள்ள அப்போஸ்தலர் சொல்றாங்க, நான் போன பின் மந்தை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும் அப்போ சொல்லிட்டு போனாரு. அப்பொழுது இருந்து இப்பொழுது என்ன பண்ணுது? ஆடுகளுக்குள்ள ஓனாய் வந்து தான் இருக்குது. அப்போ அதை பற்றி நான் பிரதர் கொடுக்குற விளக்கத்தை படிக்கலாம் பாருங்க சிஸ்டர். மூப்பர்களுக்கான பரிசுத்த பவுலின் அறிவுரை. கீழே வாசிங்க சிஸ்டர். ஓநாய்களும் கள்ள ஆடுகளும். ஓநாய்களும் கள்ள ஆடுகளும் ஏன் மூப்பர்கள் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்பதற்கு 2 காரணங்கள் இருக்கின்றன. முதலாம் காரணமானது, 2 காரணம் சொல்றாரு. 2 காரணத்துக்கு அந்த வார்த்தை சொல்றாரா. முதல் காரணம், அப்போஸ்தலன் சொல்லி உள்ளது போன்று மந்தையை தப்பவிடாத கொடிதான ஓநாய் அவர்களுக்குள்ளே வரும் என்பதாகும். என்ன சொல்றாருங்க? வெளியிலிருந்து என்ன பண்ணுறது? ஒரு ஓநாய்கள் உள்ள வரும் சொல்ற. இந்த எச்சரிக்கை 2 எச்சரிக்கை கொடுக்குறாரு. 2 தான் சொல்றாரு. ஒன்று ஓநாய்கள் வெளியில தான் பண்ண உள்ளுக்குள்ள வரும்னு சொல்றாரு. முதல் விஷயம். ரெண்டாவது காரணம் பாருங்க, ஓநாய்களானது எந்த ஒரு காலப்பகுதியிலும் மந்தையில் அங்கம் வகிப்பவர்களாக இருக்கவில்லை என்பது சுட்டி காண்பிக்கப்படுகின்றது. இவர்கள் தங்களை ஓநாய்கள் என்று காண்பித்துக் கொள்வதில்லை. ஓநாய் சுவாபமுள்ள ஒரு குறிப்பிட்ட வகுப்பார் சபையாருடன் தங்களை இணைத்து கொள்ள நாடிடுவார்கள் என்று என்ன சொல்ற பாருங்க. அப்ப வெளியில் வரும்போது என்ன கேரக்டர் வருவாங்களா? 6 மாதம் தெரிவாங்க. பட் உள்ளுக்குள்ள என்ன இருக்கும்? ஓனாய் போன்ற கேரக்டர் இருக்கும். சரி, இந்த மாதிரி கேரக்டர் உள்ளே வராங்கன்றத யார் கண்காணிக்கணும்? சப்போஸ் கண்காணிக்க விட்டுட்டா என்ன ஆகிடும்? ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு ஆடாக பாதிப்புள்ளோம். ஒரு ஆடு இன்னைக்கு சாகும், அடுத்த ஆடு நாளைக்கு சாகும். அப்போது என்ன ஆச்சுன்னா ஒரு மிகப்பெரிய பாதிப்பு உண்டாக்குற விஷயத்த அந்த ஓனாய் பண்ணுறல, அந்த ஓனாய் பண்ணுறத யார் வாட்ச் பண்ணுறது? ஓனாய் உள்ளே வருதான்றதை வாட்ச் பண்ணுறது ஒரு கேட் கீப்பராக இருந்து, சர்வெண்ட்டாக இருந்து பார்க்க வேண்டிய வேலை யாருதுங்க? எல்டர்ஸ், மூப்பர் ஒர்க்கு. இது ஓனாயா இருக்குமா? கரெக்டாக வாட்ச் பண்ணி அந்த ஓனாய் என்ன பண்ணோம்? அப்புறப்படுத்துகிற வேலையை யார் பண்ணுவோம்னா எல்டர்ஸ் பண்ணணும். இது முதல் ஒர்க்கு. அது மட்டும் இல்லாமல் உள்ளுக்குள்ளவே ஓனாய் என்ன பண்ணோம்? சில டைமில் ஃபார்ம் ஆகும். எப்படி ஃபார்ம் ஆகும்னா அந்த ஓனாய் என்ன பண்ணால் கொடுக்குற சாப்பாடை சாப்பிடாம அது என்ன பண்ணும்? நான் கொடுக்குறேன்னு என்ன பண்ண எழும்பி நிற்கும். அந்த மாதிரி ஒரு சில பேட் கேரக்டர் உள்ளக்குள்ளே உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உருவாகாதா? எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் என்ன பார்க்கலாம்? இயேசுக்கு இருந்தார், 12 பேர் இருந்தாங்க. அதில் எப்படி வந்தார் கேட்க முடியுமா நம்ம? அது என்ன புத்தி? ஓனாய் புத்தி மாதிரி தான். அப்போ தேவனுடைய மந்தைக்குள்ள
கண்டிப்பாக கூடிய சாத்தியக்கூறு நிறைய இருக்குது. வெளியிலேருந்து வர ஓனாயை பார்க்கணும், உள்ளக்குள்ளே ஓனாய் புத்தி யாருக்கு வரா மாதிரி பார்த்து வாட்ச் பண்ணி அந்த கிளியர் பண்ணக்கூடிய ஒர்க்கை யார் பண்ணோன்னா எல்டர்ஸ் பண்ணோம். அப்படின்னா ஈஸியாக ஒர்க் அது கண்டுபிடிக்கிறது. அப்போது ஓனாயுடைய ஒவ்வொரு ஆக்ஷன்ஸையும் யார் பார்த்துக்கணும்? எல்டர்ஸ் பார்த்துட்டு நோட் பண்ணிட்டே இருக்கணும். அந்த விஷயத்தை பற்றி நாலேஜ் இருக்கணும் அவங்களுக்கு. அப்போ தேவன் சொன்ன கட்டளையை பார்த்து இதில் ஓனாயுடைய கேரக்டர் இருக்குமான்னு பார்த்து பண்ண வேண்டிய மிக முக்கியமான ஒரு வேலை வந்து எல்டர்ஸ் ஒர்க்கு. ஈஸியாக பண்ண முடியாது. அப்படியே வாசிங் சிஸ்டர். அடுத்து, நமது கற்பனைக்கு அப்பாற்பட்ட நிலையில் எந்த காரணமும் இல்லாமல் சத்தியத்தை புரட்டுகிற, மந்தையை பாதிப்புக்குள்ளாக்குகிற, மந்தையை குழப்புவதற்கு ஏதுவாயும், அவர்களை புது சிருஷ்டிகள் என அழித்து போடுவதற்கு ஏதுவாயும், அவர்களை மரணத்திற்கு இழுத்துச் செல்வதற்கு ஏதுவாயும் வாக்குவாதங்களை எழுப்புகிற ஒரு வகுப்பார் காணப்படுவார்கள் என்பதாக தெரிகிறது. சொல்றாரு. ரெண்டாவது குரூப் சொல்லும்போது, நமது கற்பனைக்கு அப்பாற்பட்ட நிலையில் யோசிக்க முடியாத விஷயத்துல எந்த காரணம் இல்லாமல் சத்தியத்தை புரட்டுகிற. அப்போ எப்படி உருவாங்க உள்ளுக்குள்ளனா? சத்தியம் கேட்டே வருவாங்க, உடனே வருவாங்களா? அவங்க வரமாட்டாங்க, கொஞ்ச நாள் இருக்கும். இப்போ சத்தியத்தை என்ன பண்ணுவாங்க? உள்ளுக்குள்ளே புரட்டுவாங்க, மந்தையை பாதிப்புள்ளாக்குவாங்க, மந்தையை குழப்புவாங்க. எது மாதிரி? இப்போது நிறைய சூழ்நிலை இருக்குது. இப்போ இருக்கிற சூழ்நிலை நிறைய என்ன பண்ண, இப்போ ட்ரூத் வந்துட்டு இருக்குது. ட்ரூத்துன்ற பேரில் நிறைய பொய் சத்தியம் வந்துட்டு இருக்குது, குழப்பான சத்தியம் வந்துட்டு இருக்குது. அதெல்லாம் வந்து உள்ளே கொண்டு வந்து தேவையில்லாத வார்த்தையை விட்டு இருக்கிற மந்தையுடைய மைண்டை பண்ணுவாங்க, குழப்பற வேலை பண்ணுவாங்க. அப்படி பண்ணக்கூடிய நபர்களை யார் கண்காணிக்கணும்? எல்டர்ஸ் கண்காணிக்க ஒரு பக்கம், யாரும் பார்க்கணும், சபை ஜனங்க பார்க்கணும். இவரும் டிஃப்ரெண்ட்டாக ட்ரூத் டிஃப்ரெண்ட்டாக பேசுகிறாரு. அப்போ இவர் பார்த்துக்கணும். இவரை பார்த்துட்டு எப்போ ஒரு சூஸ் பண்ணக்கூடாதுன்ற விஷயத்த டிசைட் பண்ணணும். எலெக்ஷன் வரும்போது இவர் வேண்டிய விஷயத்த என்ன பண்ணணும்? செய்யக்கூடாது. கை தூக்குறது அங்கீகரிக்குது, கை தூக்காம விடுறது அங்கீகரிக்காம இருது. அப்போ தேவன் பிடிச்சது வாழ்க்கையை வாழ்வார்னு புரிஞ்சு அவர் செய்வார்னு கை தூக்கி காமிப்போம். இவர் செய்ய மாட்டார், எனக்கு வேணான்றது யாரை காமிக்கணும்? நம்ம தான் காமிக்கணும். அப்போ யோசிச்சு பாருங்க, கை தூக்கத்தில் நம்முடைய கான்சியஸ், நம்முடைய மனசாட்சி பேசணும். கை தூக்கம் இருக்கிறதும் மனசாட்சி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து எல்டர்ஸ் உடைய எலெக்ஷன் வருதுன்னு வச்சுக்கலாம், நாமினேட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும்போது எனக்கு வேணுன்றதை யார் கை தூக்குங்க? கை தூக்கி காமிக்கணும். வேணான்றதை கை ஏறி காமிக்கணும். சப்போஸ் அப்படி பண்ணும்போது பிரதர் கோச்சிக்குவார், ரொம்ப நாள் பழக்கமாச்சவர், இது தூக்கலைன்னா பின்னாடி கேட்பாரு அப்படின்ற ஒரு ஃப்ளஷ்லியான மைண்டில் சரி தூக்கிடலாம் அப்படின்னு தோணா சரியாக இருக்குமா? அப்போ என்ன இங்கே காமிக்கணும்? தேவனுடைய சித்தத்தை நம்ம காமிக்கணும். ஏன்னா தேவன் நம்ம வழியாக பேசுகிறார், நம்ம வழியாக முடிவு எடுக்கிற போது, தேவனுக்கு முடிவு கொடுக்குறாரு போது, அப்போ அந்த முடிவு எடுக்கும்போது எதை பார்த்தோம்னா ஃப்ளஷ்லியாக பார்க்கக்கூடாது. தேவன் என்ன விரும்புவார், தேவனாக என்ன பண்ணுவார், இவர் சூஸ் பண்ணார்னு திங்க் பண்ணுறோம் இல்லையா? அந்த மாதிரி தோணும். இங்கே எந்த மாம்சத்துக்கு கொஞ்சம் கூட துளி கூட இங்கே இடமே கிடையாது. அப்போ இது பண்ணக்கூடிய விஷயம் தான். ஏன்னா மந்தைக்குள்ளே எது வந்துடக்கூடாது, உள்ள ஓனாயை வராமல் இருக்கிறதுக்கு நம்மளும் பார்க்கணும். மிக முக்கியமான வேலை வந்து எல்டர்ஸும் பார்த்துருக்குன்னு பார்க்குறோம். அப்போ இது எல்லாமே ஓனாய்கிட்ட ஆடு மாட்டாமல் இருக்கிறதுக்கான விஷயம் பார்க்குறோம். அடிக்கிற வாசிஸ்டர், அநேகமாக யுகம் முழுவதிலும் இம்மாதிரியான வகுப்பார் காணப்பட்டிருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்க நம்ம யோசிக்க தேவையில்லை. ஏன்னா இப்படி ஒரு ட்ரூத்துக்குள்ள எப்படி வருவாங்கலாம் கேட்க தேவையில்ல. யுகம் முழுவதும், சுசேஷகம் முழுவதும், இயேசு கிறிஸ்துடைய நாள் தொடங்கி இன்னி வரல போனோம். அப்போ சில காலத்தில் இருந்துச்சு ஓனாய்கள், இப்பயும் நிறைய ஓனாய்கள் இருக்குது. அப்போ இதெல்லாம் கண்காணிக்கிற வேலை யாருன்னா எல்டர்ஸ். வெளியே வர ஓனாயும் பார்க்கணும், உள்ளுக்குள்ளே ஃபார்ம் ஆகிற ஓனாய்கள் பார்த்து கிளியர் பண்ணுற ஒர்க் வந்து சாதாரண ஒர்க் கிடையாது. ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும். எப்படி ஒரு ஃபேமிலிக்கு இல்லை அப்பா அம்மா ப்ரொடெக்ஷன் கொடுக்குற மாதிரி. அப்போ ரொம்ப பார்த்து பண்ண வேண்டிய வேலை ரெண்டாவது ஒர்க்கு. மூணாவது ஒர்க்கு பில்ட் த ஃப்ளாக். ஃபஸ்ட்டு ஃபீட் த ஃப்ளாக் பார்த்தோம், போஷிச்சுக்கிறார், சாப்பாடு கொடுக்குறாரு. செகண்ட் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாரு, பாதுகாப்பு கொடுக்குறாரு. மூணாவது என்ன பண்ண எல்டர்ஸ்னா பில்ட் த ஃப்ளாக். என்ன பில்ட் பண்ணோம்? எக்லிஸா வளர்க்கக்கூடிய விஷயம், அவன் நாலேஜ் வளர்க்கக்கூடிய விஷயத்தை பண்ணணும். என்னென்ன விஷயத்த பண்ணலாம்னா எல்டர்ஸ் வந்து பெரியன் ஸ்டடி மாதிரி. எது பெரியன் ஸ்டடி? சப்ஜெக்ட் கேட்கறது ஈஸியாக இருக்காதா? நல்லா இருக்கும், உட்காந்து கேட்டு நல்லா இருக்கும். பட் அது யார் தான் வளருவாங்க? அதில் பேசுதான் வளருவார். அவர் பேசி பேசி வளருவார், படித்து படித்து வளருவார். ஆனால் யாருக்கு வளர்ச்சிருக்காது, பில்ட் ஆக மாட்டாங்க. எக்லிஷா பில்ட் ஆகாது. அப்போ எக்லிஷா பில்ட் ஆகிறதுக்கு அவங்களுக்கு பர்சனல் ஸ்டடியும் தேவை இல்லையா? அப்போ பர்சனல் ஸ்டடியை பண்ணுறதுக்கும் அவங்க வந்து இங்கே எக்லிஷாவில் வந்து ஃப்ளூயண்ட்டாக பேசுறதுக்கும் எதுனா பெரியன் ஸ்டடி, தன் கருத்துக்களை பரிமாறக்கூடிய மிகப்பெரிய வேலை, மிகப்பெரிய ஊழியம். பெரியன் ஸ்டடி நடத்தணும். பேனல் டிஸ்கஷன், டிஸ்கோர்ஸஸ், டெஸ்டிமனி மீட்டிங், லவ் ஃபிஷ், இது மாதிரி வெவ்வேறு வகையாக என்ன கொடுக்கணும்? எக்லிஷாவுக்கு ஃபீடிங் கொடுக்கணும்.
அப்படி ஃபீட் கொடுக்கும்போது தான் என்ன பண்ணும், எப்படி ஃபீடிங் கொடுக்கும்போது ஒரு தாய் என்ன பண்ணுவாங்க, குழந்தை கொடுக்கும்போது ஒரே ஃபுட்டு கொடுப்பாங்களா, ரைஸே கொடுத்துட்டு இருப்பாங்களா? என்ன பார்ப்பாங்க, ரைஸ் கொடுத்தா இது வளரும், இது பண்ணால் போன் வளரும், இது வந்தால் மசில்ஸ் வளரும், அப்படி பார்த்து பார்த்து கொடுக்குற மாதிரி வெவ்வேறு டிஃப்ரென்ஸ் இருக்குது ட்ரூத்தில். அப்போ வகையில் கொடுக்கும்போது அந்த எக்லிஷாவுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும், பில்ட் ஆகினே இருக்கும். எந்த வளர்ச்சிக்குன்னா கிறிஸ்துக்கேற்ற வளர்ச்சி என்ன பண்ணுது, பெருகிட்டே போகும். அந்த அளவுக்கு வளர்ச்சி உடையக்கூடிய வளர்ச்சி பண்ணக்கூடிய நபராக இருப்பாரா எல்டர்? யார் பார்க்கணும்? பண்ணுறவங்க பண்ணிட்டு இருக்காரான்னு யார் பார்க்கணும்? ஆனால் 100% பார்க்கலாமா, அதில் பர்ஃபெக்டாக பண்ணிட்டாரான்னு பார்க்கலாமா? பட் என்ன பார்க்கணுன்னா அந்த நோக்கு ஸ்டாண்டர்டுக்கு நம்ம கொண்டு போகிறாரா, ட்ரை பண்ணுறாரா, அவரும் ட்ரை பண்ணுறாரா கேட் வர்றதுக்கு. எல்லாரும் ட்ரை பண்ண வைக்கிறவராக யார் இருக்கணும், எல்டர் இருக்கிறாரா யார் பார்க்கணும்? எக்லிஸ் எல்லாரும் பார்த்து பார்த்து முடிவு எடுக்கணும். அப்போ இந்த முடிவு எடுக்கிறது சாதாரண விஷயமான இல்லவே இல்லை. ஏன்னா வசனம் வாசிக்கணும், எபிரேயர் 13:17. எபிரேயர் 13:17. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோடே அல்ல சந்தோஷத்தோடே அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடே அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க மாட்டாது. எப்படி சொல்ற, உங்கள் நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம். அப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்கு? ஒரு ஆடு வந்து பாதிப்புள்ளாகுதுன்னா அது சரியாக ஒன்று 3 விஷயம் பண்ணிக்க மாட்டாங்க. எல்டர்ஸு ஃபீட் சரியாக கொடுத்துருக்க மாட்டாங்க, செகண்டு சரியான ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க, 3வது வந்து பில்டப்பாக இருக்காது எக்லிஷாவுடைய வளர்ச்சி. அப்போ இது 3 பண்ணாத போது தான் ஒரு மிகப்பெரிய ஆபத்துக்குள்ளே போய் எக்லிஷாவுடைய வளர்ச்சி. அப்போ இதுக்கெல்லாம் உத்தரவாதம் யார்? அப்போ என்ன ஃபீல் பண்ணால் நம்ம உத்தரவாதியாக சூஸ் பண்ண போகிறோம், நம்ம ரெப்ரசன்டேஷன் சூஸ் பண்ண போகிறோம். அந்த ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய பர்சன் வந்து எனக்கு வேண்டியவரை, எனக்கு வேண்டிய சாப்பாடு கொடுக்குறா, எனக்கு வேண்டிய வளர்ச்சி கொண்டு வரக்கூடியதா, அப்படி இல்லையா? நான் வந்து எப்படியா சபையாக மாறத்துக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு மனுஷன். எல்லாரோட எய்ம் என்னது? கடைசி எங்கே மீட் ஆக போகிறோம்? கிறிஸ்துவோட சாயலில் மீட் ஆக போகிறோம். அந்த சாயலாக மாறத்துக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண வரா, எனக்கு கொண்டு போக வரான்றது யார் தான் பார்க்கணும் இங்கே எக்லிஷால் இருக்கும்போது. அப்போ எல்டரை பார்த்து சூஸ் பண்ணக்கூடிய மிகப்பெரிய கடமை வந்து எல்டருக்கும் ஒரு கடமை இருக்குது, மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்கும் இருக்குது, சபையில் ஒவ்வொருத்தரும் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கணும். அப்போ இது வந்து பண்ண வேண்டிய வேலை, பண்ணக்கூடாத வேலைன்னு தெரியுங்களா? எல்டர்ஸ் பண்ண வேண்டியது போஷிக்கணும் ஃபஸ்ட்டு, பாதுகாக்கணும் 2வது, 3வது வந்து வளர்ச்சிக்குள்ள கொண்டு போகிறது எக்லிஷா எல்டர்ஸுடைய மிக முக்கியமான வேலை. அப்போ என்ன பண்ணிவிடுவோம் எல்டர்ஸ் எப்படின்னா, எல்டர்ஸ் ஷுட் நாட் எலெக்ட் அஸ் எல்டர். இவர் யார் சூஸ் பண்ண வேண்டிய அப்படிப்பட்ட சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணக்கூடாது. எப்படி இருக்கக்கூடாதுன்னா எல்டர்ஸ் வந்து எப்படி இருக்கக்கூடாதுன்னா வசனம் வாசிங்க 1 Corinthians 15:33 எப்படி இருக்கக்கூடாது வாசிக்கலாம் பாருங்க. மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். எப்படிப்பட்ட எல்டர் இருக்குன்னு பார்த்துட்டோம். நல்லா ஃபீட் பண்ணணும், நல்லா வந்து பார்த்தோன்னா பாதுகாக்க கொடுக்கணும், நல்லா வந்து பண்ணணும். எக்லிஷாவை வளர்ச்சிக்குள்ளே கொண்டு போகிற விஷயத்த பண்ணணும். எல்டர் எப்படி இருக்குப்பட்ட எல்டர் வந்து பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாதுன்னா ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். ஈவில் ஸ்பீக் பண்ணக்கூடிய, ஈவில் ஸ்பீக்னு அர்த்தம் புறங்கூறுதல். அதாவது ஒரு, ஏன்னா எக்லிஷா மெம்பர்ஸ் வந்து நிறைய சீக்ரெட்டை தன்னுடைய தனிப்பட்ட ஒரு விஷயத்தை யார் ஷேர் பண்ணுவாங்க? எல்டர் ஷேர் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து கான்ஃபிடன்ஸ் வைக்க வேண்டிய விஷயத்த. அப்போ எல்டர் என்ன பண்ணா, இந்த விஷயத்த வாங்கிட்டு ஒரு விஷயத்தை வாங்கிட்டு மற்றவங்க போய் புறம் பேசுகிற விஷயத்தை பண்ணக்கூடாது. அப்போ யாரை பற்றியும் யாருக்கிட்டையும் பேசக்கூடிய புறம் பேசக்கூடிய விஷயத்தை யார் பண்ணக்கூடாது? எல்டர்ஸ் பண்ணவே கூடாது. தடுக்கப்பட்ட விஷயம். அப்படி பண்ணுறா இருக்காரா எக்லிஷாவில்? இவர் எப்போதாலும் பிரச்சனை பண்ணக்கூடிய இந்த விஷயத்த இவர்கிட்ட வாங்கி சண்டை மூட்டுறவராக இருக்காரான்னு யார் பார்க்கணும்? எக்லிஷாவோட ஒவ்வொரு பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் பார்க்கணும். இப்படிப்பட்டவரை நம்ம சூஸ் பண்ணவே கூடாதுன்னு பார்க்குறோம். ஏன்னா இந்த ஈவில் ஸ்பீக்கிங் ஏன் பிடிக்காத ஒரு விஷயமா இருக்குது. சரிங்களா? அடுத்து எப்படி எல்டர்ஸ் இருக்கக்கூடாது? நாட் இன்ட்ரெஸ்ட் இன் மீட்டிங். அதாவது நிறைய மீட்டிங் வைக்கிறோம். வாரக்கூடுகை என்னென்ன வாரக்கூடுகை இருக்குது? முதல் ஞாயிற்றுக்கிழமை இருக்குது, அப்புறம் வேற கிளாஸ் இருக்குது. செவ்வாய்க்கிழமை என்ன கிளாஸ் இருக்குது? 2 Corinthians இருக்குது. இல்லை நம்ம இங்கே நடத்துறது. ஃப்ரைடே வந்து 6 வால்யூம் இருக்குது. அப்போ இந்த மாதிரி அதே போல் 1 day மீட்டிங் வைப்பாங்க, 2 day மீட்டிங் வைப்பாங்க, ஸ்பெஷல் மீட்டிங் வைப்பாங்க லீவ் நாளில். அப்போ இந்த மாதிரி மீட்டிங் இருக்குல்ல, அந்த மீட்டிங் வரும்போது ஒரு எல்டரை வந்து இன்னொரு எல்டர் நடத்துகிறான்னு வச்சுக்கலேன், அந்த எல்டர் 2 பேரும் எங்கே தான் இருக்கணும்? ப்ரெசென்ட்டில் இருக்கணும். ஒருத்தர் நடத்தும் போது அவர் ப்ரெசென்ட் இருக்காரா? ரேர் அக்கேஷன், ஏதோ வர முடியாத சூழ்நிலை, ஒர்க் நிமித்தம் வர முடியாத சூழ்நிலை வேறு. பட் எப்பவுமே அவர் வந்து அந்த எல்டர் பேசும்போது இந்த எல்டர் வர்றதில்ல. அப்போ அவர் பேசும்போது எல்டர் கம்ப்ளைண்ட் இருக்கக்கூடாது. எல்லா மீட்டிங்கும் எல்டர் ப்ரெசென்ட்டில் இருக்கணும்.
ஏன்னா வசனம் கீழே வாசிங்க சிஸ்டர். ஏதோ சில வேளையின் நிமித்தமாக இல்லை, கேள்வி முதல்ல படிச்சிருங்க சிஸ்டர். வார நாட்களில் பிற்பகல் நடக்கும் கூட்டத்திலோ அனைத்து மாலை கூட்டங்களிலோ மற்றும் பயண ஊழியர் சபைக்கு வரும்போது கூட கலந்து கொள்ளாத மூப்பரை பற்றி என்ன என்ன நினைக்கிறீர்கள்? கேள்வி கேட்குறாங்கன்னா, ஒரு மூப்பர் இருக்காரு, வார நாட்கள் மீட்டிங் நடக்குது, அந்த கூட்டத்துக்கு நம்ம பண்ணுறதில்ல, வர்றதே இல்லை. அப்போ இந்த மாதிரி வராத மூப்பரை பார்த்து என்ன யோசிக்கணும்னு ரசிபர் கேள்வி கேட்டிருக்காங்க. அவர் சொல்லக்கூடிய பதில் நம்ம வாசிக்கலாம் சார். ஏதோ சில வேளையின் நிமித்தமாக மதிய கூட்டத்திற்கு அவரால் வர முடியாமல் போய் முதல் பாயிண்ட் சொல்றாரு, ஏதோ சில டைமில் சில காரணம் வேலை நிமித்தம் வரக்கூடிய சூழல் இருக்குது, அது வந்து அக்செப்ட் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கும். ஆனால் மூப்பராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த சகோதரன் மூப்பராக அந்த சகோதரன் என்ன பண்ணணும்னா, அவர் பேசக்கூடிய கூட்டத்திற்கு மாத்திரம் வருவாரானால் அவர் சப்ஜெக்ட் போட்டாங்க, இல்லை தான் பேசக்கூடிய ஒரு டிஸ்கஷன் இருக்குது, அந்த டிஸ்கஷன் மட்டும் வரவரா இருக்காரா? யார் பார்க்கணும்? அவர் எல்லா மீட்டிங்கும் வராரு, சில அக்கேஷனில் வர முடியாது, வேலை நிமித்தம் வர முடியாது கண்டிஷன் வேறு. பட் அவர் பேசுகிற மீட்டிங் மட்டும் வரவரா இருந்தா என்ன பண்ண எக்லிஷா பாருங்க. அவர் அனைத்து கூட்டத்திற்கும் வருவரை அவர் தேர்ந்தெடுக்கப்படாமல் விடப்பட வேண்டும். என்ன சூஸ் பண்ணுமா? அவர் எல்லா கூட்டத்துக்கு வரவரெல்லாம் சூஸ் பண்ணுறாதீங்க. அப்போ எல்லா கூட்டத்துக்கும் வரணும். அப்போ அதுவரை சூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. எல்லா கூட்டுக்கும் வந்து கூட்டத்தை அட்டன் பண்ணுறாரு, எல்லாத்தையும் உட்காந்து கேட்குறாரா அப்படின்ற ஒரு விஷயத்த நான் பார்த்துட்டே இருக்கணும். அப்படியே வராதரா இருக்காரா, டிஸ்கண்டினியூ பண்ணிட்டே இருக்காரா, என்ன பண்ணாதீங்க, அவரை சூஸ் பண்ணுறாதீங்க. ஏன்னா அவர் வந்து சரியாக கண்காணிப்பு பண்ண முடியாத அவரால். ஏன்னா கீழே வாசிங்க அப்படி, மற்ற கூட்டத்திற்கு வராமல் தான் பேசக்கூடிய கூட்டத்திற்கு மாத்திரம் வருவது என்பது இருக்கும். இன்னுமாக மற்றவர்களால் போதிக்கப்படுவதற்கும் மற்றவர்களின் வார்த்தைகளை கேட்பதற்கும் விருப்பம் தெரிவிக்காமல் தான் மாத்திரமே பேச வேண்டும் என்றும் சபையில் உள்ள யாவரை காட்டிலும் தான் மேன்மையாக இருப்பவர் என்றும் அவர் எண்ணுவதை சுட்டி காட்டுவதாக நான் நினைக்கிறேன். நாம் அனைவரும் சகோதரர்கள், ஒருவர் நான் சகோதரரில் ஒருவர் அல்ல என்றும் தனக்கு பேசும் வாய்ப்பு இருக்கும்போது மாத்திரமே சபைக்கு வர வேண்டும் என்றும் நினைக்கின்றார். இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அவரு பயப்படுறாராம். இந்த மாதிரி கேரக்டர் ரொம்ப மோசமான கேரக்டர். ஏன்னா தான் பேசும்போது மட்டும் அந்த சப்ஜெக்ட் பேசும்போது மட்டும் வர எல்டர் வந்து சரியான ஒரு எல்டராக இருக்க மாட்டார். அவர் வந்து ஒரு பெருமை கூற மனுஷன் இருப்பான்னு பார்க்குறோம். ஏன்னா உட்காந்து கேட்குற மனநிலை அவருக்கு இல்லை. அப்போ அந்த மாதிரி கேட்குற மனநிலையில் ஒரு எல்டராக இருக்காரா பார்க்கணும். நம்ம இவர் சப்ஜெக்ட்டுக்கே வர்றதில்ல, சப்ஜெக்ட் மட்டும் வராரு, எதுக்கு வர்றதில்ல, எல்லா மீட்டிங்கும் வர்றதில்ல. அப்போ இந்த மாதிரி எல்டர் யாருக்கு வேணாம்? எனக்கு வேணான்னு சூஸ் பண்ண முன்னாடி யார் யோசிக்கணும்னா எக்லிஷா மெம்பர்ஸ் யோசிக்கணும். அப்போ இந்த மாதிரி எல்டரை ஃபஸ்ட் பார்த்து பாயிண்ட் வந்து எந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னா, ஈவில் ஸ்பீக்கிங் பேசுகிறதா இருக்கக்கூடாது ஒரு எல்டரு. அது மாதிரி எல்டர் சூஸ் பண்ணக்கூடாது. ரெண்டாவது பாயிண்ட் வந்து எல்லா மீட்டிங் பண்ண மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு அட்டன் பண்ணுறதா இருக்கணும். அவர் உட்காந்து கேட்குறதா இருக்கணும். பேச மட்டும் இருக்கிற அவருடைய வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. அவர் கேரக்டர் பார்க்கணும். அவர் உட்காந்து கேட்குறவருடைய மனநிலை இருக்கான்னு பார்க்கணும். ரெண்டாவது பாயிண்ட்டு. மூணாவது பாயிண்ட் வந்து யாரை சூஸ் பண்ணக்கூடாதுன்னா, he must not be a recent convert, நோ வாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அதாவது இப்போ ட்ரூத்துக்குள்ளே வந்திருப்பார் இப்போ தான் ரீசெண்டாக. பட் ரீசெண்டாக வந்த ட்ரூத்துக்கு வந்து எப்படி இருப்பாங்க? ரொம்ப ஜீலாக இருப்பாங்க, ரொம்ப வேகமாக அவருடைய விஷயங்கள் இருக்கும், படிக்கிறது இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டாக இருக்கல சூஸ் பண்ணலாமா? எல்டரா சூஸ் பண்ண முடியாது. ஏன் முடியாதுன்னா என்ன சொல்கிறா? கீழே வாசிங்க சார், அப்படியே வாசிங்க சார். 1 தீமோத்தேயு 3:6 அவன் இருமா படைந்து பிசாசு அடைந்த ஆக்கினையிலே விழாதபடிக்கு. என்ன டேஞ்சர் இருக்குதான்? இருமா படைஞ்சிருவாரு. இருமா படம் அர்த்தம் தமிழ் இங்கிலீஷில் ப்ரைடு வந்துடும். பிசாசு அடைந்த ஏன் ப்ரைடு வரும்னா, பாருங்கள் இப்போ தான் வந்தேன், என்ன ஆகிட்டேன், நான் இப்போது எல்டராயிட்டேன், அந்தாலும் என் குவாலிட்டி இருக்குன்னு பெருமைக்குள்ளே போயிடுவார். பிசாசு அடைந்த ஆக்கினை விழாதபடிக்கு நூதன சிஷனாக இருக்கக்கூடாது. நூதனா நோ வாய்ஸ், நியூவா அது கொடுத்துருக்காங்க கீழே இங்கிலீஷில் எப்படி கொடுத்துருக்கா பாருங்க. பிகினர், ஒன் யூத் இன் த ட்ரூத் அண்ட் இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆர் அன்டயர்ட் பர்சன். அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது என்னன்னா, சம் எலெக்ட் நோ வாய்ஸஸ் கான்ட்ராக்ட் டு டைரக்ஷன் ஆஃப் த லார்ட். அப்போ தேவனுடைய டைரக்ஷனுக்கு சம்மந்தமில்லாத விஷயம் என்னென்னா நோ வாய்ஸ் எல்டர் ஆக்குறது. அப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். யாராவது புதுசாக வந்து ட்ரூத்னால ஃபாஸ்ட்டாக டிஜியில் ஓடுறாங்களா, வெயிட் பண்ணலாம், அவங்க வரலாம் எல்டரா. பட் வரட்டும், என்ன பண்ண 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் பார்த்து அவங்கள தேவனுக்குரிய விஷயத்தில் ரொம்ப ஆழமாக இருக்காருன்னு பார்த்து நம்ம அந்த விஷயத்த பண்ணணும். அப்போ அந்த மாதிரி அவருக்கும் டேஞ்சர் இல்லை, பெருமைக்குள்ளே போயிடுவார், நமக்கு வேண்டிய ஒரு போஸ்டிப்பு கிடைக்காது. அப்போ இந்த மாதிரி எல்டர் சூஸ் பண்ணலாம்னா சூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அப்போ இதை நம்ம வந்து விரும்பக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அப்போ ரொம்ப முக்கியமாக பண்ணுறாரு. முதலாவது இது மாதிரி டைமில் சூஸ் பண்ணுறோம். நம்ம எல்டர்ஸாக சூஸ் பண்ணும்போது நம்ம பிடிச்சவர்னு பார்க்குறோம் வச்சுக்கலாம், பார்த்து அவர் மேலே அன்பு செலுத்துகிறோம். அன்பு செலுத்துறது முதல் வரணுமா, நீதியை முதல் வைக்கணுமா? நம்ம தேவனுடைய பிரதான விஷயத்திலேயே
நிறைய குணம் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி தேவனுடைய விஷயத்தை நம்ம டீல் பண்ணும்போது முதல் எதை தான் பார்க்க சொல்கிறேன்னா, முதலாவது நீதி, பின்பு இல்லை அன்பு வச்சுருக்கு. நிறைய பிரதர் அன்பு வச்சுருக்கேன், அவருக்காக நான் கை தூக்குறேன், அவர் வரணும், வந்து நம்ம ஏதாவது செய்யணும்னு நம்ம அன்பு தான் காமிப்போம், தவறு கிடையாது. ஆனால் அந்த அன்பு வந்து எப்படி இருக்கக்கூடாதுன்னா, நீதியை தாண்டி அன்பு இருக்கக்கூடாது. அப்போ முதலாவது நீதி, பின்பு அன்பு. வாசிங் சிஸ்டர். நம் அன்பையும் அதன் பூரண சற்குணத்தின் கட்டையும் நாடிடும் அதே வேளையில் நம்முடைய சொந்த நடவடிக்கையானது முதலாவதாக பூரண நீதியினால் சரிபார்க்கப்பட வேண்டும் மற்றும் பின்னர் அன்பானது கூட்டி வழங்கப்படலாம். உதாரணத்திற்கு, தேர்ந்தெடுத்தலின் போது ஏதோ ஒரு சகோதரன் சபையாருக்கான ஏதோ ஒரு ஊழியத்திற்கென அந்த ஊழியத்திற்கு தகுதியற்ற ஒரு சகோதரனை ஞானமற்ற விதத்தில் முன்மொழிந்து என்ன சொல்ற, மிக முக்கியமான பாயிண்ட் வந்து ஏதோ உதாரணத்திற்கு சொல்றாரு. ஏன் நீதி காமிக்கணும்? உதாரணத்துக்கு எலெக்ஷன் டைம்ல ஏதோ ஒரு சகோதரன் சபையாருக்கான ஏதோ ஒரு ஊழியத்திற்கான ஒரு பிரதர், இப்போ 10 பேர் இருக்காங்கன்னா ஒரு பிரதர் கை தூக்குற எழுந்துச்சு, அவர் யோசிக்காமல் கை தூக்குறாரு, அன்பு நிமித்தமாக கை தூக்குறாரு, தூக்கிட்டு ஏதோ ஒரு விஷயத்துக்காக முன்மொழிந்துடலாம். நம்ம சகோதரத்தில், அதாவது அந்த சகோதரன் அந்த ஊழிய தகுதியற்ற சகோதரன் ஞானமற்ற முறையில் கை தூக்கிடுவார். கை தூக்கின பிறகு அவர் அதுக்கு ஒரு முதல்ல பார்த்தோம் இல்லையா, குவாலிஃபைட் பர்சனாக இல்லாத இருக்கிற ஒருத்தர் நாமினேட் பண்ணுறார். ஒருத்தர் பிரதர் இவர் பேர் சொல்கிறேன் கொடுக்குறாரு. அது சில வழி முடிஞ்சிடலாம், சில பேர் இவர் எடுத்துக்கலாம் அப்படின்னு பண்ணிடலாம். பட் அதெல்லாம் என்ன டேஞ்சர் சொல்கிறார் வாசிங் கீழே, நாம் சகோதரனிடத்தில் குற்றம் கண்டுபிடிக்க கூடாது. அப்படி நியமிச்சு நாமினேட் பண்ண முடிய பேர் பண்ணார் இல்லையா, அவர் குற்றம் பண்ண முடியாது, அவர் சுயாதீனம் வருது. ஆனாலும் ஏனெனில் முன்மொழிந்திடுவதற்கும் தனது ஞானமின்மையை வெளிப்படுத்துவதற்குமான சுயாதீனத்தை சகோதரன் உடையவனாயிருக்கிறார். ஆனால் இன்னொரு பக்கத்தில் நாம் அவருடைய முன்மொழிதலுக்கு கட்டுப்பட்டுள்ளோம் என்று நாம் எண்ணிட வேண்டாம். இவ்விஷயத்தில் கர்த்தருடைய சித்தம் என்னவாக இருக்கின்றது என்று நாம் புரிந்துள்ளதை வாக்கின் மூலம் நாம் வெளிப்படுத்துவது. என்ன பண்ணலாம் சொல்றாரு. சப்போஸ் தெரியாம ஞானமற்ற செஞ்சுட்டா கூட நம்ம ஓட் பண்ண டைம்ல கை தூக்க விட்டோம்னா அவருக்கு சேஃப். ஏன்னா அவர் தெரியாமல் பண்ணிட்டார், கை தூக்கிட்டாரு, அவர் பேர் சொல்லிட்டாரு. அவரை யோசிச்சிருக்க மாட்டார், நான் இந்த விஷயத்துக்கு வரணும்னு யோசிக்க மாட்டார். யோசிக்காமல் ஒருத்தரை ஞானம் இல்லாமல் கை தூக்கி, ஏன்னா இது சாதாரண விளையாட்டு செய்யக்கூடிய விஷயம் கிடையாதுங்க. விளையாட்டுக்கு நான் இவரை பண்ணுறேன், அவரை பண்ணுறேன், அவர் பிடிச்சிருக்குது, அவர் நல்லா பண்ணுவாருன்னு ஃப்யூச்சரில் பண்ணுற விஷயத்த பார்க்கக்கூடாது. பண்ணிட்டு இருக்காரா நம்ம சூஸ் பண்ண யார் தெரியுங்களா? ஆக்சுவலாக நம்ம சூஸ் பண்ணுறது யாருன்னா, ஏற்கனவே அந்த குவாலிஃபிகேஷன் இருப்பாங்க, அவங்க ஏற்கனவே அந்த குவாலிட்டியில் இருப்பாங்க. இருக்கிறவங்களுக்கு வேலை கொடுக்குறோம். சொல்கிறது புரியுதுங்களா? அப்படி தானே பண்ணுறாங்க. ஒரு திறமை இருக்குது அவங்கக்கிட்ட, அதை வெளிக்காட்டக்கூடிய வாய்ப்பு கொடுக்கணும். தவிர இனிமேல் வருவார் ஃப்யூச்சரில், இனிமேல் வரத்துக்கு நம்ம இப்பயே சான்ஸ் கொடுக்கலாம், சான்ஸ் கொடுக்கறதுக்கு சொல்லக்கூடிய விஷயம் இது கிடையாது. ஆல்ரெடி அதுக்குரிய விஷயத்தை நம்ம பார்த்துட்டே இருக்கணும். இவர் பண்ணுறாரான்னு பார்த்துட்டே இருந்து ஒரு நேர் கழிச்சு நம்ம அவருடைய வாய்ப்பு கொடுக்கலாம். தவிர அவர் பண்ணுவார், அவர் மேலே எனக்கு அன்பாக இருக்குது, அவர் பண்ணுவார்னு ஒரு ஃப்யூச்சர் விஷயத்தை பற்றி பண்ணக்கூடிய விஷயம் இது கிடையாது. இது விளையாட்டு பண்ணக்கூடிய விஷயம் கிடையாது. ரொம்ப சீரியஸாக ப்ரேயர்ஃபுல்லாக பண்ணுற விஷயம் ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம். அடுத்து வாசிங்க சார். சபையாரால் நிராகரிக்கப்பட்டவர் சபையாரிடத்திலோ அல்லது அதன் அங்கத்தினர்கள் யாரிடத்திலோ ஏன் தனக்கு எதிராக வாக்குகள் அளித்தார்கள் என்று கேள்வி கேட்பதற்கு உரிமை பெற்றிருப்பார். அடுத்த பாயிண்ட் சொல்றாரு, ஒரு மிக முக்கியமான பாயிண்ட் வந்து, ஒருத்தருக்கு வாக்கு செலுத்துறதும் செலுத்தாம போகிறதும் கை தூக்குறதும் கையை தூக்காம ஒரு இண்டிவிஜுவலுடைய சுயாதீனம். சப்போஸ் ஒரு பிரதர் கை தூக்காது இருக்கும்போது அவர் கேட்கக்கூடாது யாரை பார்த்து, ஏன் எனக்கு கை தூக்கல, என்னை செல்ஃப் பண்ணும்போது ஏன் கை தூக்கலன்றது கேட்குறது யாருக்கு உரிமை கிடையாது. உரிமை இல்லைன்றதை பார்க்குறோம். அப்போ மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, எல்டர்ஸ்க்கு பண்ண வேண்டியது இந்த மாதிரி கேரக்டர் வேணும், இது மாதிரி கேரக்டரை வேணாம், இந்த மாதிரி இருக்குது வேணான்னு பார்த்து பண்ண வேண்டியது எக்லிஷியாவுடைய ஒருத்தருடைய கடமையாக இருக்குது. அடுத்து எக்லிஷியா பார்க்க வேண்டியது அடுத்து என்னன்னா, எல்டருடைய கேரக்டர் பார்க்கணும். எப்படி பார்க்கணும்னா, வசனம் வாசிங்க. 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவன் மதுபான பிரியனும் அடிக்கிறவனும் இழிவான ஆதாயத்தை. என்ன பார்க்கணும்னா எப்படி இருக்காரு, இதெல்லாம் எச்சரிக்கையாக பார்க்க வேண்டியது. மதுபான பிரியராக இருக்காரா, அவர் அடிக்கிறாரா, இழிவனாகத்தை இச்சிக்கிறதா இருக்காரா, சண்டை பண்ணுறாரா, பண ஆசை இல்லாத இருக்கா. இப்போ இதெல்லாம் வந்து இது காம்ப்ரமைஸே ஆகக்கூடாது. எதில் ஒருத்தர் வந்து லிட்டரலாகவே மதுபான பிரியாக இருக்காரு, இல்லை மதுபான பிரியம் என்ன பண்ணுவாங்க, ஒரு விஷயத்துக்கு அடிமையாக இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல், அதாவது இது லிட்டரலாகவும் இருக்கக்கூடாது. அது மாதிரி ஆவிக்கிற விஷயத்தில் ஏதோ ஒரு பேட் கேரக்டரில் பேட் விஷயத்தில் பண்ண அடிமையாக இருக்கிற விஷயம் பண்ணக்கூடாது. அடிக்கிறவராக இருக்கிறார், அடிக்கிறதுனா லிட்டரலாக அடிக்கலாமா, வீட்டில் இருக்கிற ஒய்ஃபையோ பசங்களையோ அடிச்சுட்டே இருக்கா எப்போத்தாலும்.
அது மாதிரி இருக்க சூஸ் பண்ணலாமா எல்டரா? லிட்டரலாகவும் இல்லை, ஸ்பிரிச்சுவலாக எப்படி வசந்தை வச்சு நம்ம அடிப்பாங்க பார்த்துருக்கோம். எங்கே பாபிலோன் பார்த்துருப்போம். வசந்தை வச்சுட்டு யாராவது பகையை உண்டாக்கியிருப்பாங்க அவருக்கு, அவர் என்ன பண்ணுவாங்க வசந்திலேயே அடிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி கேரக்டராக இருக்கக்கூடாது எல்டரு. இடிவனத்தை இச்சைக்குள்ள, அதாவது ஒரு சின்ன ஒன்றுமே இல்லாததுக்கு ஒரு இச்சை உண்டாக்குற விஷயத்தை பண்ண, அந்த மாதிரி ஒரு இச்சை உண்டாக்குற விஷயத்த மேலே ஆசை இருக்கக்கூடாது. சண்டை பண்ணாத, ஒரு சண்டை பண்ணுற எக்லிஸாக்குள்ளே எப்போ தான் சண்டை பண்ணுற நோக்கத்திலே வரான்னு யார் பார்க்கணும்? அப்போ இந்த மாதிரி கேரக்டர் உடையவர்களை கன்ஃபார்மாக யோசிச்சுங்க. பண ஆசை இருக்கிறத கன்ஃபார்மாக யோசிச்சுங்க. காம்ப்ரமைஸ் ஆகாமல் அவர் நோ சொல்லணும், கை தூக்காமல் இருந்துட்டு. அப்போ இந்த மாதிரி இருக்கிற பர்சன்ஸுக்கா பேர் தெரியாமல் யாராவது சில நாமினேஷன் கொடுத்தா கூட நம்ம வந்து கை தூக்கி நம்ம அக்செப்ட் பண்ணுற விஷயத்தை பண்ணக்கூடாதுன்னு பார்க்குறோம். அப்போ இது எச்சரிக்கையாக பண்ண வேண்டிய விஷயம். இது இருக்கக்கூடாத கேரக்டர் யாருக்கு? எல்டர்ஸ்க்கு. அடுத்த விஷயம் பார்த்தோம்னா குற்றம் சாட்டப்படாதன்னு இருக்குது. குற்றம் சாட்டப்படாதுன்னா அப்போ எல்டர்ஸ் மேலே குற்றம் வராதா? வரும். பொய்யான குற்றம் நிறைய வரும், அதை பற்றி சொல்லலைங்க. அப்போ குற்றமே வராமல் இருக்கணும்னா வரும். பட் இவர் பண்ணின பண்ண குற்றம், இவர் குற்றத்தை அகப்பட்டு ஒரு குற்றம் பண்ணக்கூடாது. பட் வெளியிலேருந்து என்ன பண்ணோம், குற்றம் சொல்லிட்டே இருப்பாங்க. இப்போ எப்போத்தாலும் மீட்டிங் வச்சுட்டே இருக்காரு பேர், எப்போத்தாலும் பண்ணுறாருங்க, அட்வைஸ் பண்ணிட்டே இருக்க பேர். நிறைய குற்றங்கள் பண்ண வரும். அதெல்லாம் வந்து இந்த குற்றத்தை இந்த விஷயத்துக்கு அக்செப்ட் பண்ண முடியாது, அது வேற. பட் அவராக பர்சனலாக கேரக்டர் பேஸ் பண்ணி, அதாவது தன்னுடைய சுயநலத்தினால ஒரு மிகப்பெரிய பாவம் பண்ணுறா, இச்சைக்குள்ள விழுறாருன்னா அந்த குற்றம் அது மூலயமா ஒரு மிகப்பெரிய சாட்சி பார்த்தோம் இல்லையா? ஒன்றின் சாட்சி மூலம் நிரூபிக்கப்பட்ட குற்றமா, நிரூபிக்கப்பட்ட வார்த்தை கவனிக்கணும், நிரூபிக்கப்பட்ட குற்றத்தை பண்ணக்கூடியவராக யாரு கூடாதுன்னா அவர் எழுதக்கூடாது. நிரூபிக்கப்படாத நிறையா இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணாங்க, குற்றத்தை சும்மா சொல்லிட்டு இருப்பாங்க, அவர் வந்து பிடிக்காதவங்கலாம். அப்போ அதை பற்றி சொல்லார். அப்போ இந்த மாதிரி விஷயத்த எல்டர்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிக்க வேண்டியது. ஆனால் இது வந்து இருக்கக்கூடாத கேரக்டர் எல்டருக்கு இருக்க வேண்டியதை திரும்ப இருக்கணும். சிஸ்டர், இருக்க வேண்டிய குணலட்சணம் பொறுமை உள்ளவனும். எப்படி இருக்கணும் எல்டர்? இருக்குதுலே பொறுமைசாலியாக இருக்கணும். அப்புறம் ஜாக்கிரதை உள்ளவனும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்புறம் தெளிந்த புத்தி உள்ளவனும், ரொம்ப ஞானமாக யோசிச்சு செயல்படுத்துவதாக புத்தி இருக்கணும். யோகிதை உள்ளவனும், அந்நியரை உபசரிக்கிறவனும், போதக சமர்த்தனுமாய் இருக்க வேண்டும். இதெல்லாம் யாருக்கு இருக்க வேண்டிய கேரக்டர்? இல்லாதையும் பார்க்கணும், இல்லாத மட்டும் பார்த்துடக்கூடாது, இருக்குதையும் பார்க்கணும். இது ரெண்டுத்துல ஒரு கேள்வி உங்களுக்கு, எதை 100% பார்க்கணும், எதை 100% பார்க்கக்கூடாது? உதாரணத்துக்கு மதுபான பிரியன் எவ்வளோ பார்க்கலாம்? இல்லை 100% பார்க்கக்கூடாதா? மதுபான பிரியா இருக்காரு, அவர் என்ன பண்ணோம், 100% நோ சொல்லணும், கரெக்டு தானே? இல்லை வந்து இச்சிக்கதா இருக்காரு, அப்புறம் குற்றம் சாட்டப்பட்டிருக்காரு ஒரு விஷயத்தில், அதை என்ன பண்ணோம், அது நோ காம்ப்ரமைஸ். ஓகே, பொறுமையிலோன்னு இருக்குது. இது 100% பார்க்கலாமா அவரை? 100% நான் அவருக்கு வந்து கோவம் திட்டினா இருப்பேன், அவர் என்ன பண்ண அமைதியை பொறுத்துன்னு நான் கோவப்படுத்தே இருப்பேன். என்னுடைய கேரக்டர் கோவப்படுத்துறது, அவர் பொறுமையாக இருக்கான்னு செக் பண்ணுறேன் அப்படின்னு கோவப்படுத்துற போது அவர் பொறுமை இழக்கிறார். பார்த்தியா, பொறுமை இல்லை, நீங்கள் எழுருக்கு தகுதி இல்லை அப்படி சொல்லலாமா? இல்லை வந்து போதகம் பண்ணுறாரு, பண்ணும்போது சில ஸ்லிப் ஆகி பேசுகிறதோ அல்லது பாயிண்ட்டை நல்லா டீப்பாக பேச முட்டுறாரு, சரியாக பேச மாட்டுறாரு. எழுதுறதுக்கு இவருக்கு 100% பார்க்கலாமா அதை? ஆனால் என்ன பார்க்கணுன்னா அந்த 100% நோக்கி இவர் என்ன பண்ணுறாரு, முன்னேறிட்டு இருக்காரா, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா, ஒரு வருஷம் போக அப்படின்றது யார் பார்க்கணும்? அப்படி 100%ன்னு பார்த்தா யார் மட்டும் தான் இருப்பார்? அவ்வளோதான், பதிலையும் சொல்லிட்டீங்க. அப்போ 100% எதில் பார்க்கணுன்னா அவர் வந்து குற்றம் சாட்டப்படுது, அவருடைய கேரக்டர் சரியில்லையா, அதில் காம்ப்ரமைஸ் கிடையாது. அவர் வந்து பார்த்தோன்னா அடிக்கிறாரா, காம்ப்ரமைஸ் கிடையாது. அவர் நோ, கை தூக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவர் வேண்டான்னு சொல்கிறார். பட் இந்த கேரக்டரை பொறுமையில் போன வருஷம் பொறுமைச்சு பிரதர், இந்த வருஷம் பொறுமையில் என்ன பண்ணுறாரு, முன்னேறிட்டு போயிட்டு இருக்கிறாரு. அவர் அந்த இலக்கை நோக்கி ஓடிட்டு இருக்காருன்றத யார் வாட்ச் பண்ணனா, எக்லிஷா வாட்ச் பண்ணி இந்த மாதிரி தான் யார் வேறு வேணும், எங்களுக்கு வேணும்னு சூஸ் பண்ணணும். ஏன்னா வசனம் வாசிக்கிறோம் மார்க் 10:18, அதற்கேசு நீ நல்லவன் என்று சொல்வானேன், தேவன் ஒருவரை தருவ, நல்லவன் ஒருத்தரும் இல்லை. அப்போ இயேசு நல்லவர் கிடையாதா? நல்லவர் தான். பட் தேவனை கம்பேர் பண்ணும்போது அவர் என்ன பண்ணல, அவர் ஈக்குவல் நான் இல்லைன்னு தாழ்த்திக்கிறார்ல. அப்போ அந்த மாதிரி 100% நோக்கி ட்ரை பண்ணக்கூடியவராக இருக்காரா? அப்போ அப்படின்றது யார் பார்க்கணும், தரநிலையை பார்த்து அதை முன்னேறி போகக்கூடியதாக இருக்காரான்னு பார்க்கணும். அப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா
அன்பையும் காமிக்கணும். எந்த விஷயத்தில் பார்த்தோம் இல்லையா, பொறுமைன்ற அன்பு காமிக்கணும், நீதியும் காமிக்கணும். எது இல்லைன்னா பண்ணுற பேட் கேரக்டரில். அப்போ இதெல்லாம் பார்த்து பண்ணக்கூடிய விஷயத்த யார் எக்லிஷா பண்ணணும். அப்போ மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, ஃபீட் பண்ணுறாரா, நல்ல ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாரா, பில்ட் பண்ணுறாரான்றதை பார்க்கணும். இது எல்லாமே யார் பார்க்க வேண்டிய வேலை. அப்போ எக்லிஷாவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வேலையாக இருக்குது, சும்மா வந்து சப்ஜெக்ட் கேட்டு அப்படியே போகிற வேலையாக இருக்குது, அது கிடையாது. அல்லது வந்து நம்ம வந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாம். இங்கே வந்து ரிலாக்ஸாக இப்போ எக்லிஷா காலில் வந்தோம், வீட்டில் நம்ம நிம்மதியில் உட்காந்து ரிலாக்ஸாக உட்காந்துட்டு கொஞ்சம் அப்படியே அயர்ந்த நித்திரையில் போகிற இடமா இது இல்லை. வாட்ச் பண்ண ஒவ்வொன்றும் ரொம்ப வாட்ச் பண்ணோம், ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம எக்லிஷாவில் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தை வாட்ச் பண்ணி நமக்கு வேண்டிய விஷயம் தேவனுடைய பிள்ளைகள் பண்ணிட்டுருக்காங்களா, எனக்கு வேண்டிய விஷயத்த என் எல்டர் பண்ணுறாரா, எனக்கு வேண்டிய தேவையை பூர்த்தி பண்ணுறாரா பார்த்து இருக்கணும். பூர்த்தி பண்ணலைன்னா ஸ்ட்ரிக்டாக இருக்கணும், நீதியை காமிச்சிட்டு நெக்ஸ்ட் டைம் வந்து பார்க்கலாம் இந்த விஷயத்த பண்ணலை, இந்த விஷயம் ரொம்ப குறைப்பட்டிருக்காரு, என்னுடைய வளர்ச்சிக்கு வேண்டிய விஷயத்த பண்ணலைன்றத கோவத்தில் இல்லை, ஏதோ ஒரு எதிர்ப்பில் இல்லை, உண்மையான மனசோட தேவனுடைய முன்னாடி பார்க்கணும். அப்போ நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா, எல்டரை சூஸ் பண்ணோம். குவாலிஃபையான எல்டரை நமக்கு வேண்டிய குவான்டிட்டியில் எண்ணிக்கையில் கையை தூக்கி நம்ம தாராளமாக முழு மனசோட பண்ணோம். பண்ண வேண்டியது யார் கடமை? நம்முடைய கடமை இல்லைங்களா? அப்போ இங்கே செய்ய வேண்டியது நான் வசனம் வாசி, கலாத்தியர் 5:13. கலாத்தியர் 5:13. சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர். நமக்கு என்ன தேவன் கொடுத்துருக்காரு? சுயாதீனம், செல்ஃப் வில் கொடுத்துருக்காரு இல்லையா? அப்போது நம்ம முடிவெடுக்கிறது யார் கையில் இருக்குது? யார் ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க, நீ கை தூக்குங்க கை தூக்காதீங்க ஃபோர்ஸ் பண்ண கிடையாது. நம்ம இஷ்டப்பட்டு தான் பண்ணுறோம். பட் சுயாதீனத்துக்கு அழைப்பட்டிருக்கோம். நம்ம சுயாதீனத்தை எப்படி பண்ணிடாதீங்கன்னா, மாம்சத்துக்கு ஏற்ற விதமாக அனுசரிச்சிடாதீங்க. அன்பினாலே ஒருவருக்கு ஒருவர் பண்ணுங்க. ஊழியம் செய்ததில் உன் சுயாதீனம் இருக்கான்னு சொல்கிறீங்களா? சுயாதீனமாக தேவனை பண்ண ஊழியம் பண்ணுங்க. அப்போ அந்த மாதிரி ஊழியம் பண்ணும்போது, உதாரணத்துக்கு பிரதர் இருந்து ஒரு வேலை கொடுத்துட்டார். எந்த வேலை? எல்டர் வேலை கொடுத்துட்டீங்க. ஒரு பிரதருக்கு 2 பிரதருக்கு 3 பிரதர் 4 கொடுத்துட்டீங்க. அப்போ கொடுத்தவர் வந்துட்டார், எல்டராக மாட்டார். எல்டராக மாறின பிறகு அவர் கொடுக்கப்பட்ட வேலையெல்லாம் பண்ணல, அவர் சரியாக பண்ணலை. உதாரணத்துக்கு போஷிக்கிற விஷயத்தில் சரியாக பண்ணலை. இப்போ கேட்குறீங்க, பிரதர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டதுனா வேலை, எங்களை போஷிக்கிற வேலை பிரதர், ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீன்னு கேட்டால் அவர் என்ன பதில் சொல்லக்கூடாது? இது என்னுடைய சுயாதீனம், நான் பண்ணுவேன், பண்ணாட்டி போவேன் அப்படி சொல்லலாமா? சொல்கிற சரியாக இருக்குமா? இப்போ கேள்வி கேட்ட புரிஞ்சுதா உங்களுக்கு? நம்ம ஏற்படுத்தியாச்சு, எதை பார்க்குறோம், நல்லா ஒர்க் பண்ணுறாங்களா பார்த்தோம், 4 எல்டர்ஸ் ஏற்படுத்தியாச்சு, 5 எத்தனை எல்டர் வேணுமோ ஏற்படுத்தியாச்சு. வந்த எல்டர்கிட்ட அவர் ஏற்படுத்தின பிறகு, அவர் ஊழியம் பண்ண ஏற்படுத்த பிறகு அவர் கேட்குறீங்க, பண்ணல ஒர்க், நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்களோ அந்த அவுட்புட் செய்ய வராம்போது இப்போ கேட்குறீங்க, பிரதர் உங்களை ஏற்படுத்தணுமே, எங்களுக்கு இதெல்லாம் கொடுக்கணும் தானே ஆசைப்பட்டு ஏற்படுத்தணும், நீங்கள் கொடுக்க மாட்டீங்களா? அது நீங்கள் கேட்கக்கூடாது, இது என்னுடைய சுயாதீனம், நான் பண்ணாட்டி போன்னு சொல்கிறது நியாயமாக இருக்குமா? ஏன் நியாயமாக இருக்காது? ஏன் நியாயமாக இருக்காது? அப்போ சுயாதீனம் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சால் எல்டருடைய நியமிட் பண்ணும்போது நான் வரலன்னு சொல்லியிருக்கலாம், சிம்பிளாக அங்கேயே முடிச்சுருக்கலாம். பட் எதிர்பார்த்து செய்யும்போது பின்னாடி, ஏன்னா இது சொல்கிற அதான் மாம்சத்துக்கு எதுவாக அனுசரிக்கிறது. அப்போ கொடுத்ததே அன்பினாலே ஒரு ஊழி செய்தான். அங்கே என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா, இது என்னோடய சுயாதீனம், நான் பண்ண மாட்டேன், என் இஷ்டப்படி தான் பண்ணுவேன், அது சுயாதீனம் தலையிடாதீங்க பிரதர், அவர் அது கூட எல்டர் சொல்லக்கூடாது, பிரதர் அவர் சுயாதீனம் பண்ணலாம் விட்டுருங்க அப்படின்னு யார் சொல்லக்கூடாது, எல்டர் சொல்லக்கூடாது. ஏன்னா எல்லாமே தேவனுக்கு இந்த சுயாதீனத்தை மாம்சத்துக்கு எதுவாக அனுசரிக்கிறாம ஒருத்தருக்கு அது ஊழியம் பண்ணுறதா பண்ணுங்க, உங்களுக்கு சுயாதீனம் யூஸ் பண்ண சொல்கிறார். அப்போ நம்ம கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது. ஆனால் எல்டர்ஸ் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த விஷயத்தில். எல்டர் சூஸ் பண்ண யார் கேர்ஃபுல்லாக இருக்கணும்? ஒவ்வொரு எக்லிஸாக நம்ம எல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்குன்னு பார்க்குறோம். இது முதல் பண்ணக்கூடிய ஊழியத்தை பார்த்தோம். செகண்ட் ஊழியம் என்னது? உதவிக்கார பண்ணக்கூடிய ஊழியம். அப்போ எல்டர் பண்ண ஊழியம் பார்த்தாச்சு. என்ன ஊழியம்? ஃபுல்லாக ஸ்பிரிச்சுவல் விஷயத்தை பண்ணோம், ஷேர் பண்ணுறது, எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணுறது பார்த்தோம். ஃபீட் பண்ணுறது, ப்ரொடெக்ட் பண்ணுறது, அப்புறம் பில்ட் பண்ணுறது எக்லிஸாவுடைய எல்டரோட ஒர்க்கு. அடுத்து டீக்கனோட ஒர்க் என்ன அப்படின்னா, ஏன்னா சொல்லுங்கள் பார்க்கலாம், நீங்களே ஏதாவது சொல்கிறீங்க. ஃபிசிக்கல் நீட்ஸ். என்னென்ன நீட்ஸ்? ஃபிசிக்கல் நீட்ஸு சேர் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறது, அப்புறம் டீ அரேஞ்ச்மெண்ட், ஃபுட் அரேஞ்ச்மெண்ட், அப்புறம் ஐடி அந்த ஒர்க் பண்ணுறாங்க, ஆடியோ சிஸ்டம் பேஸ் பண்ணி, இது மாதிரி பல்வேறு ஃபிசிக்கல் ஒர்க்கு, பேக்ரவுண்ட் பண்ணக்கூடிய ஒர்க்கு. நம்ம எக்லிஸாக உட்காந்து சப்ஜெக்ட் கேட்குறோம் இல்லையா, அது கேட்கறதுக்கு முன்பாக
ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறாங்களே பிரதர்ஸு, அந்த ஒர்க் எல்லாமே என்ன ஒர்க் ஆகுன்னா டீக்கன்ஸ் ஒர்க்காக இருக்கும். அவங்க பண்ணக்கூடிய டெம்போரல் நீட்ஸாக இருக்கும். அந்த நீட்ஸ் இல்லாமல் என்ன பண்ண முடியும், எக்லிஷாவே ரன் ஆகாது. அப்போ ரெண்டுமே மிங்கிளாய் செய்யக்கூடிய வேலை. ஒன்று எல்டர் ஒர்க் வந்து ஆவிக்குரிய விஷயத்தை போஷிக்கிறது, டீக்கன் ஒர்க் என்னென்னா டெம்போரல் விஷயத்தை போஷிக்கிறது. அப்போ என்ன பண்ணணும், டீ ஸ்நாக்ஸ் சாப்பாடு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுற ஒர்க் இருக்குது. சரி, ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி உங்களுக்கு, ஆவிக்குரிய விஷயத்துக்கு சூஸ் பண்ணக்கூடிய எல்டர்ஸ் எப்படி இருக்கணும், நம்ம பார்த்தோம் கேரக்டர்ஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லையா. இப்போ டீக்கன் சூஸ் பண்ணுறோம் வச்சுங்களேன், டீக்கனுக்கு வேணும் டீ கொடுக்கறதுக்கும் சாப்பாடு பரிமாறத்துக்கும் ஐடி ஒர்க் பண்ணுறதுக்கும் இல்லை சேர் போகிறதுக்கும் ஒர்க்கு நமக்கு ஆள் வேணும். எந்த மாதிரி ஆள் சூஸ் பண்ணலாம்? பிரதர் நல்லா டீ ஊற்ற கொடுப்பாரு, இது நல்லா வந்து சாப்பாடு பரிமாறுவார் பிரதர். சேர் போகிறதுல அவரமா விட்ட ஆளே கிடையாது பிரதர். ஐடியில் பூந்து விளையாடார் பிரதர், அவர் சூஸ் பண்ணலாமா? அது யாரை தான் பண்ணுவாங்க, யார் வேணா பண்ணுவாங்க உலகத்தில் இல்லைங்களா. வெளியே போங்க, நம்மள பெஸ்ட்டாக நிறைய பண்ணுறாங்க. அப்போ இது சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் வேணும் இல்லைங்களா. அப்போ இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன, டீக்கனுக்கான குவாலிஃபிகேஷன். இந்த ஒர்க்குக்கு பண்ண போகிறாங்க, பட் இந்த ஒர்க்கு பண்ணுறதுக்கு டீக்கன் எப்படி இருக்கணும், எல்டர்ஸ் பார்த்தோம், எல்டர்ஸ் எப்படி இருந்தால் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ டீக்கன் எப்படி இருக்குன்னா, எப்படி டீக்கன் சூஸ் பண்ணாங்களோ அந்த இடத்துக்கு நம்ம மேலே போயிடலாமா. எங்கே சூஸ் பண்ணாங்க, எப்போ தேவை வந்துச்சுன்னா வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 6 அதிகாரம் 3 வசனம். அப்போஸ்தலர் 6 அதிகாரம் 3 வசனம். ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள், அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். அப்போஸ்தலர் வந்து ஊழியம் பண்ணிருக்கிறாங்க, நிறைய பேர் கேதர் ஆகிட்டு இருக்கிறாங்க. வரும்போது கிரேக்கரும் இருக்கிறாங்க, புரஜாதிகளும் வராங்க. வரும்போது டிஃப்ரென்ஸ் ஆகிடுச்சு, ஒரு பார்ஷாலிட்டி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க எக்லிஷா சர்ச் அந்த ஆதிகள் சபையில். அப்படியே வரும்போது என்ன பிரச்சனை வந்துச்சுன்னா, சரியாக விசாரிக்குது இல்லை, அன்றாட விசாரிக்குது இல்லை, சரியாக பந்தி விசாரிப்பில் சரியாக இல்லை அப்படின்னு கம்ப்ளைண்ட் வந்தோடனே அப்போஸ்தலர் ஒன்றா சேர்றாங்க, சேர்ந்து எல்லாம் கூப்பிட்றாங்க, பா எங்களுக்கு ஆவிக்குரிய விஷயத்தை போஷிக்கிறோம், எங்களுக்கு ஒர்க்கு நிறைய ஒர்க் இருக்குது, நாங்கள் இந்த ஒர்க் பார்க்க முடியாது, அதனால் நீங்களே போயிட்டு யார் உங்களுக்கு நல்லா டெம்பரோல் பண்ணுவாங்க, ஒரு பந்தி விசாக்கிற வேலையை பண்ணுவாங்கன்றதை நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கன்னு சொல்லும்போது கூட்டின்னு வராங்க. யார் பேர், எத்தனை பேரை, 7 பேரை. என்ன பார்க்கலன்னா அவர் டீ ஆத்ததை பார்த்து கூட்டின்னு வரல, அல்லது அவர் சேர போகிறது பந்தி விசாக பார்த்து கூப்பிட்டு வரல, எதை பார்த்துருக்காங்க பாருங்க. ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேர். யார் யார் அவங்க, நம்ம பார்த்துருக்கோம் 7 பேர். அப்போது டீக்கன் ஒர்க் பண்ணுறதுக்கு, டீக்கன் சர்வ் பண்ணுறதுக்கு என்ன தேவையா, பரிசுத்த ஆவியில் நிறைஞ்சிருக்கணும், ஞானம் இருக்கணும், நற்சாட்சி பெற்றிருக்கணும். நற்சாட்சின்னு அது நல்லா ஒர்க் பண்ணுவார் நற்சாட்சி கிடையாது, அவர் கேரக்டரை பேஸ் பண்ணி. அப்போ கேரக்டரில் யாரும் எப்படி இருக்கணும். அப்போ நம்ம என்ன யோசிச்சுடா, இது பெஸ்ட்டு ஊழியம், இது கொஞ்சம் கம்மின்னு போல், ரெண்டுமே ஈக்குவல் தரம் தான், வெவ்வேறு வியூவில் வெவ்வேறு ஒர்க்கில். இது ஆவிக்குரிய விஷயத்தில் பெஸ்ட்டு, இது டெம்போரல் விஷயத்தில் பெஸ்ட்டு. அப்போ ரெண்டும் ஈக்குவலான ஒர்க் தான், பட் எப்படி தரம் பிரிச்சுக்கூடாதுனா, இப்படி போகிறவங்க தான் சபையாக போகிற குரூப்பு, இப்படி போகிறவங்க வந்து திரள்கூட போகிற குரூப்லாம் கிடையாது. எல்லாருமே சேர்ந்து எக்லிஷா ஒர்க் பண்ணுறோம். அவர் இது திறமையுள்ள ஆறு, இவர் இது திறமையுள்ள ஆறு இவர். பட் குவாலிஃபிகேஷன் பார்க்கும்போது சொல்கிறாரு, பரிசுத்தாவி ஞானம் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிறவர் யாருன்னா, நம்ம பார்க்குறோம் ஸ்தேவான், பிலிப்பு எல்லாம் இருக்கிறாங்க. அப்போ இந்த யோசனை சபையாருக்கும் பிரியமாக இருந்துச்சு. அப்போ அப்போஸ்தலர் சொல்கிற யோசனை கேட்டு போய் சூஸ் பண்ணி கொண்டு வராங்க. பரிசுத்தாவிலும் விசுவாசத்திலும் நிறைஞ்சிருக்கிறாரு யார், 7 பேர் டீக்கனாக இருக்காங்க. அப்போ டீக்கன் ஒர்க் என்னது, இது டீக்கன் ஒர்க்குக்கு வெறும் செயல் மட்டும் போதுமானா இல்லை, அவங்களும் யார் தான், ஆவியில் ஜென்மிக்கப்பட்டவங்க தான். அவங்களும் யாருக்கு அர்ப்பணித்தவங்க, தேவனுக்கு அர்ப்பணித்தவங்க தான். அவங்களும் எப்படி பார்க்கணும்னா, இவங்களும் அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் தான். இவங்க இந்த கேரட் ஒடியராக இருக்கிறாங்களா, அந்த கேரட் ஒடியராக இருந்தால் என்ன பண்ணலாம், நீங்கள் இதுக்கு சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ என்ன, எதை பேஸ் பண்ணி சூஸ் பண்ணக்கூடாதுன்னா, இவர் பிரதர் நல்லா ஒர்க் பண்ணுறாரு, எதில் டீ வாங்கிட்டு வர்றாரு, ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வர்றாரு, இல்லை வந்து சாப்பாடு பரிமாறாரு, சேர் நல்லா போடுறாரு, இல்லை இது இருக்கிற க்ளீன் நல்லா பண்ணுறாரு, இது அடிப்படை கிடையாது. அந்த அடிப்படை யாருன்னா பண்ண முடியும். அடிப்படை என்னன்னா, அவர் என்ன பண்ணுவார், தேவன் அந்த தேவனுடைய ஆவியில் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறாரு. அவர் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னா, ஆவியில் அபிஷேகம் பண்ணப்பட்டு விசுவாசம் பரிசுத்தம் நிறைஞ்சவரா, மிகவும் ஞானம் இருக்க, ட்ரூத்தில் நாலேஜ் இருக்கணும், கிளியர் அண்ட் ட்ரூத் இருக்கணும். அதான் முக்கியமான பாயிண்ட். அந்த ஒழுத்துக்கும் கிளியர் அண்ட் ட்ரூத் இருக்கணும்.
டீக்கன் ஊழியத்துக்கும் கிளியர் அண்ட் ட்ரூத் இருக்கணும். அப்போ ட்ரூத் தான் பேஸு. அதை வச்சு அவனோட திறமையை பேஸ் பண்ணி நம்ம என்ன செய்கிறோம், ஒர்க்கை கொடுக்கணும். தவிர திறமை வச்சுட்டு ட்ரூத்தோடைய நாலேஜ் தேவையில்லை, திறமை மட்டும் இருந்தால் போதும் செய்யறதுக்குன்னா எல்லாம் கூட்டு யூஸ் பண்ணலாம். அதுக்கு ஒரு நாள் சொல்லி கொடுத்தா சின்ன பசங்க பண்ணுவாங்க. அப்போ அது மேட்ரு கிடையாது, அது வந்து தரநிலை கிடையாது, தரநிலை சத்தியம். இதை பேஸ் பண்ணி பிரிக்கிறோம். ஒரு டீக்கனாக இருந்தால் எப்படி இருக்கணும், ஸ்தேவன் மாதிரி இருக்கணும். அப்படிப்பட்ட யார் சூஸ் பண்ணுவோம், அப்படியே சூஸ் பண்ணாங்க தானே. அப்போ அந்த டீக்கன் சூஸ் பண்ண விஷயம் வந்து ஸ்தேவான் எப்படி இருந்தார்னா பரிசுத்த ஆவியில் நிறைஞ்சு எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக ட்ரூத்தில் கிளியராக வந்து சூஸ் பண்ணாங்க. அப்போ நம்மளும் சூஸ் பண்ணக்கூடிய டீக்கன்ஸ் வந்து இதோ சின்ன வேலை, இது சாதாரண வேலைன்னு சூஸ் பண்ணுறாதீங்க. இதற்கும் என்ன பாருங்கள், இவர் நல்லா ட்ரூத்தில் தேடி இருக்காரா, நல்லா ட்ரூத்தில் வளர்ந்துருக்காரா, ஆவி நிறைஞ்சிருக்கா, நல்லா ட்ரூத் பேசுகிறவரா இருக்காரா, இல்லை ட்ரூத்துடைய நாலேஜ் இருக்குதா, அதை பேஸ் பண்ணி ஒர்க்கும் நல்லா பண்ணுறாரா, என்ன பண்ணலாம், நீங்கள் சூஸ் பண்ணலாம், வாய்ப்பு கொடுக்கலாம். எதோ டீக்கனா பிரதர் கொடுக்குற விளக்கத்தை வாசிக்கலாம். படிச்சுட்டு கர்த்தர் தம்முடைய ஜனங்களை தம்முடைய ஊழியத்தில் படிப்படியாக அபிவிருத்தி பண்ணுவதற்கு கையாளும் அவரது வழிமுறைகளுக்கான விளக்கத்தினை ஸ்தேவானின் விஷயத்தில் நாம் காணலாம். அவை ஸ்தேவான் சத்திய அறிவை அடையும் சிலாக்கியம் அடைந்தவராயிருந்தார். இதனை அவர் ஏற்றுக்கொண்டு உண்மையாயிருந்து கர்த்தருக்காக வைராக்கியம் கொண்டிருந்து நீண்ட காலமாய் இப்பண்புகளை வெளிப்படுத்தி கொண்டிருந்தார். மற்றும் பரிசுத்த ஆவியினுடைய வழிகாட்டுதலில் இவர் உதவிக்காரராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். எப்படி நீண்ட காலமா இந்த விஷயத்தை வெளிப்படுத்திருக்கணும், எந்த விஷயத்த, பரிமாற விஷயத்து கிடையாது. சொல்றா பாருங்க, ஸ்தேவான் சத்திய அறிவை அடையும் சிலாக்கியம் அடைந்தவராயிருந்தார். இதனை அவர் ஏற்றுக்கொண்டு உண்மையாக இருந்து கர்த்தருக்கு வைராயமாய் கொண்டிருந்து நீண்ட காலமாக இந்த பண்புகளை வெளிப்படுத்தி கொண்டிருக்க காரணத்தினால என்ன பண்ணுறாங்க, இவருக்கு டீக்கன் கொடுக்கலாம், நல்லா வந்து ஒர்க் பண்ணுவாருன்னு அந்த கேரக்டரை பேஸ் பண்ணி கொடுக்குறதான். பட் ஒர்க்குடைய நாலேஜ் கொடுக்கல. அடிக்கல் 2வது பாயிண்ட் வாசிங்க. இதில் பந்தி விசாரிக்கும் பணியில் உண்மையாய் இருந்திட்ட காரியம் அதை அடிஷனல் என்ன பண்ணுறாரு, பந்தி விசாரிப்பு கொடுக்குறாங்க. அதில் எப்படி இருந்திருக்காரு, அவர் உண்மையாக இருந்த காரணத்தினால இன்னும் வாய்ப்புகளை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாய் அவரை ஆயத்தமாக்கி. என்ன வாய்ப்பு வந்திருக்கும் நெக்ஸ்ட் அவருக்கு? உதாரணத்துக்கு ட்ரூத் நாலேஜ் இருக்குது, ட்ரூத்துக்காக நல்லா வாழ்கிற ஜீல் இருக்குது. அடிஷ்னலாக என்ன பண்ணியிருக்காரு, அவங்களுக்கு ஒர்க் எனக்கு கொடுத்துருக்காங்கன்னா பந்தி விசார் வேலை கொடுத்துருக்காரு. அப்போது அடுத்த பாயிண்ட் சொல்கிறாரு, இன்னும் அதிகமான வாய்ப்பு பெற்றுக்கொள்வதற்கான ஆயத்தத்தை பண்ணுறாருன்னு சொல்கிறாரு. அதனால நெக்ஸ்ட் இவர் நல்லா இப்படி ட்ரூத்துக்கு போயிட்டு இருந்தாருன்னா நெக்ஸ்ட் என்ன ஆயிருப்பார், அவரும் எல்டரா இருப்பார். அப்போது டீக்கன் என்ன வழியில் என்ன மாதிரி டெவலப்மெண்ட்டில் போனால் அடுத்து எல்டரான மைண்ட்லேயே போகிறது கிடையாது, அந்த நோக்கத்துக்காக ஓடுறது கிடையாது. இவருடைய கேரக்டர் எப்படி வேணால் பில்டப் ஆகிட்டே இருக்கணும். உள்ளுக்குள்ளே கொடுக்குற வேலை உண்மையாக. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நிறைய டீக்கனை கொடுத்துருப்போம். இப்போ எல்டர் அவர் ஒர்க்கை கரெக்டாக பார்க்கணும்னு சொல்லியாச்சு. அதே போல் டீக்கன் கொடுத்துருப்பாங்க, ஒரு ஒர்க் கொடுத்துருப்பாங்களே, அந்த ஒர்க்கை நம்ம பார்க்கணும். இவர் உண்மையாக பண்ணுறாரா, விருப்பத்தோட பண்ணுறாரா ஒர்க்கை. டீக்கன் ஒரு 5-6 பேர் இருக்கணும். அந்த 5-6 பேர் எதுக்காக நியமித்தோம் ஆக்சுவலாக எக்லிஷா, இந்த ஒர்க் பார்க்குது. இந்த ஒர்க்கை பார்க்குறது இன்ஸ்டண்ட்டாக, அதாவது ரெகுலராக பண்ணுறா, ஒர்க் பண்ணுறத கரெக்டாக பண்ணுறாரா, இல்லை எப்பயாச்சும் வந்து பண்ணுறாரான்னு யார் வாட்ச் பண்ணோம், அந்த வேலையில் உண்மையாக இருக்கா. ஏன்னா கவனம் பார்க்குறவங்க வசந்த அந்த காரியத்தை படிக்கும்போது அந்த பந்தி விசாரிக்கும் பணியில் உண்மையாக இருந்துட்ட காரியமானது இன்னும் வாய்ப்புகளை பெற்றுக்கொள்வதற்கு எதுவாக அவரை ஆயத்தமாக்கிச்சுன்னா அப்போது சாதாரண ஒர்க் கிடையாது, பந்தி பரிமாறுறது சிம்பிள் ஒர்க் கிடையாது, ஈஸி கிடையாது. டீ கொடுக்குறதும் சரி, சாப்பாடு பரிமாறுறதும், எல்லா ஒர்க் ஷேர் போடுறதும், அந்த ஒர்க்கை யார் பார்க்குறாங்களோ இல்லையோ, யார் நோட் பண்ணுறாங்களோ இல்லையோ, நோட்டீஸ் பண்ணுறாங்களோ இல்லையோ, எனக்கு கொடுக்கப்பட்ட ஒர்க்கு ஷேர் போடுறதா, நான் உண்மையாக போடுறேன், சரியான டைமுக்கு வந்து போகிறேன், யாரும் பார்க்குறாங்களோ இல்லையோ கரெக்டாக போகிறேன். அப்போ டீ கொடுக்க ஒர்க்கா இல்லை வேற எந்த ஒர்க்கா, அப்போ எந்த ஒர்க் கொடுத்தாலுமே அந்த ஒர்க்கை சின்சியராக பண்ணுற ஒர்க்கராக இருக்கார் அவரை பாருங்கள். இல்லை அந்த ஒர்க்கு மேலே இன்ட்ரெஸ்ட் நாட்டமே இல்லை, ஏதோ கொடுத்துட்டாங்க ஏதோ பண்ணணுமே அப்படின்னு பண்ணுறாரா, வாட்ச் பண்ணுங்க. வாட்ச் பண்ணிட்டு இந்த ஒர்க் பண்ண விருப்பம் இல்லை போல இருக்குது, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், அவருக்கு அவர் ஏன் கஷ்டப்படுத்தணும், என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட் டைம் அவரை வேண்டாம். அவர் அந்த ஒர்க்கு தன்னை விட்டு போனால் எப்படி இருக்குன்னு ஃபீல் பண்ணோம். ஏன்னா சாதாரண ஒர்க்கு அது தேவன் கொடுக்குறது, தேவன் கொடுக்க டேரெக்டாக கொடுக்குற வாய்ப்பு இது சகோதரர் மூலமாக. அப்போ அந்த ஒர்க்கை ரொம்ப வாட்ச் பண்ணி செய்யணும், எல்டர் ஒர்க்கும் வாட்ச் பண்ணி செய்யணும், டீக்கன் ஒர்க்கு வாட்ச் பண்ணி செய்யணும். ரெண்டுமே என்ன ஒர்க்கு, ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி தான். இது வேறு வழியில், இது வேறு வழியில். அப்போ நம்ம சின்சியர் இல்லாமல் நம்ம கொடுக்குற ஒர்க்கை கேர்லெஸ்ஸாக
இப்போ நாளைக்கு பண்ணிக்கலாம் பிரதர், இன்றைக்கி பண்ணலாம் அப்படின்னு விளக்கம் கொடுத்துட்டு பண்ணுற ஒர்க்காக இருந்துச்சுன்னா அப்போ தேவன் சின்சியாரிட்டி பார்க்கும்போது அது நிற்குமா? நிற்காது. அப்போ மிக முக்கியமான வேலை ஸ்தேவான் பண்ண மாதிரி நம்ம பண்ணணும். சத்தியறி வச்சுட்டு இருக்கோம், சத்தியறி வச்சுட்டு நம்ம பண்ணுற ஒர்க் எல்லாமே சின்சியராக பண்ணும்போது நெக்ஸ்ட் அவர் என்னவா வரது வாய்ப்பு இருக்குண்ணா. டீக்கனா இருந்தவர், அவர் இறக்கலண்ணா ஸ்தேவான் வந்து நெக்ஸ்ட் என்ன இருப்பார், அவர் எல்ட்ரா வந்திருப்பார். ட்ரூத் பேசலையா அவர்? இப்போ நிறைய வாய்ப்பு சொல்லலாம். இப்போ அவர் ட்ரூத் பேச வாய்ப்பு இல்லையா? இருக்குது. பப்ளிக் விட்னஸ் பண்ணார். என்ன விட்னஸ்? பேசிக் சப்ஜெக்ட் பேசினார் ஓப்பன் மீட்டிங்கில். அப்போ அந்த மாதிரி வாய்ப்பு தேவன் கொடுப்பாரு. காலப்போக்கில் அவர் எல்ட்ரா வர வாய்ப்பு நிறைய இருந்திருக்கும். ஆனால் தேவனை பாருங்கள் இந்த வாய்ப்பை கொடுக்கல. பட் இருந்தாலும் அவர் என்ன தரத்துக்கு வந்துட்டார்னா எல்ட்ரா தரத்துக்கு வந்துட்டார், அந்த குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணிட்டாரு. பட் இருந்தாலும் தேவன் அக்செப்ட் பண்ணிட்டாரு. இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்ட்ரா டீக்கன் நம்ம இருக்கணுன்றதை பார்க்குறோம். அந்த மாதிரி டீக்கன் சூஸ் பண்ணணும்னு பார்க்குறோம். ஆனால் சூஸ் பண்ணுற டீக்கன் என்னமா இருந்துடக்கூடாது. நான் வசனம் வாசிந்து 1 தீமோத்தேயு 3:8 அந்தபடியே உதவிக்காரரும் இரு நாக்கு உள்ளவர்களாக. அடுத்த ஒரு மிகப்பெரிய எப்படி வந்து எல்டர்ஸ்க்கு சில கேரக்டர் பார்த்தோம் இல்லையா? அவர் வந்து என்ன பண்ணோம், பாயிண்ட் பார்த்ததில்ல, அடிக்கிறார் இருக்கக்கூடாது, மதுபான பிரியா இருக்கக்கூடாதுன்னு கேரக்டர் பார்த்த மாதிரி டீக்கனுக்கு ஒரு கேரக்டர்னா அந்தபடி உதவிக்காரர் இரு நாக்குலாயும். இரு நாக்குனா ஒரு மிகப்பெரிய விஷயம். டீக்கனுக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்லாக்கியம் தெரியுங்களா? எல்லாருக்கும் சகோதர சகோதரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாலமாக இருக்கார். அவர் ஒரு பிரிட்ஜாக இருக்கார். அப்போது இங்கேருந்து எப்படி பிரிட்ஜாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் இல்லையா? அப்போது ஒரு இன்ஃபர்மேஷனை எல்லாருமே சேர்ந்து சொல்ல மாட்டாங்க எல்டர்கிட்ட. ஆனால் சொல்லலாம், தப்பு கிடையாது. பட் சொல்ல முடியாத சூழலில் டீக்கன் வழியாக வரும். அப்போ டீக்கன் வழியாக வரும்போது என்ன பண்ணக்கூடாதான், இரு நாக்குள்ள அது அங்கே ஒரு பாயிண்ட் பேசிட்டு இங்கிலீஷ் மெம்பர்ஸ் கிட்ட எல்டர் ஒன்று வேறு கண்ணே போடுறது. அப்போ டீக்கனை அந்த இங்கிலீஷில் இருக்கிற பஸ் வந்து பார்த்தோன்னா, பிரதர் மீட்டிங்கு எப்போத்தாலும் மீட்டிங்கை வச்சுட்ருக்கா எல்டர் பிரதர், அவருக்கு வந்து வேலையே இல்லை பொழுது மீட்டிங்கை வச்சுட்ருக்காரு அப்படின்னு சொல்கிறான் வச்சுக்கலாம். அப்படியே சொன்னால் பரவாயில்ல பிரதர், நிறைய பேர் சொல்கிறாங்க பிரதர் மீட்டிங் வந்து நிறைய வைக்கிறீங்களாம்மா. அவருக்கும் அந்த எண்ணம் இருந்திருக்கும், ஏன்னா இப்போ தான் மீட்டிங் வச்சுட்டு நம்ம பர்சனல் ஒர்க் பண்ண முடியலன்னு எண்ணம் இருக்கும். பட் அவன் கன்வே பண்ணும்போது எல்டர்கிட்ட என்ன பண்ணுவார், அங்கே ஒரு நாக்கு இங்கே ஒரு நாக்கு. பிரதர் நிறைய பேர் வந்து அதிருப்தியாக இருக்கிறாங்க, மீட்டிங்கே வச்சுட்டு இருக்கீங்க எப்போத்தாலும், பர்சனல் பண்ணல முடியலையா அப்படின்னு சொல்கிறாருன்னா அப்போ என்ன இதுக்கு பேர் என்ன அர்த்தம்? இரு நாக்கு. அங்கே ஒன்று பேசிட்டு இங்கே ஒன்று. இந்த வார்த்தை யாருக்காதுன்னா எல்டர்ஸ் இந்த வார்த்தை பயன்படுத்த மாட்டார். ஏன்னா இவங்க தான் ஒரு மிகப்பெரிய பாலம் எல்டருக்கும் எக்லிஷாவுக்கும். அப்போ கன்வே பண்ணும்போது ஒரு மிகப்பெரிய கரெக்ட் பண்ணுற விஷயத்த பண்ணும்போது ஒரு மிகப்பெரிய டேஞ்சர் யாருக்குன்னா அவங்களுக்கே ஒரு டேஞ்சர் என்ன, டீக்கன்ஸுக்கு இருநாக்குள்ளதாக இருக்கக்கூடாது, மதுபான பிரியர், இழிவனாக வச்சுக்கிறோம். அப்போ நல்ல இப்போ இதெல்லாமே பேஸ் பண்ணி வருது. அப்போ மிக முக்கியமான கேரக்டர் டீக்கன்ஸ் இருக்கக்கூடாது கேட்டதுன்னா இரு நாக்கு. அப்போ இருந்தால் நம்ம கொடுக்கப்பட்ட வேலையை சரியாக செய்ய மாட்டோம். அப்போ மிகப்பெரிய வேலை. அப்போ இதுலேயும் என்ன பார்க்கணும், நம்ம ஒரு குவாலிஃபைடான பர்சனா அப்படின்னு பார்க்கணும். அதே போல் நமக்கு வேண்டிய ஒர்க்குக்கு இத்தனை பேர் தான் வேணுன்றதை யார் பார்க்கணும். அப்போ இப்படிப்பட்ட ஒர்க்கராக இருந்தால் கண்டிப்பாக நமக்கு என்ன பண்ணலாம், தாராளமாக நம்மளுடைய கைகளை போய்த்தலாம். எப்படி எல்டர்ஸ் பார்க்குற சேம் விஷயத்த, சேம் ரெஸ்பான்சிபிலிட்டி, சேம் கேர்ஃபுல்னஸை எதுலேயும் பார்க்கணும், டீக்கன்ஸ் பார்க்கணும். அது வந்து மேஜர் ஒர்க், அதுதான் மெயினாக பார்க்கணும். இது பார்க்க வேண்டியது இல்லை, யாராவது ஒர்க் பண்ணுறாங்களா பார்த்து போடலான்றாலும் இல்லை. ரெண்டுத்துக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி தான். ஏன்னா ரெண்டு தரநிலை ஒன்று தான், ட்ரூத் தான். அந்த ட்ரூத் அடிப்படையில் இவர் வந்து போதிக்கிறாரு, ட்ரூத் அடிப்படையில் இவர் ஒர்க் பண்ணுறாரு. தவிர ரெண்டுத்துக்கும் வெவ்வேறு தரநிலை கிடையாது, ரெண்டு தரநிலை ஒன்று தான். அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், செல் பண்ணுறோம் ஊழியர்களை. அப்போ அந்த ஊழியர் எதுக்குன்னு பார்த்தோம், நம்ம இங்கிலீஷாக்க வேண்டிய வேலையை என்ன பண்ணோம், ஒரு வகையில் ட்ரூத்தை பேஸ் பண்ணி ட்ரூத்தை போதிக்கிற விஷயத்தை எல்டர் பண்ணுவார். இன்னொரு வகையில் டீக்கன் என்ன பண்ணுவாங்க, டெம்பர் ஒர்க் பண்ணுவார். பட் டெம்பர் ஒர்க் இப்போ வந்து எல்டர்ஸ் பார்த்த மாதிரி டீக்கன்ஸ் இருக்காங்க வச்சுக்கலாம். ஆனால் இதுலேயும் ஒரு மிகப்பெரிய டேஞ்சர் இருக்குது. எல்டருக்குள்ளவே ஒரு தலைமை எல்டர் வரக்கூடாது. ஒரு 4-5 பேர் எல்டர் இருக்காங்கன்னா அந்த 4-5 பேருமே ஒருத்தக்கிட்டே டீல் பண்ணக்கூடாது. அதே போல் டீக்கன்ஸ் ஒரு 5 பேர் இருக்குன்னா 5 பேரில் ஒருத்தர் என்ன பண்ணுவோம், தனியாக வந்து செப்பரேட்டாக அவருக்கு எல்லாம் டீல் பண்ணுறவங்க கூடாது. அப்போ தான் தலைமை டீக்கனும் இருக்கக்கூடாது, தலைமை எல்டர் இருக்கக்கூடாது. ஏன்னா இது மிகப்பெரிய டேஞ்சர் ஆகிடும். இது பார்க்கணும். நெக்ஸ்ட்டு அதே போல் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, வசனம் வாசிங்க. கலாத்தியர் 5:13 சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியா. அதே போல் டீக்கன் எடுத்துக்கலாம். இப்போ எப்படி எல்டர்ஸ் பார்த்தோமோ அது மாதிரி இப்போ டீக்கனாக சூஸ் பண்ணியாச்சு. ஒரு 5-6 பேர் சூஸ் பண்ணியாச்சு, கவுண்டிங் எதுவும் வச்சுக்கலாம். அப்போ சூஸ் பண்ண பிறகு டீக்கன் ஆகிட்டாங்க. அப்போ டீக்கன் ஆன பிறகு பிரதர் ஒர்க் கொடுத்துட்டாங்க, டீக்கனாக ஒர்க் கொடுத்துட்டாங்க. ஒர்க் கொடுத்த பிறகு கேட்குறாங்க, பிரதர்ஸ்
எல்டர் பிரதர் ஒர்க் கொடுத்தோம் என்னாச்சு பிரதர்? பிரதர் அவர் கேட்கும்போது, பிரதர் கேட்காதீங்க பிரதர், அது அவருடைய, அவர் செய்வார் செய்யாமல் போவார் அப்படி சொல்லலாமா? அதுதான் நியமிச்சிருக்கேன் இங்கிலீஷா, நீங்கள் செய்தான் நியமிச்சிருக்கிறாங்க. அப்போ நியமிச்சிருக்க ஒர்க்கை பண்ணாமல் எல்டர்ஸ் கேட்கும்போது, பிரதர் அது அவர் சுயாதீனம் பிரதர், நீங்கள் தலையிடாதீங்க, தேவன் சொல்லிட்டு இருக்காருல்ல சுயாதீனத்தை. அப்போ சுயாதீனம் தான் இருக்குது. எதுக்கு? அன்பினாலே ஒருவருக்கொரு ஊழியம் செய்து தான் சுயாதீனம் இருக்குது. அப்போ என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா, சுயாதீனத்தை மாம்சத்துக்கு எதுவும் பண்ணாது, யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிக்க வேண்டியது எங்கே மிஸ் ஆகும்னா, இந்த மாதிரி தேவையில்லாத கேரக்டர் கொண்டு வரும்போது அப்போ மிகப்பெரிய டேஞ்சர் யாருன்னா எக்லிஷா டேஞ்சர். இதெல்லாம் எல்டர்ஸ் பார்க்கணும், பார்த்து சரியாக வந்து இந்த கேரக்டர் சரியில்லையா அங்கே திருத்த ட்ரை பண்ணணும். அப்போ ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி எக்லிஷாவில். ஒருத்தர் ஆவிக்குரிய போஷிப்பு, ஒருத்தர் மாம்சிக போஷிப்பு, ரெண்டுமே ஈக்குவல் ஸ்டாண்டர்ட் தான். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணும்போது ரெண்டு ஈக்குவலாக பண்ண தான். யோசிச்சு பாருங்கள், ரெண்டு ஒர்க்கில் ஒன்று நல்லா போயிட்டுருக்கு, ஒன்று சரியாக போகலன்னு போது எப்படி இருக்குது அந்த எக்லிஷ் நடத்த முடியுமா எல்டர்ஸ்னால்? அப்போ கோஆப்ரேஷன் எங்கே முதல்ல இருக்குன்னா, எல்டர்ஸ்குள்ளே கோஆப்ரேஷன் இருக்கணும், டீக்கன்ஸ்குள்ளே கோஆப்ரேஷனும், டீக்கனுக்கும் எல்டர் கோஆப்ரேஷன் இருக்கணும், சேர்ந்து எக்லிஷா கிட்ட அந்த கோஆப்ரேஷன். அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை யோசிச்சு பாருங்களேன். எல்லா கோஆப்ரேஷன் சூப்பராக இருக்குது, இருக்காது தான் சில டைமில், பட் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அந்த எக்லிஷை பார்க்கும்போது. ஒரு 10-20 எக்லிஷா தமிழ்நாட்டில் இருக்குன்னா ஒரு எக்ஸாம்பிளாக எக்லிஷாக இருக்கும். பிரதர் இந்த மாதிரி இருந்தால் எக்லிஷாக இருக்கும் பிரதர், பாருங்கள் எப்படி அரவணைக்கிறாங்க, எப்படி வந்து ட்ரூத்துக்கு தான் நிற்கிறாங்க பாருங்கள், எப்படி டீக்கன் கிட்ட எல்டர் டீல் பண்ணுறாரு, எல்டர் டீல். அப்போ இந்த டீலிங்கே சூப்பராக இருக்குது, இந்த மாதிரி இருந்தால் இருக்கணும் பிரதர் அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிளை கொடுக்குற எக்லிஷா நம்ம மாறக்கூடாதா? இதுதான் ஹெல்த்தியான எக்லிஷாவாக இருக்கும். இது யார் விரும்புவார்? ஆட்டோமேட்டிக்காகவே. இப்போ தான் என்ன இயக்கம்னா, ஒரே சரீரத்தோட இயக்கம் இங்கே தான் ஆரம்பிக்கும். ஏன்னா வெவ்வேறு ஒர்க் பண்ணால் கூட வெவ்வேறு விதத்தில் வந்து கேரக்டர் வேரியேஷன், அவங்களுடைய தரம், அதனுடைய நாலேஜும் சரி, மற்றபடி வந்து பார்த்தோன்னா அவங்க திறமைகள் வேரியேஷன் இருக்கும், டேலண்ட் வேரியேஷன் இருக்கும். இருந்தாலும் கூட அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு எக்லிஷா ஃபார்ம் ஆகி ரன் ஆகுது பார்த்தீங்களா? இது எல்லாமே ரன் ஆகும்போது தேவன் பார்த்து சந்தோஷப்படுவார், நல்ல ஒரு தெய்வீக ஒழுங்குமுறையில் கடைப்பிடிக்கிறான்றதை பார்த்து சந்தோஷப்படுவார். அப்போ இதை பண்ணாமல் என் ஒர்க்கு நான் வரேன், டைம் இருக்கும்போது எக்லிஷாக வரேன் போகிறேன் அப்படின்ட்டோம்னா எல்லோருக்கும் சரிப்பட்டு வராது, டீக்கன் சரிப்பட்டு வராது, இருக்கக்கூடிய எக்லிஷா மெம்பர்ஸ்க்கும் சரிப்பட்டு வராது. அப்போ யார் முழு மனசோட சின்ன ஒர்க்கோ பெரிய ஒர்க்கோ அந்த ஒர்க்கு நியமிச்சிட்டாங்களா, நியமித்த பிறகு எந்த மனநிலை இருக்கக்கூடாதுன்னா எல்லாம் ஹம்பிள் ஆகிடணும். பிரதர் நீ கொடுத்த ஒர்க் எனக்கு என்னது, இந்த ஒர்க்கு நல்லா பண்ணுறேன் பிரதர். சப்போஸ் குறை சொல்கிறாங்களா, பிரதர் இந்த ஒர்க் சரியில்லைனா, பிரதர் நாளைக்கு பண்ணுறேன், சரி பண்ணிடுறேன் பிரதர், சந்தோஷமாக எடுத்துக்கிற விஷயத்த. அப்போ இது எங்கே மிஸ் ஆகணும், எங்கே பிரச்சனைக்குரிய விஷயம்னா, அப்போ எங்கே நம்ம இந்த விஷயங்களை வந்து அக்செப்ட் பண்ணாமல் தேவன் கொடுக்குற விஷயத்த வந்து கரெக்ஷனாக ஏற்றுக்காமல் இருக்குமோ அந்த டைம் தான் ரெண்டு பேருக்கு ஒரு மிகப்பெரிய உரசில் வரும். அப்படி உரசில் வந்தால் அது எல்லாம் எக்லிஷாக பாதிக்கணும். மிகப்பெரிய ரோல் மாடல் எக்லிஷாவுக்கு யார் தானா, எல்டர்ஸ் டீக்கனை பார்த்துட்டே இருப்பாங்க எக்லிஷா. இப்போ சொல்ல மாட்டாங்க, பார்த்துட்டே இருப்பாங்க. எங்கே சொல்லிவிடுவாங்க எலெக்ஷனில், பிரதர் நீங்கள் வந்து கொஞ்சம் மாற வேண்டியிருக்கு பிரதர், இந்த வருஷம் அவங்களுக்கு கை தூக்கலை, நீதி காமிக்கணும். ஏன்னா நாளைக்கு அவர் வேறு கேரக்டர் டெவலப் பண்ணிட்டு வருவார் இல்லையா, தவறான விஷயத்துக்கு போயிடுவார் இல்லையா. அப்போ எப்படி நம்ம காட்டி அவர் மேலே அனுபவிக்கணும்னா கையை தூக்கி அனுபவிக்கணும். பிரதர் நீங்கள் வந்து இந்த வருஷம் நல்லா பண்ணிங்க, போன வருஷம் இந்த வருஷம் பண்ணுங்க பிரதர், சந்தோஷப்படுறோம், உங்களை என்கரேஜ் பண்ணுறோம், உங்களை வந்து உங்கள் மேலே நான் அனுபவிச்சுக்கு எப்படி காமிக்கிறேன்னா கையை தூக்கி அனுபவிச்சு காமிக்கிறோம். சப்போஸ் கை தூக்க அன்பு காமிக்கலாம் எப்படின்னா, பிரதர் நீங்கள் பண்ண விஷயங்கள் சரியில்லை, போன வருஷம் கொஞ்சம் கம்மியாக பண்ணிட்டீங்க, எனக்கு வேண்டிய வளர்ச்சி கொடுக்கல, இல்லை எனக்கு வேண்டிய ஒரு டெம்பர் ஒர்க் பண்ணலை பிரதர், நீங்கள் நிறைய பண்ணணும் ஆசைப்பட்றோம், இந்த வருஷம் என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் நாங்கள் நீதி காமிக்கிறோம், நல்லா டெவலப் ஆகி வாங்கணும். எக்லிஷா கை தூக்காமல் இருக்குது என்னதான், சகோதரர் காட்டுற அன்பு தான். அப்போ கை தூக்கினா அன்பு கிடையாது, கை தூக்காமல் வருது என்னதான் அன்பு தான். அது சரியாக பண்ண வேண்டியது யாரோட கடமைனா நம்ம மேலே தான் கடமை, பெரிய கடமை இருக்குது. அப்போ நம்ம பண்ண வேண்டியது மிக முக்கியமாக பண்ண வேண்டிய விஷயங்கள் எல்லாமே. அப்போ ரெண்டு விஷயம் பண்ணுறோம், ஒன்று எல்டர்ஸ் ஒர்க்கு ஆவிக்குரிய போஷிப்பு, டீக்கன் ஒர்க்கு மாம்சிக போஷிப்பு. இது எல்லாமே எங்கே ஃபில்டர் பண்ணலாம் தெரியுங்களா, நாமினேஷனில். ஒரு கை தூக்கும் போதே சரியான யோசனை சரியான தெளிவோடு கை தூக்கிட்டோம்னு வச்சுக்கலாம், நெக்ஸ்ட் வர நிறைய இடத்துல நாமினேஷன் எப்படி தான் போகும், எனக்கு பிடிச்சவர் சொல்கிறோம் பேர் சொல்லிவிடுவாங்க, எனக்கு பிடிச்சவர் நான் ரெகுலராக பழகிறவர் இவர் வர வைக்கலாம் அப்படின்னு ஒரு ஞானம் இல்லாமல் ஒரு யோசனை இல்லாமல் விளையாட்டுத்தனமாக நீ என்ன பண்ணுறீங்களோ நான் உங்களை பண்ணுறேன், அப்போது இவர் அவர் பண்ண யோசிச்சு வருவாங்க. அப்போ நம்ம வரும்போது ட்ரூத் தெளிவாக இருந்தால் கிளியரான ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டு இவர் பண்ணுற தகுதியுள்ள ஆள், போன வருஷம் கொடுத்தோம் இந்த வருஷம் பண்ணார் சூப்பர்,
அப்படியே மைண்டோடு வந்து பண்ணும்போது அது தேவன் நல்லா இருக்கும். ஏன்னா இந்த விஷயத்த வந்து நிறைய சிரமம் எங்கே ஏற்படுது நான் அப்படியே சொல்கிறாரு பாருங்க. முன்மொழிதல்கள் தொடர்புடைய விஷயத்தில் சில சபைகளில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. முன்மொழியும்படிக்கு கேட்டுக்கொள்ளப்பட்ட போது சகோதரர் ஒருவரின் தகுதிகள் முறையாய் கருத்தில் எடுத்துக்கொள்ளப்படாமலேயே மூப்பராக அல்லது உதவிக்காரராக முன்மொழியப்படுகின்றனர். அவன் என்ன பண்ண தனியாக கரெக்டான ட்ரூத் ரிசீவ் பண்ணாதனால தவறாக அப்போ நான் ஜட்ஜ் பண்ணி தவறான விஷயம் நாமினேட் கொடுத்துருவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம் முதல்லையே, ஆனால் இப்படி சப்ஜெக்ட் எடுத்தும் கூட என்ன பண்ண வாய்ப்பு இருக்குது, பின்னாடி தவறு வாய்ப்பு இருக்குது. அது அவங்களுடைய சுயாதீன தனிப்பட்ட தவறு செய்கிறாங்க. பட் இருந்தாலும் நம்ம என்ன மைண்டில் இருக்கணும்னா ட்ரூத் நல்லா புரிஞ்சு இது தரணும் இல்லையா, அதனை படி யோசிச்சு தெளிவாக முடிவு எடுக்கணும். அதே போல் யாரை கொண்டு கூடாது, டீக்கன் கூட யாரக்கூடாதுன்னா ஒரு புதுசாக வந்துட்டு அப்போ ட்ரூத்துக்கு வராதுன்னா அவர் டீக்கனை நியமிச்சு பிரதர் நல்லா பண்ணுங்க பிரதர் அப்படின்றதில்ல. ஆல்ரெடி தேவனை பண்ணுறாரு, ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்து இப்போ நான் டீக்கன் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏற்கனவே நல்லா பண்ணிட்டுருக்காரான்னு பார்க்கணும். நியூ வந்திருக்காரா அவர் உடனே வாய்ப்பு கொடுக்காம ஒரு வருஷம் 2 வருஷம் பார்த்துட்டு அவர் நல்லா தேவனுக்காக வாழ்கிறாரா, தேவனுக்காக சின்சியராக பண்ணுறாரான்னு பார்த்துட்டு அவர் இருதயத்தின் நிலைமையை பார்த்து நம்ம கொடுக்கணும்னு பார்க்குறோம். அப்படி இருந்தால் 2 பேருமே என்ன பண்ண தைரியமா நம்ம கை தூக்குதில் சந்தோஷப்படலாம், இது பார்க்கலாம். ஆனால் என்ன மாதிரி தூக்கிடக்கூடாதுன்னா வேர்ல்ட்லி மைண்டில் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேண்டமாக இவர் பண்ணலாம், இந்த வருஷம் இவர் அவர் வந்து அவரு அப்படின்னு பண்ணுறாரு. இது மாதிரி வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணுறத பண்ணாமல் இது தேவன் சித்தம் இது இருக்குமா, இது சரியாக ஒரு தூக்கணும், தேவனுக்காக வேலை செய்வாரன் பார்த்து தூக்கணும். அப்போ எப்படி செஞ்சிடக்கூடாதுன்னா ரொம்ப கண்காணிப்பு செஞ்சு பண்ணணும். அப்போ என்ன மாதிரி செஞ்சிடக்கூடாது, என்ன மாம்சம் வேலை செஞ்சிடக்கூடாது. எக்லிஷால்னா என் ஹஸ்பண்ட் நிற்கிறாரு நான் தூக்கலாம், எப்படி நான் தூக்க வேலை தூக்குவார் அப்படின்னு தூக்கக்கூடாது. இவர் என்னுடைய பிரதர் கூட பிறந்தவர் அதுக்கும் பண்ணக்கூடாது. இது என்னுடைய பையன் இல்லை எங்கள் அப்பா அப்படின்றதுலையும் இது ரொம்ப ஏஜ் பர்சனு. அப்போது இதெல்லாம் மாம்சத்துக்குரிய விஷயம். அப்போ இது எந்த மாம்சத்துக்குரிய விஷயம் எங்கே செயல்படுத்தக்கூடாதுன்னா எக்லிஷால் இந்த அடிப்படையில் என் பையன் எழுதுறாரு, எங்களுடைய பொண்ணு என்னுடைய சகோதரன் இருக்கார், என்னுடைய அப்பா இருக்கார், இதன் அடிப்படையில் பிளட் ரிலேஷன் அடிப்படையில் தூக்குற விஷயங்கள் என்ன விஷயம், அது மாம்ச விஷயமா இருக்கும். அப்போ இந்த அடிப்படையில் இல்லாமல் பர்ஃபெக்டாக நம்ம வேலையை செய்யணும். அப்படி செய்யும்போது ரொம்ப ஹம்பிளாக ரொம்ப ப்ரேஃபுல்லாக பண்ண வேண்டியிருக்குது. அப்படி பண்ணோம்னா நமக்குரிய எல்டர்ஸும் நமக்குரிய டீக்கனும் எப்படி அமைவாங்க, முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட் அமைவாங்க. அவங்க செயல்படுற விஷயத்தை வச்சு அடுத்த வருஷம் சப்போஸ் இந்த வருஷம் நல்லா வந்துட்டாங்கன்னா அடுத்த வருஷம் முழு மனசார பண்ணலாம். அவங்களுக்கு அன்பு அங்கீகாரம் கொடுக்கலாம், உங்கள் மேலே அன்பு காமிக்கிறது, கை தூக்கி அன்பு காமிக்கலாம். அப்போ அந்த விஷயத்தை பண்ணுறவுடைய மிக முக்கியமான கடமை யார் கையில் இருக்குன்னா நம்மக்கிட்ட இருக்குது. கடைசி வசனம் முடிக்கலாம் பாருங்கள். வசனம் வாசி சார். 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேசக்கடவன். நம்ம எல்லாம் அங்கமாக இருக்கிறோம், நமக்குள் எது இருக்கக்கூடாதுன்னா பொய்யை களைந்து அவனவன் பிறனோட மெய்யை பேசக்கடவன். அப்போ உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை, அப்போது நம்ம என்ன டைரெக்டாக பேசணும் சகோதரர்கிட்ட, பிரதர் உங்களுக்கு இருக்குது கை தூக்குறேன், பிரதர் உங்களுக்கு இல்லை. அப்போ யாரும் கோச்சிக்க கூடாது, காமிக்கிறவரும் கை தூக்குறோம் இறக்குறோம் வந்து எந்த கோபத்தில் பண்ணக்கூடாது. எல்லாமே ஓப்பனாக தேவன் பார்த்துட்டு இருக்கா, நம்ம செய்யலை, தேவன் செஞ்சு பார்த்துட்டு இருக்கான்ற தேவனுடைய மனசை வெளிப்படுத்துகிறோன்றதை பார்த்து செய்யணும். மறைவான ஸ்நேகத்தை பார்க்கிலும் வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நல்லது. அப்போ நான் பிரதருக்கு அன்பு வச்சிருக்கேன்னு காமிக்கிறது பதிலாக அவர் பரவாயில்ல ஃப்யூச்சரில் வருவார்னு பார்க்கறது பதிலாக உண்மையான கடிந்து கொள்ளுதை வெளிப்படையாக காமிச்சோம்னா அது தேவனுக்கு முன்னாடி பிரியாக இருக்கும். அப்போ ட்ரூத்தை பேஸ் பண்ணி நம்ம எல்லாத்தையும் ஆனஸ்டாக ட்ரூத்ஃபுல்லாக தேவனுக்கு பிடிச்ச பண்ணும்போது தேவனை அந்த விஷயத்தை கட்டாயமாக அந்த வருஷத்துக்குரிய நல்ல எல்டர் நல்ல டீக்கனை தேவனை கொடுப்பாரு. எதுக்காக கொடுக்குறாரு அப்படின்னா நமக்கு வேலை செய்யறது தான், நமக்கு வேண்டிய சாப்பாடு, நமக்கு வேண்டிய ப்ரொடெக்ஷன், நமக்கு வேண்டிய ஒரு வளர்ச்சிக்கான விஷயத்தை பண்ணுவாங்க. இது ஒரு புறம். இன்னொரு பக்கம் வந்து நமக்கு வேண்டிய ஒர்க்கை சேர் போகிறது, அரேஞ்ச்மெண்ட்ஸ் நமக்கு வேண்டிய ஃப்ரீயாக உட்காந்து கேட்குறது சாதாரண விஷயமா, அதை பீஸ்ஃபுல்லான சுச்சுவேஷன் அமைச்சு கொடுக்குறது டீக்கன் ஒர்க்கு. இது ரெண்டுமே ஒர்க்கை பண்ணி கொடுக்கறதுக்கு நம்ம கரெக்டான மைண்டோட தாழ்மையோட ப்ரேயர்ஃபுல்லாக நம்ம உட்காந்து செய்யறதுக்கு தேவன் வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அது செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இப்போ மட்டும் இல்லை வரக்கூடிய நாட்களையும் அது அந்த மைண்டோடு நம்ம பண்ணலாம், நம்ம ஊழியத்துக்கு வேண்டிய விஷயத்தை பண்ணலாம். தேவன் தாமே இந்த காரியங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.